கேட்கல. ஏன்னா யாரும் பேசல. இல்ல இப்ப ஒரு அலைவரிசை வந்துச்சு, அவர் இப்போ பரணி ப்ரோவோட இது இருக்கு. பரணி பேசினாரா? நான் பேசலையே. பரணி பேசுனீங்களா எதுவும்? இல்ல, சும்மா மைக் ஆன் பண்ணி விளையாண்டேன். ரைட், ஓகே. அஜித்குமார் மாதிரி ஸ்பீக்கர் அசெப்ட் கொடுத்து என்ன வரல, ஒரு காமிக்கல, பெட்டிங்லேயே காமிக்குது. ரைட்டு, கார்த்தி வந்துருச்சு. சரி, ஆரம்பிச்சலாம் பரணி. அப்படியே அப்டேட் சொல்லுங்க. மணி வேற 8:10 ஆயிடுச்சு இன்னைக்கு. அப்டேட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஓகே. இன்னைக்கு விஷால் பிரதர் 2 நாளா காணா. இல்ல, இன்னைக்கு 2-3 நாளா விஷால் பிரதர் காணா. அவருக்கான டாபிக் 2 நாளா பயங்கரமா ஓடிட்டு இருந்துச்சு. உத்வேகமா துள்ளிக்கு வச்சு மயில்குட்டி மாதிரி ஓடி வந்திருப்பாரு. அந்த 2 நாள் டாபிக் கடைசியில் அவர் இல்லாம போயிட்டாரு. இன்னைக்கு 3ஆவது நாள் கழிச்சு வந்திருக்கிறாரு. டாபிக் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் வந்திருக்காரு. அட போங்க, உங்க டாபிக் முடிஞ்சு போச்சு, இப்போ வந்திருக்கீங்க போங்க. பேசுறோம். அட போங்க, முடிஞ்சு போச்சு. இருங்க, பரணி சொல்லுவார். முடிஞ்சு அப்டேட் சொல்லி முடிச்ச அப்புறம் உங்க டாபிக் பேசுவோம். பரணி அப்டேட் சொல்லி முடிக்கிட்டோம். அந்த சாங் கேட்டேன், எனக்கு நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒன்று ரொம்ப பேடெல்லாம் இருந்துச்சு. அது பரணி ப்ரோக்கு தப்பான எண்ணம். இல்ல நானும் கேட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இல்ல ஸ்பேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கேட்டேன். சீரியஸா ஏன்னா அது ஃபர்ஸ்ட் சப்புன்னு வந்த உடனே கொஞ்சம் பயந்துட்டேன். அட பாவத்தேங்கிற அளவுக்கு பயந்துட்டேன். அப்புறம் தான் அடிச்சு விடுவேன். நாங்க ஏய் தெளிவா சொல்லுங்க, ஏன்டா இப்படி பண்றீங்க, அடியா இப்படி பண்றீங்களா? அதாவது பார்ட்ல கொஞ்சம் அந்த லிரிக்ஸ்ல கொஞ்சம் எப்படின்னா டபுள் மீனிங்ல ஸ்ட்ரைட் மீனிங்னாலும் அது கொஞ்சம் ஆர்கானிக்கா இருந்த மாதிரி இருக்கு. இந்த வாட்டி ஏன்னா அந்த மேஜிக்கை திரும்ப ரீக்ரியேட் பண்ணணுமேனு அந்த டான்ஸ்ல இருந்து அவங்க காஸ்டியூம்ல இருந்து அந்த எல்லாமே டோட்டல் செட்டப், அதாவது ஒரு பாட்டு வரி, இசை, செட்டு எல்லாமே ஒரே மாதிரி வரணும்னு வம்படியா திணிச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து பாட்டு ஓகே ஓகே அவ்வளவுதான், வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஆனா பரவாயில்ல போக போக ஹிட் ஆயிரும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் லிரிக்ஸை பெட்டரா போட்டிருக்கலாம். கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி, இன்னைக்கு அப்டேட்டுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் போவோம். பரணி ஆரம்பிங்க. ஓகே, நான் அப்டேட் சொல்றேன். தெலுங்கு மூவி கா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் முன்னாடி ரிலீஸ் ஆச்சுல, கொஞ்சம் வாரங்கள் முன்னாடி. அது வந்து இந்த வாரம் இடிவி வின் அப்படின்ற ஓடிடி தளத்தில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. தெலுங்கு மட்டும்தான். அதே மாதிரி டெரிஃபயர் 3 அப்படின்ற படம் வந்து ஆல்ரெடி டிஜிட்டலில் வந்துருச்சு. நாளைக்கு வந்து மெமர் ஆஃப் ஸ்னெயில், அதுக்கப்புறம் எலிவேஷன், அதுக்கப்புறம் வாட்ச்மேன் சாப்டர் 2 இது எல்லாமே டிஜிட்டலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு மூவி இருந்துச்சு, ஒரே நிமிஷம் இருங்களேன். தீபாவளி போனஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் படம் இருக்கு. அது ஆஹால நாளைக்கு வரதாக இருந்துச்சு. அதே மாதிரி லக்கி பாஸ்கர் அந்த படம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்போ ஓடிடியில் வருதுன்னு சொல்லி. அது இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் வருது. அதே மாதிரி அமரன் படம் அடுத்த வாரம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான், சேம் நெட்ஃப்ளிக்ஸில். அதே மாதிரி நீக் அதோட செகண்ட் சிங்கிள் காதல் ஃபெயில் அந்த சாங் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேன் நிகமோட ஹால் அப்படின்ற ஒரு மலையாள படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி மிஸ்யூ படத்துல இருந்து அக்கரு பக்கரு அப்படின்ற வீடியோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சித்தார்த் படம். அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜியோட சொர்க்கவாசல் படத்துக்கு சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆர்ஜே பாலாஜி ஒரு ஃபுல் கம்ப்ளீட் சென்சார். ரத்தம் தெறிக்க ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நைன் மட்டக்கா அப்படின்ற பாடல் வந்து பேபி ஜான்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கீர்த்தி சுரேஷ், அதுக்கப்புறம் வருண் தவான், அவங்க 2 பேரும். அதே மாதிரி சோனிக் 3 புது ட்ரெய்லர் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் ஃபஸ்ட்டு 2 பார்ட்டுமே தேட்டரில் தான் பார்த்தேன். இந்த பார்ட்டும் தேட்டரில் தான் பார்ப்பேன் கண்டிப்பாக. எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ட்ரெய்லரோட இந்த ட்ரெய்லர் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் பற்றின சில அப்டேட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஏஆர் முருகதாஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறாருல, அதோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து 2025 நியூ இயர்க்கு வெளியிடுறதாக ஒரு நியூஸ். இதெல்லாமே வந்து ரிப்போர்ட்ஸ் மட்டும்தான், நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து படம் வந்து ஏப்ரல் இல்லைனா மேல ரிலீஸ் ஆகும். சுதா கோங்கரா ப்ராஜெக்ட் வந்துட்டு சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்டுக்கு அப்புறம் தான் நடக்கும். சிபி சக்கரவர்த்தி ப்ராஜெக்ட் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுறதா பிளானு. அதில் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஜெயம் ரவி, அதர்வால்லாம் இருக்காங்க. நானுமே ட்வீட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் வந்து ஆஸ் ஆஃப் நோ ஜிவி பிரகாஷ் மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆகியிருக்காரு. வேற யாருமே கன்ஃபார்ம் ஆகலை. ஜெயம் ரவி வந்து நிறையா படங்கள் லீட் ரோல்ஸில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு, கமிட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ அதனால் அவர் இந்த ப்ராஜெக்டில் வருவாரான்றது டவுட் தான். பட் ஆனால் நிறையா சோர்சஸ் அப்படி சொன்னாங்க, கரெக்டு, பார்ப்போம். அதேமாதிரி சிபி சக்கரவர்த்தியோட படம் வந்து அடுத்த மாதம் ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் வந்து எஸ்கே பர்த்டேக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
ஸோ இதுதான் தகவல்கள். இதை நான் அதே மாதிரி கங்குவாலேருந்து அந்த ஃபியூச்சரேட் கேரக்டர் ஃபியூச்சரேட் கொடுவான் அந்த கேரக்டரோட நட்டி பண்ணியிருந்தார்ல, அதோட ஃபியூச்சரேட் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க யூடியூப்ல அவங்க சேனல்ல. இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து அப்டேட்ஸ். ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இல்லை இன்னைக்கு வந்து அப்டேட்டா இல்லையான்னு தெரியல. பட் ஒரு அப்டேட் வேணா சொல்லலாம். என்னன்னா அந்த ஏஎல் விஜய் வந்து இப்போ வந்து ஒரு வெப்சீரிஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. டேரக்டர் பார்த்தீங்கன்னா சூரிய பிரதாப்ங்கிற ஒரு டேரக்டர். நசிரியா இருக்காங்கல்ல, நசிரியாவும் சாந்தனும் நட்டி இவங்க 3 பேரும் நடிக்கிறாங்க. ஒரு தமிழ் வெப் சீரிஸ், கொஞ்சம் குவாலிட்டியான வெப் சீரிஸை நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழில் இது வரைக்கும் இல்லாத ஒரு குவாலிட்டி எதிர்பார்க்கலாம். மெட்ராஸ் மிஸ்ட்ரி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1940 ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து இங்கே கொலை செய்யப்பட்டாங்க. அதோட ஒரு ரியல் லைஃப் இந்த மர்டரை வந்து வெப் சீரிஸாக எடுத்திருக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு மெட்ராஸ் மிஸ்ட்ரின்னு 1940s நடக்கிற செட்டப்பு, பீரியட் செட்டப்பு அப்படிங்கிறப்பயே ஒரு கியூரியாசிட்டி கிளம்பும். அந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. சோனி லைவ்ல வந்து ஸ்ட்ரீம் ஆக போகுது. அது தமிழ் வெப் சீரிஸில் கொஞ்சம் குவாலிட்டியாக எதிர்பார்க்கலாங்கிறது என்னுடைய கெஸ்ஸு. ஏன்னா இந்த அந்த செட்டப்பு நடிகர்கள் ஏஎல் விஜய், ஏன்னா ஏஎல் விஜய் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அவர் வந்து இது டைரக்ட் பண்ணல, சூரிய பிரதாப்கரும் டைரக்ட் பண்ணுறாரு. ஆனால் அவருடைய கிராஃப்ட் இது, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். நசிரியா வெப் சீரிஸில் வராங்கங்கிறப்ப இது ஒரு அப்டேட் வேணால் சேர்த்துக்கலாம். இல்ல ஷூட்லாம் முடிஞ்சிருச்சா? கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஸ்ட்ரீம் ஆக போகுதுன்னு சொன்னீங்களா, அதனால கேட்டேன். வேற கிட்டத்தட்ட பாதிக்கு மேல முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகேண்ணா. பிரகாஷ்ண்ணா, சொல்லுங்க. நேத்து இடையில எனக்கு நெட் இல்லைனால கட் ஆயிட்டு ஸ்பேஸ். இப்ப என்னன்னா, நேத்து ஜிபியூ ப்ரொடியூசர் வந்து 7 days ஷூட்டிங் பெண்டிங் அப்படிங்கிறாங்க. அது போக தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல இருந்து எல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் வந்து நியூ மியூசிக் டைரக்டர், ஃபர்ஸ்ட்ல இருந்து கம்போஸ் பண்ணணும். பொங்கலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? சான்ஸ் இருக்கா, இல்லைன்னா போஸ்ட்பாண்ட் ஆகுமா? இப்ப ஆல்ரெடி டிஎஸ்பி சாங்ஸ் போட்டு கொடுத்து ஷூட் பண்ணுவாங்க. இப்ப யாரு பேசுறது? 2 பேர் பேசுற மாதிரி இருக்கு. அவரே தான் 2வது தடவை பேசினாரா? இல்ல வேற ஒருத்தர் தான் பேசினாரு. யார் பேசினான்னு மைக்கே 2வது ஒரு நண்பர் யாருமே இல்லையே. ஸ்பீக்கர் எனக்கு வேவே காமிக்கலையே. சரி பரவாயில்ல, அது என்ன பக்குன்னு தெரியும். பேசுறது கேட்கலையா? நீங்க பேசுறது கேக்குது, ஆனா மைக் ஆன் பண்ணல. மைக் ஆன் ஆகாத மாதிரி காமிக்குதுங்க. யார் மைக் ஆன்ல காமிக்கிற? சரி பரவாயில்ல. இதான் விஷயம். என்னன்னா, சரி பொங்கலுக்கு குட் பை டே கிளி தான் 95% வரணுங்கிறது தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ப்ரொடியூசர் சொல்ல வந்த சாராம்சம் என்னன்னா, அவங்க வந்து வந்துருச்சு. ஆமா, எதுக்குன்னா ஒரு 3% குறைஞ்சிருக்கு. எதுக்குன்னா வந்து அந்த ப்ரொடியூசர் பட்டுன்னு போட்டார்ல, அந்த பட்டுக்காக அந்த 3% குறைஞ்சிருக்கு. அவர் இழுத்த பட் அப்படிங்கிறதுக்கு எதுக்காக அவர் சொன்னார் அப்படின்னா, அவர் விடாமுயற்சி டீம் ஒரு சைடு பேசிட்டு இருக்கிறாங்கிறது ஒரு சைடு. இன்னொன்று, அவர் மேடையில வந்து அங்க வந்து அவர் அது மாதிரி சொன்னதுக்கான ரீசன் வந்து வார்த்தை அடுத்து என்ன பேசுறதுங்கிறதுக்கு வந்து டிஎஸ்பி மேல உள்ள சண்டை காரணம். அங்கே டிஎஸ்பி ஸ்டேஜ்லேயே வந்து வேற ஒரு இதை இழுத்துட்டு போயிட்டாரு, ஒரு பஞ்சாயத்தை. அதுக்கு முன்னாடியுமே வந்து அந்த ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடியுமே டிஎஸ்பி வந்து ப்ரொடியூசருக்கும் டிஎஸ்பி கொஞ்சம் மனசங்கடம் ஆயிடுச்சு. அதனால அந்த ஒருத்தவங்க வந்து எப்பவுமே ஸ்டேஜில் வந்து ஒரு பாசிட்டிவாக வரும்போது அவங்கள்ட்ட வார்த்தைகள் என்ன எழுச்சி பேச வந்தாங்களோ எல்லாமே வந்துடும். பட் இது மாதிரி ஒரு பஞ்சாயத்தை பார்த்துட்டு வராங்கிறப்ப அது அவங்க யோசிச்சு தான் ஒவ்வொன்றையும் பேச வேண்டிய மாதிரி நிலைமை. இப்போ அதே அவர் படம் அவர் அந்த நேரத்தில் நீக்கம் பண்ணியிருக்கிறாங்கிறப்ப அது அதில் வரல. ஆனால் விசாரித்த வகையில் இன்னுமே வந்து பொங்கல் ரிலீஸில் குட் பை டே கிளி இருக்கு. ஆனால் அது எப்படி எதை பொறுத்து அப்படின்னா, படம் இந்த 7 நாள் முடிக்கிறதும் அதுக்கப்புறம் வந்து பாட்டு வந்து ஜிவி பிரகாஷ் அடிஷனலாக 2 சாங் வாங்குறாங்க போல இருக்கு. ஏற்கனவே தேவிஸ்ரீ பிரசாத் 3 வரைக்கும் சாங் போட்டு கொடுத்துருக்காரு. அதில் 3 சாங் ஷூட் பண்ணிட்டாங்க. இப்போ ஜிவி பிரகாஷ் அடிஷனலாக 2 சாங் வாங்குறாங்க, டைட்டில் சாங் ப்ளஸ் வந்து தீம் ட்ராக்லாம் அவர் தான் பண்ணுறாரு, பிஜிஎம் அவர் தான் பண்ணுறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சாங் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணுறதை பொறுத்து தான் அவங்க ரிலீஸ் டேட் போடலாங்கிறதுக்காக இன்னும் 1 வாரம் டைம் இருக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறது. டிசம்பர் 1st வீக்ல அனௌன்ஸ் பண்ணால் போதும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதாவது இந்த மந்த் எண்டில் நவம்பர் 30 இல்லைன்னா டிசம்பர் 1 அதில் அனௌன்ஸ் பண்ணால் கரெக்டாக அந்த புஷ்பா 2 கூட அட்டாச் பண்ணுறதுக்காக பிளானிங்கில் இது வரைக்கும் இருக்குது. இது வரைக்கும் அதுதான். ஆனால் விடாமுயற்சிங்கிறது வருமா இல்லையா கேட்டால் கண்டிப்பாக அது விடாமுயற்சி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த முன்னாடி வந்து 1% சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அந்த 1%ங்கிறதுமே ரொம்ப ரொம்ப கம்மி விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு வந்து அவர் கெட்டப் மாற்றணும். கெட்டப் மாற்றினாலும் குட் பை டே கிளியில் அடிக்க முடியாது. ஏன்னா குட் பை டே கிளி ஃபுல்லாக ஷூட்டிங் முடிஞ்சால் அதை பண்ண முடியும். குட் பை டே கிளி ஃபுல்லாக ஷூட்டிங் முடிக்கிறப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசம்பர் 10 அல்லது 15 வரைக்கும் போயிடும். டிசம்பர் 1st வீக் ஃபுல்லாக முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாட்டை பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இன்னொன்று ஏற்கனவே ஒருத்தர் கேட்டீங்க, அப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் எப்போ முடியும்? ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் தான் முடிப்பாங்க. கிடையாது, அது கிடையாது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு பேரலாம் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே படம் ஷூட்டிங் போன சமயத்துலையுமே இங்கே விஜய் வேல்குட்டி எடிட்டர் படத்தை கொடுத்து பண்ணிட்டு இருந்தார். அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஏற்கனவே லாக் பண்ணிட்டாரு. செகண்ட் ஹாஃப்லுமே அவரு கிட்டத்தட்ட ஒரு 50% எடுத்து வச்சுட்டாரு, முடிஞ்சு. அப்போ அதாவது
ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு 50% படம் வந்து லாக்டு ஆல்ரெடி. அதுக்கப்புறம் இப்போ எடுக்க போறதும் இப்போ ஃபைனலாக இப்போ ஃபாரின் ஷெட்யூல் எடுத்துட்டு வந்தது மட்டும்தான் இப்போ படத்தை அவங்க அட்டாச் பண்ணணும். அது பேரலாக ஒர்க் நடந்துட்டு தான் இருக்கு. ஆதிக்கோட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் ஃபுல்லாக அந்த டீம் ஒர்க் பண்றாங்க. அவரோட மெயின் அசிஸ்டன்ட் டேரக்டர்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் வந்து சரியா ஞாபகம் வரல. இந்த கசமுசான ஒரு படமா கசமுசாவா என்னமோ படமெல்லாம் அனௌன்ஸ் பண்ணார்ல, அவர் தான். அவர் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து மெயின் ஏடி அவர் தான், அசோசியேட்டு. அவர் தான் இந்த படத்துக்கு வந்து சைடா பேரலல் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆக மொத்தம் போஸ்ட் பண்ண சொல்லி தனியாக போயிட்டு இருக்கு. அதுக்கும் இருக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த 7 நாள் சீக்வன்ஸ் வந்து எடுக்கிறது மட்டும் தான் பாக்கி. அது எடுக்கிறதும் ஜிவி பிரகாஷ் பாட்டு படுத்தணும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா படம்லாம் ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் கடைசி ஒரு 10 நாள் தான் ஆர்ஆர் அப்படிங்கிற ஒர்க்குக்காக, அதாவது ரீ ரெக்கார்டிங் அப்படிங்கிற பிஜிஎம் ஒர்க்குக்காக 10 நாளோ அல்லது 15 நாளோ கொடுத்து மியூசிக் டைரக்டர் கொடுப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நேத்தே வந்து விட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மாசம் அளவுக்கு டைம் இருக்கு அவருக்கு. அதனால பிரச்சனை இல்லை. ஜிவி பிரகாஷ்க்கு 1 மாசம் டைம் இருக்கு பிஜிஎம் போட்டு தரதுக்கு. அதனால படம் ரிலீஸ் அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சுன்னா இதுக்கு பிரச்சனையே இல்லை, படம் ரெடி ஆயிரும். பட் என்னன்னா இது எல்லாமே வந்து ஷூட்டிங் போறதை பொறுத்தும் சில பல விஷயங்களை பொறுத்தும் தான் இருக்கு. அதனால தான் நேற்று 98 சொன்னா இப்போ 95 சொல்லியிருக்கேன். பட் இப்போ வரைக்கும் பொங்கல் ரிலீஸ் ட்ராக்ல தான் அது இருக்கு. குட் பேட் அக்லி. இந்த ஷெட்யூல் வேற பண்ணிட்டாங்க. ஃபாரின் ஷெட்யூல் முடிச்சிட்டாங்க. முடிச்சு கிளியர் பண்ணிட்டாங்க. பாதி டீம் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அதாவது டைரக்டர் டீம்ல இருந்து ஆர்டிஸ்ட் டீம்ல இருந்து எல்லாம் சென்னைக்கு வந்துட்டாங்க. நேற்றே வந்துட்டாங்க. நேற்று ஞாயிற்றுக்கிழமை 24. ஆமா, நேற்றே வந்துட்டாங்க. எதுவுமே போடல, அதான் கேட்டேன். இல்ல அதுதான் அவங்களுக்கு திடீர்னு இந்த மியூசிக் தியேட்டர் பஞ்சாயத்து வந்தனால போடல. அதுக்கு முன்னாடி போறதா தான் இருந்தது. அப்டேட்லாம் கொடுத்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. பட் மியூசிக் டேரக்டர் பஞ்சாயத்தில் எப்போ இந்த 1 நாள் 2 நாள் அந்த ஒரு டிலே ஆகும். அந்த 1 நாள் 2 நாள் டிலே ஆகும். முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அந்த அடுத்த ஷெட்யூல் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் கண்டிப்பாக. ஆனால் இந்த லாஸ்ட் ஷெட்யூல், இந்த 7 நாள் ஷெட்யூல் போகிறதுக்கு முன்னாடியே இந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வந்துடும். அது முடிஞ்சது அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு கிடையாது, அதுக்கு முன்னாடியே வந்துடும். நான் எதிர்பார்க்கறது இந்த மந்த் எண்டு. ஏன்னா அப்போ தான் அந்த புஷ்பா 2வோட அவங்க அட்டாச் பண்ண முடியும். அவங்க அந்த அனௌன்ஸ் பண்ணுற கிளிம்ஸோ அல்லது டீசரையோ புஷ்பா 2 கூட அவங்க அட்டாச் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் பொங்கல் ரிலீஸ்ல தான் இருக்கு குட் பேட் அக்லி. அதனால என்ன வேற எந்த படமும் இல்ல. மட்டும் கேட்கலையான்னு தெரியலையே. இல்ல பிரகாஷ்னா, சொல்லுங்க. இல்ல நம்ம அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா இடையில, பொங்கல் 2025 புக்கிங் ஓபன் சூன். அப்படி இருக்கும் போது நமக்கு 100% எடுத்துக்கலாம்ல. அதுவும் ஒரு டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் படத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் ராகுல் வந்து தியேட்டர்காரங்களுக்கு சொல்லிட்டாரு படம் பொங்கலுக்குன்னு. எல்லா ஏரியாவும் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லிட்டாங்க. பட் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறதா இங்க வந்து பேசப்படும். அதுதான் நமக்கு அஃபீஷியல். நமக்கு நியூஸா வருது என்ன வேணா வரலாம். ஏன்னா நியூஸ் வந்து எப்போ எந்த நிமிஷம் வேணா மாறும். அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாதான் அதுக்கு அடுத்த மாதிரி அவங்க எல்லாம் வேலை பார்ப்பாங்க. அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இந்த மந்த் எண்டு நான் எதிர்பார்க்கறேன், அவ்வளவுதான். இல்லனா இப்போ வந்து ஜிபியு வந்து பொங்கல் வந்துட்டுனா விடாமுயற்சி எப்போ மே 1 தானா, இல்லைன்னா தீபாவளி போமா, இல்லைன்னா எப்போ? அது இதோட எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. இப்போ என்னன்னா விடாமுயற்சி வந்து இப்போ கொட்பேடக்கிலேயே பொங்கலுக்கு வரலன்னா கூட விடாமுயற்சி வர முடியாது. அந்த அளவுக்கு அது விடாமுயற்சி இந்த கடைசி அந்த பேட்ச் ஒர்க்குங்கிறது பெண்டிங் இருக்கு. அதுக்கான லுக்கை மாற்ற வேண்டிய சிக்கல் இருக்கு. எப்படின்னா ஏற்கனவே லுக்கு மாத்துறது ஒண்ணுன்னா படத்துல வந்து மகிழ் வந்து எப்பவுமே கண்டினியூட்டி பார்ப்பாரு. அவர் லுக்ல கண்டினியூட்டி ரொம்ப ரொம்ப, அதாவது அவர் வந்து ஒவ்வொரு நுணுக்கமா பாக்குறாரு ஒவ்வொரு சீனையுமே. அப்படிங்கிற பட்சத்துல இவர் வந்து இப்போ வந்து முன்னாடி இருந்த விட ரொம்ப இழைச்சிட்டாரு. ரொம்ப இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ எதுக்காக இழைச்சிருக்காருன்னா இப்போ கடைசி ஷெட்யூல் எடுக்க போறாங்களா குட் பேட் அக்லி, அதுல ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் வருது. அந்த பிளாஷ்பேக் போர்ஷனுக்காக தான் அவர் இன்னும் முழுசா இழைச்சிருக்காரு. அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் டை பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யங் போர்ஷன்லாம் அவர் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த லாஸ்ட் ஷெட்யூல்ல. அதுக்காக தான் அவர் டோட்டலா உடம்பு குறைச்சிருக்காரு. நான் முன்னாடி கூட ரேஸுக்காக மட்டும்தான் குறைச்சிருக்காருன்னு நினைச்சேன். அதுக்கு விசாரிக்கும்போது அதுக்கு ஒருத்தர் கேட்டுட்டு சொன்னார், நம்ம நண்பர் சோர்ஸ் நமக்கு சொல்லக்கூடிய சொன்னாரு, ரேஸுக்காக மட்டும் குறைக்கலையா. இந்த குட் பேட் அக்லில ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் இருக்கு. அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் அதுக்காக தான் ஒரு வாரம் பார்த்தா அடிஷனல் இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு போறது. அதுக்கு நடுவில் ஒரு ரேஸ் 3 நாள் தான் போறாரு. அந்த ரேஸ் ட்ரையலுங்கிறது 27 தொடங்கி 30ஆம் தேதி வரைக்கும் தான் போறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப வந்து இவர் இன்னும் கொஞ்சம் உடம்பு இறக்கிற முயற்சி தான் பண்ணி உடம்பு இறச்சி அந்த பிளாஸ்பேக் அந்த டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல எடுக்கிறாங்க. அதில் போட்டு இந்த ஏற்கனவே கொஞ்சம் குறைச்சோட சுற்றி இன்னும் கொஞ்சம் ஸ்லிம் ஆகி அந்த ஷெட்யூலில் கலந்துக்கிற மாதிரி பிளான். அப்படின்ன பட்சத்தில் அப்படி ஒருவேளை இதே ஸ்லிம் லுக்கில் படம் முடிச்சிட்டாருன்னா விடாமுயற்சி கலந்துக்க முடியாது. ஏன்னா விடாமுயற்சி அவர் கொஞ்சம் அந்த பழைய லுக்கில் இருந்தார். அந்த பழைய லுக்கில் தான் மகிழ் எதிர்பார்ப்பார். ஏன்னா அவர் கண்டினியூட்டி மிஸ் ஆகிறத அவர் விரும்பவே மாட்டார். அவர் வந்து ஒவ்வொரு செகண்டுமே ஃப்ரேம்ஸ் எடுக்கிற ஆள். அதனால திரும்ப ஏதாவது கொஞ்சம் அவர் நார்மலாக கொஞ்சம் ஒரு 10 நாளோ இல்லை 1 மாசமோ உடம்பு கொஞ்சம் ஏறினதுக்கு அப்புறம் தான் அந்த ஷூட்டிங் போக முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் விடாமுயற்சி ரிலீஸ் டேட்டுங்கிறது அந்த ஷூட்டிங் முடிஞ்சா மட்டும்தான் வெளிச்சம். இல்லைன்னா அது இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இல்லைண்ணா, இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா புஷ்பா 2வோட அட்டாச் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஒருவேளை அந்த டைம்லயும் நமக்கு எந்த அப்டேட்டுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு நமக்கு படமே இல்லைன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதான். அந்த டைம்லயும் அப்டேட் வரல அப்படின்னா நமக்கு பொங்கலுக்கு படமே இல்லை. நமக்கு மட்டும் இல்ல, தமிழ் சினிமாக்கே
ஒரு பிக்கியே இல்லைன்னு அர்த்தம். ஒரு பொங்கலுங்கிற ஒரு 10 நாள் லீவு, அதாவது ஜனவரி 10 ஆரம்பிச்சோம்னா வெள்ளிக்கிழமை 11, 12 சனி ஞாயிறு, 13 போகி பண்டிகை, 14 பொங்கல், 15 மாட்டு பொங்கல், 16 உழவு தினம், அப்படியே போகும். 17 வள்ளுவர் தினம் போய் அதுக்கப்புறம் திரும்ப 18, 19 சனி ஞாயிறு வீக்கெண்ட் வந்துடும். அப்படி 19ஆம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியா இருக்கிற ஒரு 10 நாள் விடுமுறை பண்டிகையில ஒரு பெரிய நடிகர் படம் வராம சின்ன நடிகர் படங்கள் வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய பண்டிகை மாதிரி இருக்காம கோலிவுட்டோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து சுருங்கிரும். அது யாரோ ஒரு பேர் எப்பவுமே ஒரு தீபாவளி பொங்கல் அப்படிங்கிற பட்சத்தில் அஜித் விஜய் மாதிரியான ஒரு படங்களோ, ரஜினி கமல்ஹாசன் மாதிரியான ஒரு பெரிய நடிகர் படம் வந்தா மட்டும்தான் ஒரு பூஸ்ட் ஏறும். இப்போ இந்த வருஷம் வந்து தீபாவளிக்கு அப்படி பேசணும், ஆனால் அமரன் வந்து பயங்கரமா சக்சஸ் ஆகி அந்த வசூலை கொடுத்துருச்சு. அது மாதிரியான படங்களாச்சும் வரணும். இப்போ எதுவுமே இல்லாம படங்கள் வந்து இப்போ வணங்கான் வந்துச்சு, வணங்கான் நல்லா படம் வசூல் ஆகும், ஓகே. ஆனா அது பொங்கலுக்கு ஏற்ற மற்ற இது மாதிரி டோட்டல் 10 நாள் பேக்கேஜ் அல்ற படமான கிடையாது. அப்போ அது மாதிரி படங்கள் வரணும்ல. அப்போ வந்து கோலிவுட்டே மிஸ் ஆகிற மாதிரி இந்த 2 படமும் வரலன்னா வேஸ்ட் தான். அட்லீஸ்ட் இந்த 2 வரல, வீர தீர சூரனாச்சும் வரலாம். பட் அவங்க இப்போதைக்கு வந்து என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியல. முன்னாடி பொங்கலுக்கு பிளான் பண்ணாங்க, இப்போ பிப்ரவரி பிளான் பண்றாங்க. எங்க கொண்டு போய் முடியும்னு தெரியல. வெயிட் பண்ணாதான் தெரியும். நம்ம இன்னும் ஒரு அதான் சொல்றேன், இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணா தெரிஞ்சு அடுத்த மந்த் எண்டுக்குள்ள நமக்கு தெரிஞ்சு. அதே சொல்ல போனா இந்த வீக்கெண்டே மந்த் எண்டு கணக்கு தானே நமக்கு. இந்த வீக்கெண்ட் ஆச்சுன்னா நமக்கு சண்டே தெரியும். வரைக்கும் எதிர்பார்ப்போம், அவ்வளவுதான். சண்டேக்குள்ள ஆமா. சம்திங் வெயிட் பண்றோம். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், புஷ்பா 2ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நவம்பர் 10 விடாமுயற்சி டீசர் வரலன்னா குட் பை டக்ல தான் பொங்கல் ரிலீஸ். அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அதே தான், புஷ்பா 2க்குள்ள இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்படின்னா கண்டிப்பா 2 படம் வர்றதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அதுதான் வந்து நிதர்சனம். ஆனா பெரும்பாலும் இப்போ அந்த வரைக்கும் மாதிரி சொல்றேன், இல்ல மட்டும் இப்போ வரைக்கும் சொல்றேனே 95% குட் பை டக்லி தான் பொங்கல் ட்ராக். அது கன்ஃபார்ம். அதில் இது வரைக்கும் பேசுற டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் சொல்றது, நம்ம விசாரிச்ச வகையில் சொல்றது எல்லாமே. ஏன்னா இது எல்லாமே வாட் இஃப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட சேர்த்து தான். அந்த வாட் இஃப்ல பல அடக்கம் இருக்கு. ஷூட்டிங் முடியணும், எல்லா ஒர்க் இருக்கு, அது போக வந்து சில பல என்ஓசிலாம் வாங்க வேண்டியது, அதெல்லாம் நிறையா இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சு வரணும், பார்ப்போம். வந்துரும் ப்ரோ. பொங்கலுக்கும் இல்லைன்னா அவ்வளவுதான், வெறி ஆயிரும். அவ்வளோதான், முடிச்சு விட்டிங்க போங்க கணக்கு தான் வரும். அது பார்ப்போம். நம்ம எல்லாம் பாசிட்டிவாக பேசுகிற மாதிரி அன்றைக்கி ஒரு மீம் போட்டிருந்தேன் தெரியுங்களா? அந்த சந்தான படத்தில் டிடி ரிட்டர்ன்ஸ் ஒரு காமெடி வரும், இட்லி வேணாம் என்ன தோசை கொண்டு வா அப்படின்னு. அப்போ திரும்ப கொண்டு தோசை வந்த அப்புறம் என்ன தோசை ஆகி போச்சு, இட்லியை கொண்டு வா, என்ன திரும்ப இட்லி தான் அடிக்கு பரவாயில்ல தோசையை கொண்டு வா, மாறி 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 வரும். அது மாதிரி விடாமரிச்சு கொண்டு வா, குட் பை டக்லியோ கொண்டு வா, 2 ஜிபி வேணாம் எனக்கு விடாமரிச்சு வேணும், விடாமரிச்சு வேணாம் ஜிபி வந்து இப்போ மாறி மாறி பொங்கல் போய் இப்போ அடுத்து 2ம் சொதப்பிடக்கூடாதுன்னு ஒரு கடைசி ஒரு வார்த்தை போட்டோம். அது மாதிரி சொதப்பிடாமல் இருக்கணும். முழுக்க முழுக்க பாசிட்டிவ் வைப்புல மட்டும் போவோம், பார்ப்போம். லாஸ்ட் எப்படி சைடு ப்ரோ டிஎஸ்பி? எங்க ப்ரோ? சென்னையில மும்பை 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 மும்பை. நம்ம வந்து மும்பை அல்லது ஹைதராபாத்னு சொன்னோம். இப்போ பெரும்பாலும் மும்பை கன்ஃபார்ம் ஆயிருக்கு. லைவ் லொகேஷன் ஷூட் பண்ண போறாங்க போல. அதாவது செட்டு போடாம ஹைதராபாத்தில் பிளான் பண்ற மாதிரி செட்டு ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். அவங்க லைவ் லொகேஷன்ல போய் சீக்கிரம் முடிச்சிடலாம்னு ஐடியா பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட நான் சொன்னது என்னன்னா ஒரு 7 நாள் பிளான் பண்ணி 5 நாள்லயே முடிக்கிற ஐடியா படத்தையே. 7 நாள் தான் பிளான். அவங்க பிளான் வந்து 7 நாள், ஒரு வாரம். அதுல வந்து திடீர்னு 5 நாள்லயே முடிச்சிடலாம், லைவ் லொகேஷன் 5 நாள்லயே முடிச்சிடலாங்கிற ஐடியா அவங்க போறாங்க, பார்ப்போம். பிரகாசனா சொல்லுங்க சொல்லுங்க. இங்க ஒருத்தர் விசால் ஒருத்தர் எங்க விசால காணா, அவர்கிட்ட பேசணும்னு பார்த்தா ஆளை ஓடி போயிட்டாரா காணா. பரணி இருக்கிறாரா விசாலு? மறுபடியும் வர மாட்டேன். கமெண்ட் பண்ணிருக்காரு, நான் ரிக்வெஸ்ட் கொடுத்தா வரவே மாட்டேங்குன்னு கமெண்ட் பண்ணிருக்காரு. இல்ல அக்செப்ட் பண்ணா வந்துட்டார். இப்ப காமிக்குது. ஐயா வணக்கங்கய்யா. அண்ணே என்னண்ணே இன்னும் 2 நாள் என்ன கதை ஒன்றும் புரியல. என்ன போங்க 2 நாள் போயிட்டீங்க போங்க. இருங்க வரேன். இப்ப அதுக்கு யாரோ கூப்பிட்டாங்க பிரகாஷ் பிரதர், கேட்டு வந்துடுறேன். இருக்க ஒரே நிமிஷம். ஆனா அந்த லிங்கம் வெப் சீரிஸ் எப்ப வரும்? என்ன வெப் சீரிஸ்? லிங்கம் சொல்லிட்டு அந்த விலங்கு டைரக்டர் எடுத்துட்டு இருக்காருல, அது வருமான விலங்கு டைரக்டர் எடுக்கிறாரு. அவர் முன்னாடி கிரியேட்டிவ் ப்ரொடியூசரா மட்டும் தான் வந்தாரு உள்ள. அதாவது ஒரு டைரக்ஷன் மேற்பார்வையில மட்டும் தான் வந்தாரு அந்த படத்துக்கு, வெப் சீரிஸுக்கு. அவர் எடுக்கிற மாதிரி இல்லையா? அதுக்கப்புறம் இப்ப அவர் பட வாய்ப்பு, சூரி பட வாய்ப்பு கிடைச்சு முழுக்க முழுக்க அந்த படத்துக்கு போயிட்டாரு, சூரி படத்துக்கு போயிட்டாரு. நம்ம இங்க ஸ்ரீரங்கம் மேலூர் இருக்குல்லண்ணா, ஆமா அங்கதானே 2 மாசம் முன்னாடி ஷூட்டிங் எடுத்துருந்தாங்க. ஒரு கதிர், அவர் ஏஆர் தம்பி எல்லாம் வந்திருந்தாங்க. ஓ அதாவது அது அவர் முன்னாடி டைரக்ஷன் மேற்பார்வை மட்டும் பண்றதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் படம் கிடைச்சாலும் இப்ப அவர் பண்றாரு, இல்ல ஒரிஜினல் டைரக்டர் திரும்ப முழு படமும் பண்றாரான்னு தெரியல போல, வெப் சீரிஸும். இதான ஃபைட் சீன் எடுத்துட்டு இருந்தாங்க இங்க மேலூர்ல. ஓ சரி சரி, அது என்னன்னு தெரியல, வேணா விசாரிச்சு வேணா பாக்குறேன். அந்த வெப் சீரிஸ் டைட்டில் சொல்லுங்க. லிங்கம். சரி ரைட், ஓகே. லூப்ல ஓடிக்கிட்டு இருக்குண்ணா பாட்டு.
சப்பு நேரம் வேண்டா. ரைட், உங்களுக்கு நீங்க அதான் வைப் சொன்னா, மோட் இன்னைக்கு ஆயிட்டீங்க. என்ன உங்களுக்கு ஸ்டீலில் ஃபேனா? ஸ்டீலில ஃபன்ல சத்தியமா இல்லைண்ணே, நீங்க வேற. சரி ரைட். நேற்று உங்க டாபிக் ஒண்ணுச்சு. சரி, ஸ்மார்ட் சார் அப்புறம் வந்துட்டாரு, சொல்லுங்க. அவரு இது ஐபிஎல் சொல்லுங்க. அண்ணா அதான் சொல்லவே மாட்டீங்கண்ணே, எனக்கு சஸ்பென்ஸ் கொடுக்குறீங்க. மேல டாபிக் பார்த்தேன், ஐபிஎல் டேக் இல்லையே. ஒரு நாள் இன்னைக்கு கிரிக்கெட் ஸ்பீச் இல்லையோன்னு அதெல்லாம் பார்த்தேன். இல்ல, அதெல்லாம் இல்ல. பேச வேண்டிய முழுக்க முழுக்க ஐபிஎல் பேசினா மட்டுமே நமக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதனால மிக்சடா பேசுவோம், நம்ம கலந்து கட்டி அடிச்சுக்குவோம் அப்படின்னு கலந்து கட்டியாச்சு. அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்களா ஆக்சன்லாம்? ஆமா, இப்போ நிறைய எனக்கு என்னன்னா எதிர்பாராத பிளேயர்ஸ் ஃபுல்லா அன்சோல்டு. எனக்கு அது வந்து ஏத்துக்க முடியாத அளவுக்கு நிறைய பிளேயர்ஸ் அன்சோல்டுல இருக்கு. ஆமா, அதே மாதிரி ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ் நல்ல டீம், புரட்ட டீமா இது பண்ணிட்டாங்க தீபக் சேகரை தவிர்த்து. ஆனால் அப்படி வச்சாலும் தீபக் சேகர் ஓப்பனிங் ஸ்பெல்ல போறதுக்கு, தீபக் சேகர், ட்ரெண்ட் போல்ட்டு, பும்ரா 3 பேர் ஓப்பனிங் ஸ்பெல்ல போட்டாலே காலி ஆயிரும் போல இருக்கு எது டீம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் தீபக் சேகர் நல்லா ஓப்பனிங் ஸ்பெல்ல பயங்கரமா இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸை விட எப்படியோ ஒன்று மும்பை இந்தியன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியுது. ஆஃப்டர்நூன் வரையா டீம் வந்து ஒரு மாதிரியா தான் கொலாப்ஸ் ஆகி போய்கிட்டு இருந்துச்சு. என்னடா யாரடா இருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் ஆகாஷ் அம்பானி லஞ்ச் பிரேக்ல வந்து நாங்க ஒண்ணு பிளான் பண்ணி வந்தோம், ஆனா வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு, சரி பார்க்கலாம், ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா புவிக்கு போனாங்க, புவி கிடைக்கல. அதுக்கப்புறம் கடைசி தீபக் சகரை தான் போட்டி போட்டு வாங்கினாங்க. சென்னை வந்து 8 crores வரையும் வந்தாங்க தீபக் சகருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு மேல போகல. அதனால தீபக் சகரை லாக் பண்ணியாச்சு. முக்கியமா கடைசியிலே சாண்ட்னரை தூக்கிட்டாங்க. அது ஒரு நல்ல பிக்கு. அது வில்ஜாக் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அவன் ஆர்சிபி கொஞ்சம் ரிட்டைன் பண்ணுவான்னு நினைச்சேன். அவன் எதுவுமே பண்ணல. அப்படியே மும்பை இந்தியன்ஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க அழகா கொத்தா. அவங்க வில்ஜாக் எங்கிட்ட கொடுத்துட்டு எங்க சிங்கப்பூர் சித்தப்பா டிம் டேவிட தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமா, போன தடவையாவது குருணால் டிம் டேவிட் பாண்டியா வந்து அவ்வளவு காசு கொடுத்து எடுத்திருக்காங்க. ஆனா வாஷிங்டன் சுந்தரை யாரும் அவ்வளவு பிக் பண்ணல. என்ன ரீசனு? ஆமா, அது ஒரு பெரிய ஸ்கேமா. வாஷிங்டன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு டெஸ்ட் மேட்ச்ல இருந்து. ஆனா குர்னூல் பாண்டியா தூக்கிட்டு போறாங்க. என்ன புரியல குருணால் எனக்கு. பாண்டியா பொறுத்த வரைக்கும் ஒருவேளை ஏதாவது ஒரு கேப்டன் இல்லைன்னா அந்த நேரம் கேப்டன் பண்றதுக்கு ஒரு நல்ல கேப்டன்சி, அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இல்லை. அது ஒன்றும் பிரச்சனை. ஆல்ரவுண்டர் கணக்கில் பார்க்குறாங்க. திடீர்னு ஒரு நேரம் பேட்டு மாட்டினா 4 சுற்று சுற்றுனது தான் ஒரு 30 ரன், திடீர்னு 30 ரன், ஒரு 2 விக்கெட் எடுப்பா அப்படி. அதே மாதிரி குருணால் பாண்டியா பொறுத்த வரைக்கும் இங்கே ஜடேஜா மாதிரி கொஞ்சம் பாலை கொஞ்சம் ஸ்பீடாக போடக்கூடிய, ஓவர் சீக்கிரம் முடிச்சுக்காது, பால் லேட் ஆகாது. உங்களுக்கு வர ஸ்பீடு தெரியாது, போகிற ஸ்பீடு தெரியாது. நீங்கள் வந்து ஓவர் வந்ததே தெரியாது. 6 பால்ல எப்போ என்ன ஜடேஜா அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அப்படி ஜடேஜா போடும்போது உங்களுக்கு தெரியும், நல்லா நோட் பண்ணி தெரியும். பால் எப்போ ஓவருக்கு வராருன்னு தெரியாது, எப்போ 6வது பால் வந்ததுன்னு தெரியாது. அது மாதிரி போடக்கூடிய ஆள் வந்து குருணால் பாண்டியா. அது சில நேரம் வந்து எக்கனாமி ரேட் ரொம்ப கம்மியாக போயிடும், ரன் வராது, பால் டக்குனு முடிச்சு ரன் வராது. அந்த ஒரு அடிப்படையில் வேணா குருணால் பாண்டியா கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க. நீங்க கேப்டன்சியும் இப்போ அந்த நேரத்தில் எடுத்துக்கலாம். அதுக்கு கண்டிப்பா வைஸ் கேப்டன் லாஸ்ட் டைம் கூட அந்த மாதிரி பல ஆங்கிள் பார்த்துருப்பாங்க. லக்னோல இருக்கப்போ ஒரு ராகுல் ஒரு 2 மேட்ச் வரலன்னா அவர் தான் கேப்டன்ஷிப் பண்ணாரு. மும்பைக்கு முக்கியமா 2017 கப் வாங்குறதுக்கு குர்னூல் பாண்டியா தான் வருது. ஏன்னா 50 ரன்ஸ் அடிச்சு கொடுப்பாரு. இத்தனைக்கும் டார்கெட் 129 தான். நீங்க அவரும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் போட்டாருன்னா அவர் நல்லா இருக்கும். குர்னால் பாண்டியா பொறுத்த வரைக்கும் சில பிளேயர்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் தனியாக பிரிக்கலாம். அப்படி வந்து தீபக் சேகர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா பவுலிங் போட்டாருன்னா ஓப்பனிங் 3, அதாவது 6 ஓவர்ல 3 ஓவர் அவரே தள்ளி விட்டுறாரு தோனி. ஆனா என்னன்னா தோனி கையில இருக்கும்போது தீபக் சேகர் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியும். ஒரு 3 ஓவர்லயே ஒரு குறைஞ்சது ஒரு விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் எடுக்கக்கூடிய ஆளு. ஆனா இதே செகண்ட் இன்னிங்ஸ்ல போட்டாருன்னு கொஞ்சம் கஷ்டம் தான். அது மாதிரி ஒரு சில ஆள்கள் வந்து பட்டை திட்டுவாங்க. அது தோனி வந்து அந்த வகையில் வந்து கரெக்டாக கொஞ்சம் தோனிக்கும் தீபக் சேகருக்கு வேவ் லெங்த் நல்லா இருக்கும். இப்போ அங்கே போய் என்ன பண்ண போறாருன்னு தெரியல, பார்ப்போம். அது எல்லாரே இந்த வாட்டி கொஞ்சம் டீம் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியும். நேற்று ஏலத்தை விட இன்னைக்கு ஏலம் கொஞ்சம் கூடு பிடிச்ச மாதிரி தெரியும். ஏன்னா நிறைய வந்து அன்கேப்டு பிளேயர்ஸ் ப்ளஸ் வந்து தெரியாத பிளேயர்ஸ், ஃபாரின் பிளேயர்ஸ், முக்கியமாக வந்து இப்போ ஆர்சிபி ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஆள், எனக்கு பேர் டக்குன்னு வாயில வராங்க, ஏன்னா பேரை உச்சரிக்க முடியல வேற. அது மாதிரி ஒரு நல்ல டைப்ல உள்ள ஆள் எடுத்திருக்காங்க, ஃபாரின்காரன் ஒருத்தர், இங்கிலாந்து பிளேயரை. இப்போ பார்ப்போம். நிறைய நடந்திருக்கு. என்ன சாண்ட்னர் வந்து சிஎஸ்கே விட்டதான் ஒரு வித்தியாசமா தெரியுது. சரி சால் பிரதர், உங்க டாபிக் என்னன்னா, நேற்று வந்து டிஎல்ல ட்ரெண்டிங் வந்து ஒரு மலையாள ஹீரோயின், நீங்க கண்டிப்பா 2-3 நாள் பார்த்துருப்பீங்களே. திவ்யா பிரபான்னு சொல்லுங்க. பாத்தீங்களா? பர்னி நான் என்ன சொன்னேன், பேர் சொல்லு அப்படின்னு சொன்னா இல்லையா? ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. அது கிடைக்க மாட்டேங்குது, எதுல பாக்குறதுன்னு தெரியல அந்த படத்தை. புரியல, என்ன படம்னா? அந்த வில் படத்துல வரும் ப்ரோ, அப்ப பாத்துக்கங்க. இல்ல நான் கேட்கல, இங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு சரியா கேட்கல என்ன சொன்னீங்கன்னு. இல்ல அவரு வீடியோ தான் கேக்குறாரு. அவரு வீடியோ தான் கேக்குறாரு. என்ன வீடியோ? ஒண்ணும் இல்லைங்க,
நான் தேடி பார்த்துட்டு என்ன சொல்ற, அது படத்தை தாங்க தேடி பார்த்தேன். தப்பா நீங்க நினைக்காதீங்க, தயவு பாத்துட்டு செஞ்சு. இருக்கீங்களா? அந்த வீடியோ தான் கேக்குறாரு. தயவு செஞ்சு தப்பா நான் வந்து நினைக்காதீங்க. இந்த எஸ்கே வந்து இது யாருக்கோ பர்த்டே விஷ் போட்டு ஒரு வீடியோ டிஎல்ல வந்துச்சு. யாருன்னு பேர் பார்க்கலாமேன்னு போய் பார்த்தேன். பரணி ப்ரோ, நான் நேத்தி வந்துட்டு சூக்ஷ்ம தர்ஷினி படம் பார்த்தேன் ப்ரோ. சூப்பர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் 2024. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர் ரொம்ப 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 பொறாமையா இருந்துச்சு. என்ன அவங்க மட்டும் எப்படி இப்படி எடுக்கிறாங்க, நல்ல படமா எடுத்துடுறாங்களே அப்படின்ற ஒரு பொறாமை இல்ல. இருந்துச்சு. ஆக்சுவலா என் மைண்ட்ல லாஸ்டா ஒரு வேர்ட் ஆட் பண்ணான்னு என்ன தலைவா? திஸ் ரிவ்யூல போட்டுட்டு திஸ் மூவி another மலையாளம் ஃபிலிம் டு சே மலையாளம் சினிமா தான்டா பெஸ்ட் அப்படின்னு சொல்லி போடலாம்னு நினைச்சேன். உண்மையாலுமே ப்ரோ சொன்னா நம்மள அடிக்க வருவாங்கன்னா, பட் பரவாயில்ல. பட் ரொம்ப நேத்தி மதுரையில வெற்றி தேட்டர், மாட்டுத்தாவணி வெற்றி தேட்டர் ஹவுஸ்ஃபுல் தலைவா. சூப்பர் சூப்பர். ஆமா, அவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. அதுவும் பாப்பனாஸ்க்கு ப்ரோ சப்டைட்டில் தான். பாப்பனாஸ்துக்கு ஈக்குவலா, அதாவது திருஷ்யம்க்கு ஈக்குவலா கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்னடா பண்றீங்கன்ற மாதிரி ஆயிப்போச்சு. ரொம்ப நல்லா, ரொம்ப திருப்தியான ஒரு படம். ஏதாவது ரொம்ப நல்லா போகணும்னு நினைக்கிறேன். அப்படியே டப் பண்ணி விடலாம் அவங்க தமிழ் தெலுங்குல எல்லாம். ரொம்ப நல்ல கண்டென்ட். இல்ல மஞ்சுமெல் பாய்ஸ் இந்த பிரேமலு மாதிரி சொல்றேன், கிளிக் ஆச்சுன்னா ரொம்ப நல்லா போகும். ரொம்ப நல்ல கண்டென்ட். ஸோ யாராவது பார்க்கலன்னா பாருங்க. அதுவும் மதுரையில ஷோலாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. வெற்றியிலலாம் 5 ஷோ போடுறாங்க. நல்ல விஷயம், போட்டோம். அப்புறம் தலைவா இந்த ஜீப்ரா படமும் நல்லா இருக்குன்னாங்க. நாளைக்கு தான் போலான்னு இருக்கேன், போய் பார்க்கணும். நல்லா இருக்குன்னாங்க. அவர் தமிழ் டைரக்டர் தான் ப்ரோ. ஆமா ஆமா, அந்த இது பார்த்தேன், பிரஸ் மீட் பார்த்தேன். அப்புறம் இந்த திவ்ய பிரபா வீடியோ விட்டுருங்க. அந்த படம் நிறைய ஃபெஸ்டிவல் போயிருக்கு. ரொம்ப நல்ல படம். நானும் தேடுறேன், ஏதோ லிங்க் கிடைக்க மாட்டேங்குது. எப்போ ஓடிடில வரும் என்னன்னு தெரியல. டிஜிட்டல்ல வரலங்க, அது தியேட்டர்ல தான் வந்திருக்கு. இல்ல அதெல்லாம் ப்ரோ எப்படினாலும் நமக்கு லிங்க் வந்துரும்ல. ஏன்னா நிறைய இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றப்ப நமக்கு இங்க புரியல. இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ரிலீஸ் ஆன எந்த படம் தான் இது? கூழாங்கல் இல்லங்க, அது எவ்வளவு நாள் கூழாங்கல்லாம் எப்பயும் வந்துருச்சு தலைவா. ஓடிடி இல்ல தலைவா, நம்ம ஏழைகளின் ஓடிடில வந்துரும்ன்ற. நல்ல ஏழைகளின் ஓடிடி இல்ல நான் சொல்றேன் ஒன்னு சொல்லவா. கூழாங்கல் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு, சென்னை தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. யாரும் போய் பார்க்கல, அவ்வளவுதான். தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சா? நான் சொல்றேன் சென்னை தியேட்டர்ல கூழாங்கல் மேபி செலக்டட் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லா அந்த படம் ரிலீஸ் ஆகல தலைவா. இல்ல ஆவல ப்ரோ. இல்ல வினோத் ப்ரோ, இல்ல இது கூழாங்கல் ரிலீஸ் ஆச்சு, தியேட்டருக்கெல்லா ரிலீஸ் ஆச்சு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப நாள் அந்த படம் ஓடல. அது படம் ரிலீஸ் ஆனதும் யாருக்கும் தெரியாது. வெரி லிமிட்டட் ரிலீஸ் தான். அது ரிலீஸ் ஆச்சு, அதனால மட்டும்தான் அதோட தியேட்டர் பிரிண்ட் அது வந்துச்சு. நான் அதை ஷுவரா சொல்லுவேன். ஓகே. நேத்து என்னங்க டிஎஸ்பி சம்பவம் பண்ணிட்டார் ஆடியோ லான்ச்ல, மஜா பண்றாரு. இல்ல விஷால் ப்ரோ, இதுவுமே வந்து என்ன சொல்ல, இது இப்போ இந்த படம் 2 மாசத்துக்கு முன்னாடியே நான் வந்து பாத்துட்டேன். அத சொல்லுங்களா? நான் அன்னைக்கே நான் ரிவ்யூ சொன்னேங்க. அப்படியா? எப்படி இருக்கு படம்? என்னது படம்? நல்ல படம் தான். அப்படியா? ஆமா. சிரிக்காதீங்க. என்னங்க புரியல? இல்ல மியூட் பண்ணிட்டு பாத்தீங்களா? எப்படி பாத்தீங்க? விடுங்க மியூட் பண்ணி பாத்தீங்கன்னா புரியல. அவர் தியேட்டர்ல பாத்தாருங்க. தியேட்டர்ல போய் மியூட் பண்ண முடியுமா? என்னங்க போங்க, அநியாயம் பண்றீங்க. விஷால் ப்ரோ, நான் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தியேட்டர்ல மட்டும் ஸ்கிரீன் பண்ணாங்க. அந்த 2 ஷோ, அது ஒரு 2 நாள் 3 நாள் ஓடிச்சு, அவ்வளவுதான். அப்ப கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வருத்தப்பட்டு எல்லாம் ட்வீட் போட்டிருந்தாங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோவே மாறி இருக்கு. ஆமா, நான் பார்த்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ கரெக்டா இருந்துச்சு. அப்படியா? ஆமா, அது பரணி ப்ரோ நீங்க சூப்பர் ப்ரோ. உங்களுக்கு மட்டும் எப்படின்னு தான் தெரியல தலைவா. என்னது ஏங்க தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிச்சு போய் பாத்தேன். அவர் இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்த்தனால அவர் கொஞ்சம் பொறாமையில இருக்கிறாரு. ஆமா, நல்ல அவங்க இன்னொருத்தவங்க பேர் என்ன, கனியா? கனி கஸ்தூரி. ஆமா, அவங்களும் செம பெர்ஃபார்மன்ஸ்னாங்க. அவங்க எப்பயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன் அப்படியா? பார்க்கணும் அந்த படத்தை. டைம் கிடைக்கிறப்ப பார்ப்போம். டைம் கிடைக்கிறப்ப தியேட்டர்ல போய் பாருங்க. தியேட்டர்ல எப்பங்க வருது அத சொல்லுங்க முதல்ல. ஏங்க தியேட்டர்ல, தமிழ்நாடு தியேட்டர்ல வந்துருச்சுங்க. நீங்க எங்க இருக்கீங்க? மதுரையில? நான் மதுரையில இருக்கேன். மதுரையில சூக்ஷ்ம தர்ஷினி ரிலீஸ் ஆயிருக்கு. போய் பாருங்க. அது சரி. இல்ல ஓகே, கண்டிப்பா முயற்சி செய்வோம். இல்ல இப்போ ரீசெண்டா போற ரூமர்ஸ்னால என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல. உண்மையிலேயே இந்த மாதிரி படம் பார்க்கிறதுக்காக தான் வந்து கேக்குறாங்களா, இல்ல வந்துட்டு அந்த ஒரு பர்టిక్యులர் படம் பார்க்க தான் தலைவா. இப்போ அது வந்துட்டு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தலைவா. அந்த மாதிரி
ஆடட் அட்வான்டேஜ்னா எப்படி சொல்றேன்னா, நிறைய பேர் சில பேர் வந்துட்டு சோ இது இருக்கு இல்ல அப்படின்னு பார்க்கலாம்னு ஆரம்பிச்சு. சுகுமார் ப்ரோ சொன்னார்ல, சுகுமார் ப்ரோ சொன்னார்ல, அதுக்கு வந்து சமநிலை படுத்துற விஷயம்னு சொன்னார்ல. ஆமா அந்த என்ன படம் ஆனா அது? அண்ணா ஐயோ என்னன்னா மறந்துட்டேன் அந்த படம் பேரு டக்குன்னு. அண்ணா நான் தப்பா பாரதி அந்த படம் சொல்லல. பேர் என்ன பண்ணி நம்ம பார்த்தோமே. இப்ப என்ன படம்னா ஐயோ அதான் யாரு மறந்துட்டேனே. ஹீரோ? ஊசி போடுற இதுங்க படம். அண்ணா அதான் இல்ல ஊசி போடுற படம். ஊசி ஊசி போடுற ரோஸ். படம். மார்கரெட் குவாலா. மார்கரெட் குவாலா. சப்ஸ்டன்ஸ். சப்ஸ்டான்ஸ். ஆமா பாத்தீங்களா, எனக்கு ஹீரோயின் பேர் ஞாபகம் இருக்கு, படம் பேர் ஞாபகம் இல்ல. என்ன இல்லங்க படம் பிரகாஷ் அது? நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். உல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட் படம் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த படம் ஃபர்ஸ்ட் எனக்கு சொன்னது இந்த படத்துல நிறைய இந்த மாதிரிலாம் இருக்கும்ட்டு. அதுக்காக போய் பார்க்க போய் அந்த படம் அவ்வளவு பிடிச்சிருச்சு. என்னடா இப்படி ஒரு படம். அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி இருக்குன்னு உள்ள வந்து நல்ல படமா இருந்துச்சுன்னா பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, பிடிச்சு போவேன். அதனால நம்ம பசங்களோட மைண்ட் செட் வச்சு நான் சொல்றேன். இல்ல புரியுது உங்க பொதுநலம் புரியுது. இல்ல பொதுநலம் புரியுது, பரந்த மனப்பான்மை புரியுது. இதுக்காக தான் பிரியாணி பாத்தீங்கன்னு தெரியுது. இல்ல புரியுது. பிரியாணி நேத்து கூட என்ன சொல்லியிருந்தேன்னா சொல்லியிருந்தேன்னா பரணி கிட்ட, விஷால்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து திவ்யா பரப்பான்னு சொல்லிருந்தா, எனக்கு திவ்ய பரப்பா தெரியுதா இல்லையா, சூரிய பரப்பா தான் தெரியும் அப்படின்பாருன்னு சொன்னேன். கடைசியில இப்ப திவ்ய பிரபாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு, சூரிய பிரபாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு, எல்லா காரணத்தையும் தெரிஞ்சு பறந்த பிற்பாடுமே தெரிஞ்சு வச்சிருக்காரு. இல்ல இந்த இதுல சொல்லுவாங்கல்ல, சந்தானம் படத்துல தம்பி பாஸ் ஆகணும்னு படிப்பா அப்படின்ற மாதிரிதான். தம்பி படம் பார்க்கணும்னா படமா பாருப்பா அப்படின்றதுதான் என்னோட கருத்து. இதேதான் நான் 2 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் படத்தை படமா பாருங்க, படமா மட்டும் பாருங்க. தலைவா அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது. 19 ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னுக்கு பார்க்க ஆரம்பிப்பான். ஆனா அதை தாண்டி அந்த படம் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள். மலினான்னு ஒரு படம் இருக்கு தலைவா. மலினான்னு ஒரு படம் நீங்க ஆப்வியஸ்லி பார்த்திருப்பீங்க. பார்க்கலன்னு நான் நம்பவே மாட்டேன். மலினான்னு ஒரு படம் இருக்கு, மோனிகா பெலூசி படம். நான் பாத்துருக்கேன், வாய்ப்பே இல்லையா? அது சரி, பாத்திருக்கீங்கன்னா படம் பாத்துருக்க மாட்டீங்க. சில சீக்வன்ஸ் மட்டும் நீங்க பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு படம். அது ஒரு தப்பான படம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரீசெண்டா அந்த படத்தெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தேன். அண்ணா அது ஒரு பெரிய அரசியல் படம். அது ஒரு சும்மா சொன்னேங்க, நான் தூள் படம் மீம்ல சொன்னது. ஒரிஜினல் படம் பார்த்தாச்சு. அதாவது எப்படின்னா, அது வந்து எப்பவுமே சில விஷயம் சொல்லும்ல, ஒரு விஷயத்தை கடந்து இன்னொரு விஷயம் செய்ய முடியாதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வெளியில பார்க்காம சில விஷயங்கள் நம்ம செய்ய முடியாது, கடந்து போக முடியாது. அதனால வந்து கடந்து போறதுக்கான ஒரு படம் அதுதான் வந்து மெலினா. எப்படி நம்ம வந்து ரோட்ல போகும்போது பாத்துருங்க பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துருங்க, நல்ல படம் தான் அது உண்மையாங்க. பட் என்னன்னா இங்க வந்து நீங்க எப்படி சொன்னீங்க, இப்ப எப்படி நல்ல படமாவே இருந்தாலும் எல்லாரும் அந்த கிளிப்பிங்காக மட்டும் அந்த படம் தெரியப்படுதுன்னு சொல்றீங்கல்ல, அது மாதிரி அந்த கிளிப்பிங்காகவே கண்டென்ட்டுக்காகவே தெரியப்பட்ட படம் தான் மெலினா. ஆனா உண்மையிலே ஒரு நல்ல ஒரு படம். நீங்க தொடங்க, அது நீங்க மேற்கொண்டு வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் வுமன் லீடர்னு ஒரு படம் இருக்கும், கேட் வின்ஸ்லெட்டுக்கு. அதுவும் பயங்கரமா. அவங்க வந்து மோனிகா பெலூசி, நிறைய பேர் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமா குரூப்பா பேசிட்டு இருக்காப்ல. மோனிகா பெலூசின்னு ஒரு ஆக்டர். அவங்க ஆப்வியஸ்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அவங்க வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ். அவங்க ஒரு படம் பண்ணிருக்காங்க. அந்த படம் இப்படி இருக்கும்னு தான் அந்த படத்தோட இன்ட்ரோடக்ஷனே அப்படிதான் நமக்கு அந்த வயசுல. சரின்னு போய் பார்த்தா அந்த டைம்ல என்னடா இப்படி இருக்குன்னு விட்டுட்டோம். அப்புறம் அந்த படத்தை திருப்பி பார்த்தா எப்பா என்னென்னமோ பேசியிருக்காங்க இந்த படத்தை. நம்ம தான் அப்படி கொஞ்சம் தற்கொலைத்தனமா இருந்திருக்கோம் மேபி அந்த ஏஜ்ல. அப்படிதான் உல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட் இருந்துச்சு. பிரியாணியும் அப்படிதான் இருந்துச்சு. பிரியாணி உள்ள போய் பார்த்துட்டு தெரியாதனமா வந்துட்டான். அந்த அளவுக்கு ஹார்ட் ஹிட்டிங், தூக்கம் வரல. பிரியாணி பார்த்துட்டு என்னடா இப்படி எடுத்து வச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஆகி போய் அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள். இப்போ ரீசெண்டா சப்ஸ்டன்ஸ். இப்போ சப்ஸ்டன்ஸ்லாம் எப்படி சொல்றது, ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு எதிர்பார்த்து உள்ள போயிருப்போம். ஆனா அந்த படம் முடிச்சுட்டு வரப்ப இது ஒரு மொக்க படம், இது இதுக்காக தான் நம்ம பார்த்தன்ற மைண்ட் செட்டே இருக்காது. நிறைய பேருக்கு நான் இன்னொரு படத்தை சஜஸ்ட் பண்ணுவேன். இர்ரிவர்சிபிள்னு ஒரு படம் இருக்கு, ஜாஸ்பர்னு ஒரு படம். அந்த படம் நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளிப்பிங் இதெல்லாம் நீங்க பார்க்கறதே தவிர்த்துருவீங்கன்னு நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். அந்த மாதிரியான ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு படம். ஸ்க்ரீன் பிளேயாவே ரிவர்ஸ்ல பண்ணியிருப்பாரு. பயங்கரமான ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான படம். தயவு செஞ்சு ஃபேமிலியோடலாம் பார்த்து நீங்களும் செருப்படி வாங்கி என்னையும் திட்டி சாபகமாக விட்டு தொலைக்காதீங்கப்பா தயவு செஞ்சு. அதனால இந்த படத்தை தனியாக உட்காந்து பாருங்க. அப்புறம் வந்துட்டு இந்த பிரகாஷ் நான் ஒரு சீரீஸ் பார்த்தேன், அதை மட்டும் சஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன நான் மட்டும் ஓகே பரணி ப்ரோ இருக்காரு, ஓகே நான் பேசுறது கேட்குதுன்னு நம்புறேன். ஏ காளி காளி அங்கின்னு ஒரு சீரீஸ் வந்துச்சு, 2022 வந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் வந்துச்சு. அதோட செகண்ட் சீசன் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் டப்பிங்ல. ஃபர்ஸ்ட் சீசன் எக்ஸ்ட்ராடினரி சீரீஸ். அது ஒரு ரொமான்டிக் த்ரில்லர். அதோட சீசன் 2 வந்துருச்சு. ஸோ இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பார்க்காதவங்க பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சரி, இப்போ எல்லாரும் இந்த ஒரு இதை பத்தி பேசுனதுனால நான் வந்து
எனக்கு பிடிச்ச இன்னொரு படத்தையும் நான் வந்து சொல்லிடுறேன். பொங்கி இந்த எழுந்தல் படம் தலைவா. இந்த படம் கண்டிப்பா வந்து யார் பார்த்துருக்காங்களோ இல்லையோ, ஆர்ஜே விஷால் பார்த்துருப்பாரு. சொல்லு தலைவா. த போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி ஆன் ஃபயர். சத்தியமா பார்த்தது இல்ல. இந்த மாதிரி வித்தியாசமான படம் நீங்க தான் பார்த்துருக்கீங்க. ப்ராமிஸா நான் பார்க்கல. நீங்க சொன்னீங்கல்ல, அந்த நான் வந்து இது இல்ல வந்து இல்ல பரணி ப்ரோ, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. இந்த மாதிரி கிளிப்பிங் இருக்கிற படமா போய் தேடி பாக்குறவன் இல்ல நானு. அப்படி இல்ல ப்ரோ. புரியுது, சொல்லுங்க சொல்லுங்க. அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் இருந்தாலுமே படமா சூப்பர் படம் அப்படின்ற ஒரு இது புரியுது இருக்குல்ல. புரியுது. பேர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. த போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி ஆன் ஃபயர். த போர்ட்ரேட் ஆஃப் a lady on fire. ஓகே, பாத்துறோம். அந்த படம் நான் வந்து என்ன சொல்ல, நான் நார்மலாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சினாப்சிஸ் படிச்சுட்டு அது செம்ம ரேட்டிங்ஸ் இருந்துச்சு. அது டிஜிட்டலில் வரதுக்கு முன்னாடியே நான் வந்து லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். டிஜிட்டலில் வந்த உடனே நான் வந்து பார்த்தேன். பார்த்து முடிச்சுட்டு தான் வந்து யோசித்தேன், ஐயோ செம்ம படம் அப்படின்ற மாதிரி. அது வந்து சூப்பராக இருக்கும். யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். அதுலேயுமே கண்டிப்பாக வந்து கொஞ்சம் 18+ சீன்ஸ்லாம் இருக்கும். அதனால தனியாக பாருங்கள். அது வந்து ஃப்ரெஞ்ச் படம், ஆக்சுவலாக இங்கிலீஷ் படம் கூட கிடையாது, ஃப்ரெஞ்ச் படம். ஓகே, ஸோ பாருங்க. விஷால் பிரதர். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கேக்குதா? கேக்குது ப்ரோ. சுதாகர் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பிரதர், லக்கி பாஸ்கர் மாதிரி எதனா இருந்தா சஜஸ்ட் பண்ணுங்க பிரதர். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, தியேட்டர்ல பார்த்தேன். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டிங் அந்த மாதிரியா தலைவா? இல்ல, அந்த ஜானர்ல எதனா இருந்தா சொல்லுங்க தலைவா. இப்ப இந்த உல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட் சொன்னல, பாத்திருக்கீங்களா? அதுதான் இந்த ஸ்டாக் படம் வந்திருக்குல. இப்ப ஒரு தெலுங்கு படம் வந்திருக்கு, ஜெப்ரான்னு. தமிழ்ல வந்து தமிழ் டப்பிங் வந்திருக்கு. கிட்டத்தட்ட லக்கி பாஸ்கரும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குன்னு நிறைய நண்பர்கள் சொன்னாங்க, பார்த்த நண்பர்கள். சூப்பர். இது கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இடிக்கும், ஆனா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் அதே மாதிரி ஜானர் கேட்டீங்கன்னா வேணா பார்க்கலாம். இப்ப நீங்க சொல்லுங்க சுதாகர் ப்ரோ. நீங்க உல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட் தமிழ்லே இப்ப வந்துருச்சு. அது நீங்க பாத்திருந்தீங்கன்னா ஓகே, அதை பார்க்கலாம். அதை பாருங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் படம். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டிங், இந்த மாதிரியான பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் எப்படி பண்றாங்கன்றதுக்கான ஆரம்ப புள்ளி அந்த படம். அது ரொம்ப பிரமாதமான படம். அகைன் டிஸ்க்ளைமர், தனியா உட்காந்து பாருங்க அந்த படம். த உல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட். நம்ம இவர் இருக்காருல, டிகாப்ரியோ, டைட்டானிக் ஹீரோ படம். அவர் தான் ஹீரோ. நம்ம தாத்தா தான் டைரக்டர், மார்டின் ஸ்கார்செஸி. மொரட்டு சம்பவம். நீங்க அதை பாருங்க. அப்புறம் வந்துட்டாரு எமோஜியோட. அவருக்கு அக்செப்ட் கொடுங்க. நீங்க சொல்லிருங்க, நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஓகே, அந்த படம் பாருங்க. அதுக்கப்புறம் இது எல்லாரும் ஸ்கேம் 92 பார்த்திருப்பீங்க. ஸ்கேம் 2003 வந்துச்சு, அதுவுமே நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்டாம்ப். விஷால் ப்ரோ, நீங்க போன வாரம் சொன்ன கேட்ச் மீ இஃப் யூ கேனும் இந்த லிஸ்ட்ல வரும். ஓகே, ஆமா சொல்லலாம். ஃப்ராடு. ஆமா, அந்த படம். அப்புறம் அதுவும் தமிழ் டப்பிங்ல இருக்கு சுதாகர் ப்ரோ. கேட்ச் மீ இஃப் யூ கேன், அதுவும் டிகாப்ரியோ படம் தான். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் படம். அப்புறம் வந்துட்டு இந்த படம் இப்போ ஒண்ணு சொன்னீங்க, இந்த மாதிரி டக்குனு ஜோன் அவுட் ஆயிடுச்சு. பிரகாஷ் ப்ரோ, அந்த பிக் ஷேர் பண்ண முடியுமா? ஸ்கேம் 1992 சொன்னீங்க. 92க்கு அப்புறம் 2003 ஒன்று வந்துச்சு ஒரு சீரிஸ். அதுவுமே நல்லா இருந்துச்சு. அது வந்து இந்த ஸ்டாம்பை வச்சு, ஸ்டாம்ப் ஸ்கேமை வச்சு பண்ணது. ஸ்கேமோட இப்ப அடுத்த பார்ட்டும் வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டது. எப்ப ரிலீஸ் ஆகும்? வணக்கம்ண்ணா. ஸ்கேம் 2003 தான் மாஸ். ஓகே, தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ ப்ரோ. பாருங்க, அதாவது ஒரு ட்ரேடிங் வச்சு பண்ற ஸ்கேம் கூட வந்துட்டு அது பெரிய அமௌண்ட் புழங்குதுன்னு சொல்லலாம். ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் வச்சு அந்த ஆள் எவ்வளவு யோசிச்சு மாஸ் பண்ணிருக்கான் பாத்தியா? ஆமா. அப்புறம் வந்துட்டு ரொம்ப பேசிக்கா நீங்க போகணும்னு வச்சீங்கன்னா ஃபர்ஸி பார்க்கலாம். ஃபர்ஸி எனக்கு ரொம்ப பெருசாலாம் ஒர்க் ஆகல. ஆனா அது பார்த்தாச்சு. இல்ல, இங்க சுதாகர்னு ஒருத்தர் கேட்டாப்ல, இந்த ஜோன்ல கேட்டாப்ல, இந்த லக்கி பாஸ்கர் ஜோன்ல உன்னோட இன்ஸ்டாகிராமோட ஐடியா கொடுத்துட்ட அப்படின்னா எல்லாரும் என்ன வேணுமோ பார்த்து தெரிஞ்சுக்க போறாங்க. இதே பேர் தான் ஆர்ஜே விஷால்னு வந்தீங்கன்னா இருப்பேன். இல்ல, இங்க ஏகப்பட்ட இதுவை போட்டு வச்சிருக்கிறதுனால நானே எனக்கு எதனா இதுனா பாக்கணும் அப்படின்னா பேஜுக்குள்ள போயிட்டு என்ன பாக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தா இப்ப கப்பெல்லாம் பண்றீங்க, 2 பேரும் சேர்ந்து எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இல்லண்ணா, நீங்க வேற சும்மா அப்பப்ப எப்பயாவது பண்ணது. அது பார்த்தேன்.
அது வந்து நல்லா நல்லா இருந்தது. எல்லா இதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் தெரியாத இதுவெல்லாம் கூட நிறைய நோட் பண்ணி போடுற அந்த இது எல்லாமே வந்து கொஞ்சம் இப்ப திடீர்னு வந்து யாருக்குன்னா தமிழ் டப்பு பார்க்கணும் அப்படின்னா, இல்ல வேற எதனா ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னா, படங்கள் மோஸ்ட்லி நம்ம பேசிடுறோம். வெப் சீரிஸ் நிறைய பேர் பேச மாட்டோம். அது பேச மாட்டோம்னு தாண்டி ரொம்ப ஹிட் ஆனாதான் நம்ம பேசுறோம். இல்ல அண்டர் ரேட்டட் ஆயிடுச்சுன்னா பேச மாட்டோம்ல. கரெக்ட். ஆமாண்ணே, ஆமா. அந்த மாதிரி இருக்கும்போது நான் நிறைய உன்னோட இதுவும் பார்த்து எடுத்து வச்சிருக்கேன். ஆனா பார்க்க டைம் தான் கிடைக்கல. சூப்பர்ண்ணே. என்னுடைய முன்னோர் நீங்க சொல்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. நீ வேற கம்னருப்பா, எடுத்துதான் வச்சிருக்கேன். ஒன்னும் எதுவுமே பாக்கல. நான் ஒன்னும் சிக்காடல் அணி பண்ணியே ஒன்னும் பார்த்து முடியல. அது இப்பதான் போறீங்க. அதுக்கு என்ன போறீங்க? நல்ல பரணி தான் நல்லா இருக்குன்னா, பரணி தான் நல்லா இருக்குன்னு சொன்னான். டீசென்ட்டா இருக்கும், நல்லா இருக்கும் ப்ரோ. பரணி பேச்சு கேட்டுதான் உள்ள இறங்கி இருக்கேன். பரணி பேச்சு கேட்டுதான் இந்த டார்க்னு ஒரு கிராஸ்னு ஒரு வெப் சீரிஸ் இருக்கு, அதுவும் நல்லா இருக்கும். பரணி தான் சொல்லியிருக்கான். அது நான் 2 எபிசோட் லெவல் கிராஸா? இல்லன்னா வெறும் கிராஸ் ப்ரோ. வெறும் கிராஸ் இப்போ வந்திருக்கு. லெவல் கிராஸ் இல்ல, வெறும் கிராஸ். கிராஸ்ன்னு சொல்லி ஒரு பிரிட்டிஷ் சீரிஸ் வந்திருக்கு. 2 எபிசோட் நல்லா இருந்துச்சு. 3வது எபிசோட் கொஞ்சம் இதாதான் போச்சு. எனக்கு தெரியும் ஏன் வந்து பிரகாஷ் ப்ரோவோட மைண்ட்ல லெவல் கிராஸ் ஆழமா பதிஞ்சிருக்குன்னு. ஏன்? இல்ல சுகுமார் ப்ரோ, என்னன்னா ஃபர்ஸ்ட் தடவை போன ஒரு 1.5 மாசமா 1 மாசம் முன்னாடி லெவல் கிளாஸ் ஒரு மலையாள படம் வந்துருச்சுல தியேட்டர்ல. அப்ப திடீர்னு அப்டேட் சொன்னாப்டி, பரணி அப்டேட் சொன்னாப்டி. அப்டேட் சொன்ன உடனே பரணி உங்களுக்கு இன்னும் இதே டைட்டில் இன்னொரு படம் இருக்கு தெரியுமான்னு கேட்டேன். அப்பயே தெரியலன்ட்டு அப்படி. அப்புறம் எதுக்கு விட்ட வழக்கம் சொல்லிட்டு அப்படின்னு விட்டாச்சு அதை. இல்ல ப்ரோ, எனக்கு எனக்கு எதனால வந்து லெவல் கிளாஸ் ரொம்ப மைண்ட்ல பதிஞ்சுனா, ஸ்பேஸ்ல வந்துட்டு கமெண்ட் வந்திருக்கு, ஸ்மார்ட் பரணி டஸ் நாட் லிசன் டு ஸ்பீக்கர்ஸ் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு செகண்ட். அவர் அந்த சிவகார்த்திகேயன் வீடியோன்னு வந்தா இப்ப எப்படின்னா, வள்ளுவன் வாசகை கூப்பிடும்போது எப்படி வாசகி வந்து கிணத்து மேல இருக்க அந்த வாலியை விட்டுட்டு அப்படியே போயிருவாங்களோ, அது மாதிரி சிவகார்த்திகேயனோட நியூஸ் ஒன்று வந்துச்சு, அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு அந்த ஒரு செகண்ட். அது அவரோட தப்பு கிடையாது. அது வந்து எப்படி சொல்லுவாங்க, தன்னிச்சை எப்படி அனிச்சை தன்னிச்சை நமக்கு எப்படி ஒரு விஷயங்கள் இருக்குல்லோ, அது மாதிரி ஒரு தன்னிச்சையான செயல்கள். அது தன்னிச்சை செயல் மாரி அனிச்சை செயல். கண்டிப்பா இல்ல நான் வந்து அது வந்து பர்த்டே விஷலாம் இந்த மாதிரி நார்மலா வீடியோல போட மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் அது வந்து டிஎல்ல வராது. ஸோ இது யாருக்கு பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது, அந்த பேரு இல்ல என்ன இது கண்டென்ட்ன்றதை பாக்குறது, அது ஒரு 15 செகண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த கிளிப் பாக்குறதுக்குள்ள நீங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்க. அது ஒரு குத்தமா? குத்தம்னு சொல்லல பாருங்க, குத்தம்னு சொல்லல. அனிச்சை செயல்லாம் தெரியும்ல என்னன்னு? தெரியாதுண்ணா. சுகுமாரண்ணா தமிழ் தெரியாதா? ஏன்னா ஈஆர்ல படிச்சிருக்கீங்க, தமிழ் தெரியலங்கிறீங்க, என்ன போங்க. அனிச்சை செயல்லாம் எங்க இதுல நான் படிக்கும் போது சொல்லி கொடுக்கலண்ணா. சரி என்ன பரணி, குணா ரீ ரிலீஸ் ஆகுது, பேர் சொல்லிட்டியா? என்ன சொல்றீங்க? எப்ப வரும்? அதை தானா சொல்ல வந்து நான் இது ஆர்ஜே விஷால் ப்ரோ சொல்லி முடிச்சுட்டு சொல்ல வந்தேன். என்ன இந்த வருஷம் தான் மஞ்சுமல் பாய்ஸ் வந்து அந்த பாட்டு ஃபேமஸ் ஆச்சு. அதே வருஷத்துல குணா படம் ரீ ரிலீஸ் ஆகுறது. இந்த மாசம் குணா, அடுத்த மாசம் தளபதினா ஐயோ சூப்பர் ப்ரோ, ஆர்வமா இருக்கு. அண்ணா சுகுமாரன், இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸா இல்ல சென்னை மட்டும் செலக்டட் தியேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இப்ப சிலம்பாட்டம் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க சென்னையில மட்டும், கடுப்பாயிடுச்சு. அந்த மாதிரி இல்ல, இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா தான். அப்பாடா சூப்பர்ண்ணே. மெயின் தியேட்டர்ஸ்ல மெயின் ஏரியாஸ் மட்டும் தான் ஆகும். பட் ஆனா எல்லா ஏரியாஸ்லயும் ஆகுமான்னு தெரியல. ஒரு தியேட்டர்ல வந்தா போதும், மதுரையில போய் அடிச்சு முடிச்சு. குணாலாம் வரும் கண்டிப்பா வரும். குணாலாம் என்ன படம், மிரட்டி விட்டுருப்பாப்ல நம்ம ஆளு. போன வருஷம் வேட்டையாடு விளையாடு இங்க ரிலீஸ் ஆச்சு ப்ரோ. 4 தடவை ஷோ கேன்சல் ஆகி 4வது தடவை நானே ஆள் சேர்த்து பார்த்தேன் அந்த படத்தை, வேட்டையாடு விளையாடு. இப்ப எடுக்கிற படம் மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா ப்ரோ? அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. இல்ல நான் சொல்றது கர்நாடகால ப்ரோ ரிலீஸ் இருந்துச்சு ப்ரோ. வேட்டையாடு விளையாடு நல்லா போச்சு. இந்த படம் நல்லா. யாரு இதுல வெடி வெடிக்கிறாங்க? போர் தொழில் ரிலீஸ் ஆகி உங்களுதான், என்னோடதுல தான். என்ன ப்ரோ வெடி வெடிக்கிறாங்க? சும்மாவா கேங்கா இருக்கீங்க வெடி வெடிக்கிறீங்க? ஒன்னும் புரியல. பர்த்டே அதே மாதிரி பெங்களூரே கொண்டாடுறாங்க. பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்குதான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிச்சு. என்னன்னா மார்க் ஆண்டனியோட ரைட்டரும் குட் பேட் அக்லியோட ஸ்கிரீன் பிளே ரைட்டரும் சூதுகவமோட டைரக்டரும் ஒண்ணு அப்படின்னு இன்னைக்குதான் எனக்கு தெரியுது. இன்னைக்குதான் இந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சிச்சு. சுகுமாரண்ணா, நீங்க வரப்ப நீங்க பாட்டு பாடுவீங்கன்னு நான் நினைச்சேன். என்ன பாட்டு? அந்த பாட்டை நீங்க பாடிட்டே வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். நீங்க வேற மெயினான வரி அது இல்ல ப்ரோ மெயினான வரி அது இல்ல ப்ரோ. என்னது? நீங்க மகிழம் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, என்ன லைன் சொல்லுங்க. எட்ரான்னு வருதுல. சுகுமாரண்ணா, இதுக்கப்புறம் நானும் உங்களோட பிஆர் டீம்ல சேர்ந்துடலான் இருக்கேன். புஷ்பா படம் 2வது வாட்டி ரீவாட்ச் பண்ணேன்.
பிரகாஷ் கோவப்பட போறாரு. நான் எங்க 2வது தடவை எப்ப பார்த்தேன், நான் விஜய் சூப்பர்ல போட்டாங்க நேத்து முந்தநேத்து. ப்ரோ அது அந்த படத்துல நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு ப்ரோ. நீங்க வேற ஜாலியா போகுது ப்ரோ. என்ன ப்ரோ இதுக்கு மேல வேணும் நமக்கு? அப்படியே நல்ல ஃப்ளோல. ஆமா என்ன நீ அப்படின்னு அது ராஷ்மிகா கேங் எல்லாம் அப்படிதான் பேசிப்பாங்க. என்னமே நீ போமே அப்படின்னு. அண்ணா எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், அதே ஆள் தானே தமிழ் டப்பிங் பண்றாரு. வேற யாராவது பண்ண அந்த கேரக்டரே போயிரும். அதே ஆள் தான். ஓகே ஓகே. இல்ல அது அந்த கேரக்டரோட வாய்ஸ்க்கு நம்ம கேட்டு பழகிட்டோம். அது செம்மையா இருந்தது. ஆனா அவரே தானே ராக்கி பாய்க்கும் பண்ணது. அவரே தான் நினைக்கிறேன். ஆமாமா, அது இதுல புஷ்பாக்கு ஸ்லாங் மாத்தி எவ்வளவு அழகா பேசிட்டு பாத்தியா? அந்த ஒரு அதே ப்ரோ இல்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி பேசுவாரு. வினோத் ப்ரோ சொல்லுங்க. இல்ல பார்ட் 1ல கருப்பா ஒருத்தர் ஃப்ரெண்டா வருவார்ல, அவரு இதுல இல்ல போல, வேற ஒருத்தர் நடுவுல இல்ல அவருக்கு ஏதோ இல்ல இருக்காருங்க. அந்த இந்த ஃபயர் இல்ல வைல்ட் ஃபயர்னு சொல்லும்போது இருக்காரு. அது எப்படி அவன் இல்லாம கரெக்ட். ஆனா அவருக்கு ஏதோ எதுலயும் அவர் மாட்டினாரு அப்படின்னு ஷூட்டிங் தள்ளி எல்லாம் போச்சுன்னு நினைக்கிறேன். நடுவுல அவர் ஏதோ படம் ஃபுல்லா அவன் தானே வரான், அவன் தானே ஆரம்பிப்பான். அவனோட கதையே வந்து அவன் தானே பேசுறது. செஞ்சந்தகம் ஞாபகம் இருக்கு அந்த வாய்ஸ். சும்மா ப்ரோ கேக்குதா? இதுல கூட போட்டோ எடுக்க சொல்றது அவர் தானே. இந்த பாட்டுல கூட ஓபனிங்ல அவர் வருதுன்னு நினைக்கிறேன். சரி வினோத் ப்ரோ என்ன ப்ரோ கேக்குது ப்ரோ? சும்மா ப்ரோ நான் கங்கோ முதல்ல சொன்ன பாருங்க, அஞ்சான தளபதி ரசிகர் மேல ஏதனாரு கங்கோ எழுதிட்டாரு. தனஞ்சய பேட்டி கொடுத்திருக்காரு யூடியூப். நான் எதிர்பார்த்தது தான். சொல்லி வச்சுனா இந்த பக்கம் திருப்பி விட்டு எழுதிட்டாரு. வீடியோ வேணா ஷேர் பண்ணிட்டா மேல போட்டு வந்து பேட்டி கொடுத்துட்டாரு. நான் எதிர்பார்த்தது தான் அது. நான் முதல்ல சொன்ன பாருங்க உங்ககிட்ட. ஆமா முதல்ல சொன்ன இதெல்லாம் வந்து இது எப்படி சொல்றது வந்து இதெல்லாம் வந்து ரீசன் வந்து 1000 சொல்லலாம் ப்ரோ. ஆனா மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு யார் ரீசன். இது வந்து மத்தவங்க சொல்றதாலே இது பண்றதாலே மாற போறது ப்ரோ பண்றாரு அவரு. இல்ல அவர் என்னன்னா ரசிகர்களை யாரோ 2 ரசிகர்கள் போட்டு 2 குரூப் போட்டு சொல்லிருக்காங்க, சண்டை போட்டு இந்த படத்தை ஓட விடாம பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாரு. எந்த யாருமே இது பண்ண முடியாது நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா அதே மாரி என்னன்னா எனக்கெல்லாம் ஒரே ஒருத்தனை 2 படத்துல எந்த படம் வருதுன்னே தெரியாம இருக்கு கேங்கு, எங்க கேங்கு மாதிரி இருக்கு. அப்படி நாங்களே பொங்கலுக்கு எந்த படம் வருதுன்னு தெரியாம இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் இதை பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கே சங்கடமா போச்சு. ப்ரோ எனக்கு தெரியாது ப்ரோ, எப்படின்னா ஒரு படம் வந்தாகணும் ப்ரோ. நான் தான் ரிலீஸ் பண்ண போறேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இது வினோத் உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். பிரகாஷ் ப்ரோ நாளைக்கே பேசி இதுக்கு எதனா ஒரு முடிவு கொண்டு வாங்க ப்ரோ. ஆமா நான் தான் டேரக்டர், நான் தான் போய் ப்ரொடியூசர், நான் தான் போய் முடிவு பண்ண போறேன். ஏங்க நீங்க வேற நமக்கே இப்ப பாருங்க 2ல 1 வராம போகுதுன்னா பரவாயில்ல, 2மே 1 வரலன்னா என்ன பண்றதுங்கிற மாதிரி குழப்பத்துல இருக்கு. பாப்போம் இந்த வாரம் இந்த மந்த் இப்போ இது சொல்லுங்க. விடாமுயற்சி ரிலீஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். 2மே இல்லன்ட்டா அப்புறம் விடாமுயற்சி வந்து அப்ப சந்தோஷப்படுவீங்கல்ல. அது ஆகிறதுக்கு ரொம்ப அது ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குல்ல. சரி பாப்போம். அவர் சொல்லிட்டாரு. சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்ல அதான் சொல்லிருக்கேன். பட் இன்னும் 45 நாள் இருக்குல்ல, பாப்போம். எல்லாம் 47 நாள் இருக்குல்ல. நீங்க தான் ப்ரோ சொன்னீங்க 45 நாள் இருந்தாலும் விடாமுயற்சிக்கு அவர் திரும்பி வெயிட் போட்டுட்டு அந்த அளவுக்கு வெயிட் போட்டு பண்றது பாசிபிள் ரொம்ப கம்மி. நான் சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், அதெல்லாம் சொல்லிட்டேன். நான் சொல்றது என்னன்னா நமக்கு இந்த வீக்கெண்டு கண்டிப்பா தெரிஞ்சிடும். அதாவது இந்த மந்த் அண்ட் வீக்கெண்டுங்கிறது எல்லாம் ஒண்ணுதான் நமக்கு வரப்போகுது. 30ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா தகவல் தெரிஞ்சிடும். அபிஷியலாவே தெரிஞ்சிடும். அதாவது அன்அபிஷியல் அல்ல, அபிஷியலாவே தெரிஞ்சிடும். சுகுமார் அண்ணா இது சொர்க்கவாசல் பிரீமியர் இருக்கா? இருக்கு ஆனா எப்போ இருக்கு அப்படின்றது மட்டும் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா அதே நாள்லமே மிஸ்யூமே வந்துட்டு பண்றாங்க. அண்ணா எனக்கு அந்த ட்ரெய்லரும் பிடிச்சிருந்துச்சுண்ணா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்ல 2மே வந்து ஒரே நாள்ல வந்து பிளான் பண்றதுனால அது அவங்களுக்குள்ள அது அந்த டைமிங் பேசி வச்சுட்டு எப்போ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா 2மே ஈவினிங் ஸ்லாட் தான் வந்து 2மே லாக் பண்றாங்க. தெரியல பாப்போம். அது நான் சொல்றேன். அப்ப பிரகாஷ் சென்னை போறீங்களா? புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களை ஆமா மழை வேற இருக்கு தமிழகத்தில் உருவாகியுள்ள காரணத்தினால் இலங்கை நோக்கி அது நகரும் என்றாலும் கூட சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் கனமழையோ அல்லது இடியுடன் கூடிய பலத்த கனமழையோ பெய்யக்கூடும் என்பதால் ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது. அந்த காரணத்தினால் சென்னை பக்கம் போது ரெட் அலர்ட் விடுவாங்கன்னு பிரதீப் சொல்லியிருக்காரு. ரெட் அலர்ட் கூடிய விரைவில் விட போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால வெயிட் பண்ணிட்டு நம்ம அந்த சென்னை பக்கம் போறத ஒரு வாரம் தள்ளி வச்சு குட்பேடாக்கள் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் அபிஷியலா வந்ததுக்கப்புறம் நானும் சுகுமார் ப்ரோ அங்கே ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது அங்கே போய் பார்த்துக்குவோம்.
அங்க பண்ணிருக்கோம். நானும் பார்ட்டி தான் பார்ட்டி இல்ல அது வேற நானும் சுகுமார் ப்ரோவும் ஒரு மிகப்பெரிய பார்ட்டி ஒண்ணு வேற மாதிரி பார்ட்டி ரெடி பண்ணி இருக்கிறோம். அதுக்கு நாங்க போய்க்குவோம். அது அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும். நீங்க 2 பேர் மட்டும் போவீங்கன்னா எனக்கு புரியல. எனக்கு ஒரு ட்ரெண்ட் ஷூட் வருவாரு. நாங்க எல்லாம் பட பார்ட்டி ஒரு மிகப்பெரிய படத்துக்கு போறோம். ஒரு ஈவென்ட் என்னையும் கூப்பிடுங்க. நானும் வரேன். பட பார்ட்டினா பட பார்ட்டி அது வித்தியாசமான பட பார்ட்டி. அங்க இருந்து நாங்க வந்து இன்னொரு ஒரு ரொம்ப நாள் ஒரு ஆசையை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சினிமா சம்பந்தமா. அதை நாங்க ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் ஆகட்டும் போவோம். மறந்துடாதீங்க என்னையும். அது எனக்கு தெரியும். அது வந்து 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தானே ப்ரோ? ஆமா, ரொம்ப விவகாரம் பிடிச்ச மேட்டரா இருக்கும். ஒருத்தர் அம்பியா மாதிரி ஒருத்தர் கை தூக்கி நிக்கிறாரு. நாளைக்கு வந்து அவர் பேசுறதுக்கு நான் சொல்லிடுறேன். நாளைக்கு விடுதலையோட ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் பரணி ஆல்ரெடி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கான ஈவெண்ட் சொல்லலையா பரணி? என்ன பரணி? அதெல்லாம் நேத்தே சொல்றேன். வெற்றிமாறன் படத்தெல்லாம் பேச மாட்டாரு. நாளைக்கு வருதுன்னா இன்னைக்கு தான் சொல்லணும். சரி, ஓகேண்ணா சொல்லுங்க. ஓகே, அதுக்கான ஈவெண்ட் இருக்கு. அதனால யாருன்னா சென்னையில இருந்தீங்க அப்படின்னா லேடி ஆண்டாள் அந்த ஸ்கூல்ல தான் நடக்குது. அது கொஞ்சம் ஓப்பன் இன்வைட் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பெரிய ஒரு ஸ்கூல்ல பண்றாங்க. ஏன் ஸ்கூல்ல பண்றாங்க? இல்ல சூரி ஃபேன்ஸ் எல்லாம் வருவாங்களா, அதுக்காகவே வந்து அது கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ்ல பண்றாங்க. ஒரு போஸ்டர் கூட சூரிய பார்க்கல. சுகுமார் ப்ரோ அவரோட கெட்டப் என்ன பட கெட்டப் ப்ரோ? அது தாடி எல்லாம் அதிகமா வச்சிருக்காரு. என்ன பட கெட்டப் இது? யார ப்ரோ கேக்குற? இவர் ரிவ்யூ கொடுத்திருந்தார்ல ப்ரோ. கோயில் வாசல்ல நின்னு ரிவ்யூ கொடுத்திருந்தார்ல படம் தான் நினைக்கிறேன். இஃப் ஐ அம் நாட் ராங், தெரியல எனக்கு. அடுத்த அந்த படம் தான் பண்றாரு. நீங்க யார கேக்குறாரு? சூரி ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ இப்ப திருச்செந்தூர் போயிருந்தாரு. ரைட் ஓகே. நான் சூர்யான்னு காதுல விழுந்துச்சு. அதான் யோசிச்சேன் சூர்யா இப்ப கெட்டப் போட்டாருன்னு. என்ன படம் ப்ரோ அது? அதே மாதிரி விஷ்ணு விஷால் தான் ப்ரோ, படமே வரல. அவர் படம் நம்பி போலாம். அவருக்கு ஒரே வாழ்த்து போஸ்டர் நிறைய வருங்க. பர்த்டே போஸ்டர், வாழ்த்து போஸ்டர், அவர் தயாரிக்கிற போஸ்டர், அவர் தம்பி ஹீரோ அடிக்கிற படம் போஸ்டர், அவர் தயாரிக்கிற இன்னொரு படம் என்ன படம்? ஐயோ அது என்ன மறந்துட்டேனே. விக்னேஷ் கார்த்திக் ஒருத்தர் இருப்பார்ல டைரக்டர். ஹாட்ஸ்பாட் 2ன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஏகப்பட்ட படங்கள் விஷ்ணு விஷால் பேர்ல தயாரிப்புலயும் நடிப்புலயும் போஸ்டர் மட்டுமே வந்துகிட்டே இருக்கு. அது போதுமால உங்களுக்கு? சைக்கோ கில்லர் படம் ஒண்ணு வந்து ஆரியன் படம் வரப்போகுது, பாப்போம். ஆக்சுவலா அவர் மோகன் அந்த படம் தான் ப்ரோ கேட்டேன். அந்த படம் தான் என்ன ஆச்சுன்னே தெரியல. இல்ல இந்த மெட்ராஸ் மர்டர் படம் வச்சு சீரியஸ் சொன்னீங்கல்ல, அதுல வந்து தியாகராஜ பகவதர், SN கிருஷ்ணன் அவங்க 2 பேர் தான் அக்யூஸ்டா? ஆமா, அந்த கேஸ் ஆச்சு இல்ல. எனக்கு தெரியாது. நான் அவ்வளவு ஓடலாம். ஏங்க இப்ப இவ்வளவு நேரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? அதான் சொன்னேன். அது வந்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். எதுக்காக சொல்லல அப்படின்னா, காந்தான்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்களா, துல்கர் சல்மான் படம். கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் சேம் கான்செப்ட் தான். அது பயோபிக். அதுல அதோட கதையும் இதோட கதையும் ஒண்ணுதான். அவங்க 2 பேரும் அந்த மர்டர் மிஸ்டரி பின் பண்ணி தான் வராங்க. அதனால மெட்ராஸ் மிஸ்டரி டைட்டில் வச்சிருக்காங்க. அது காந்தா, அது துல்கர் சல்மான் நடிக்கிறது, இது நஸ்ரியா நடிக்கிறது. சூப்பர். இல்ல இது எனக்கு தெரியாது, அதனால தான் கேட்டேன். ஆனா அந்த பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். தியாகராஜா பகவதர் நிறைய பேர். ஏன் தமிழ் முதல் சூப்பர் ஸ்டார் அவரு, முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜா பாகவதர், MKT. ஆனா அவரோட ஃபேஸ்லாம் கிறிஸ்டோபர் ப்ரோ இப்ப ட்வீட் போட்டுருக்காரு. அத பார்த்துட்டு தான் பரணி ப்ரோ டவுட். எப்போ வருது அது தெரியலையே. ஆனா ஒன்னு நோட்டீஸ் பண்ணீங்களா, எல்லாமே பீரியட் படம். துல்கர் இப்ப கடைசியா பண்ற எல்லா படமும் பீரியட் படமா தான் இருக்கு. சொல்லிட்டாரு கடைசி பயோபிக்னு சொல்லிட்டாரு. அவர் இதுக்கு பயோபிக் நடிக்க மாட்டேன், இதான் கடைசி பயோபிக்னு சொல்லிட்டாரு. அப்படியா? இல்ல அது 2022 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ப்ரோ. ஏன் ஒண்ணும் வரல? ஆக்சுவலா இந்த வருஷம் தான் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. 22லயே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நான் பாக்குறேன் 2 வருஷம் மேல ஆகுது, இன்னும் வந்து அதுக்கான இது வரல. எனக்கு ஒரு ஆச்சரியம் சொல்லிடுறேன். என்னன்னா, அந்த வைபவ் சூரியவன்சின்னு ஒரு பிளேயர் இப்ப எடுத்திருக்கிறாங்கல்ல, ராஜஸ்தான் ராயல்ஸா. ஆச்சரியம் வெறும் 13 வயசு அந்த பையனுக்கு. 13 வயசுல வந்து IPL ஆடுறாரு.
என்ன ப்ரோ சொல்றீங்க? புதுசா சொல்றீங்க. ஆமா யங்கஸ்ட் அதுதான் ஐபிஎல் சொல்றேன். பிளேயர். அதான் யங்கஸ்ட் அதை பிளேயர் இன் சொல்லணும்னு ஐபிஎல். ஆமா யங்கஸ்ட், அதாவது வெரி யங்கஸ்ட் பிளேயர். 13 வயசு 13 வயசு ஆமா 13 வயசு. பேர் சொல்லுங்க. 8வது படிச்சிட்டு இருக்க பையனுக்கு வைபவ் சூரியவன்சி. அது சம்பளம் வந்து ஏலம் எடுத்துக்கிறது வந்து 1,10,00,000. அப்ப அவன் தான் ஃபியூச்சர் ப்ரோ. ஆனா ஆள் என்ன ஹைட்டா நல்லா இருப்பானா பாக்க, 8வதுன்றீங்க ஒண்ணும் இல்ல அது நல்ல இல்ல நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா இன்னொரு சூரிய வம்சின்னு ஒரு பையன் இன்னொருத்தர் வந்தார்ல, இன்னொரு பேர். அந்த 2 பேர் வந்து செம்ம டேலண்டட் பிளேயர்ஸ்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் எடுத்தவங்க. இந்த பையன்லாம் ரெக்கார்டு பயங்கரமா இருக்கு. இந்த பையனுக்கு ஆல்ரெடி RR எடுத்திருக்காங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ். சூப்பர். 13 வயசு, பெரிய விஷால் ப்ரோ. ஆனா ஸ்போர்ட்ஸை பொறுத்த அளவுக்கு சைஸுக்கு மதிப்பு இல்ல ப்ரோ. பார்த்த வரையும் எந்த டீம் வந்து நல்லா பிக் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? மும்பை இந்தியன்ஸ் பக்கா ப்ரோ. எனக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் இல்ல ஆன் பேப்பர் பக்காவா இருக்காது என்ன பொறுத்த வரைக்கும். என்னமோ ஒரு RR மேல ஒரு இது இருக்கு ஃபர்ஸ்ட், அப்புறம் மும்பை, அப்புறமேட்டு வந்து பவுலிங் யூனிட்ல மட்டும் கணக்கு பண்ணா SRH. ஓவரால் கம்பேர் பண்ணா நான் சொன்ன மாதிரி RR, மும்பை, லக்னோ கொஞ்சம் நல்லா தெரியுற மாதிரி இருக்கு. லக்னோ வந்து இப்போ எல்லா வகையிலுமே கலந்துருக்கு. ஆனால் லக்னோவில் மட்டும் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனைனா, ஓப்பனிங்லேயே அந்த ஓப்பனிங் இந்த ஒரு 4 பேர் 5 பேத்துக்குள்ளேயே 3 லெஃப்ட் ஹேண்டட் எடுத்து வச்சிருக்காங்க. இருக்கிற 3 லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் ஓப்பனிங்காக இறக்கி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஒரே குழப்பமா இருக்கு எனக்கு அது ஒன்று லக்னோவில் மட்டும். மற்றபடி எனக்கு ஆன் பேப்பர் பார்க்குறப்ப எனக்கு RR நல்லா தெரியுற மாதிரி இருக்கு. பஞ்சாப் விட்டுட்டீங்களே. பஞ்சாப் எல்லாத்தையும் காசு இருக்குன்னு கொட்டி வச்சுருக்கான். அதனால எனக்கு பஞ்சாப் வந்து வருஷம் விளங்காம போயிடுது. அதனால எனக்கு இந்த RR கூட கொஞ்சம் திடீர்னு கடைசி வரைக்கும் வந்துடுறாங்க. போன சீசன் மும்பை எப்படி வந்து நேத்தெல்லாம் வாயை திறக்கல, சைலண்டா. ஆனா செம்ம பிளான் பண்ணி எடுக்கிறானுங்க அவனுங்க. சாண்ட்னர்லாம் ஒர்த் ப்ரோ. இல்ல அவனுக்கு ரொம்ப பிளான் பண்ணி வெயிட் பண்ணி தான். அதான் நம்ம சும்மா ஏதோ ஒரு பிளேயர் வந்துட்டாங்க நம்ம போன வலைக்கு அப்படின்னு போகவே இல்லை பாத்தீங்களா. நேத்தெல்லாம் வந்துட்டு சாண்ட்னர் வந்து சிஎஸ்கேக்கு இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கல. சிஎஸ்கே இருந்தா கண்டிப்பா 1 இல்ல 2 மேட்ச் தான் விளையாடக்கூடாது. அதை வச்சு வெளியே போனது தான் கரெக்ட். ஏன்னா அதுக்கு நீங்க சாண்ட்னர் இருந்தாக்க ஜடேஜா சாண்ட்னர் ஒரே மாதிரி தான். அதனால நீங்க யூஸ் பண்ணவே முடியாது. அதுக்கு பேசாம யாராவது ஒரு இந்தியன் பிளேயர் எடுக்கிறது தான் கரெக்ட். அதனாலதான் அவங்க எடுக்கல. ஹலோ, கேட்டுச்சு ப்ரோ. எல்லாம் திடீர்னு அமைதி ஆயிட்டாங்க எப்பயும் போல. வேற ஒன்றும் இல்ல. பரணி ப்ரோ போட்டோவை பார்த்தேன். இப்ப அந்த பையனை பார்த்தா 13 வயசு பையன் மாதிரி தெரியல. இல்ல அது போட்டோல அப்படி இருக்கான்னு தெரியல. பட் ப்ரோ ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் வந்து தெரியாது ப்ரோ. அப்படி இல்ல 13 வயசு தான். 13 வயசு தான் கன்ஃபார்ம். நியூஸ் கன்ஃபார்ம் தான் சொன்னேன். அதான் ப்ரோ 13 வயசு தான். ஆனா ஸ்போர்ட்ஸ்ல இருந்தா உங்களுக்கு அந்த யங்கா இருக்கிறது அப்படி தெரியாது. யங் லுக் தெரியாது. ஆனா செம்ம டேலண்டட் ப்ரோ இந்த பையன். இந்த 13 வயசுல நான் என்ன பண்ணேன், ஒரு கிளாஸ் ஆஃப் செகண்ட் யோசிச்சு பார்த்தா எந்த படத்துக்கு போலாம் அப்படின்னு டிவில எந்த படம் போடுவாங்க. ஸ்கூல் விட்டு ஓடி வந்தோம்னா நேரா வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது போஸ்டர், சினிமா போஸ்டர் பார்த்துட்டு வரது. அது வரலாமா? இல்ல நகைச்சுவை திங்களா, காவிய செவ்வாயா, நகைச்சுவை திங்கள், காதல் செவ்வாய், காவிய புதன், அதிரடி வியாழன், சூப்பர் ஹிட் வெளியில இந்த என்ன படம் போடுவாங்க. இதெல்லாம் பல வருஷங்கள் நீங்க எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி சொல்றீங்க. அதான் சொல்றேன். நான் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப 13 வயசுல ஒரு பையன் 1.25 கோடி ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் வேற மாதிரி இருக்காங்களே. ஏன்னா உங்க காலம் வேற, எங்க காலம் வேற. அப்பா விடுங்க. எம்ஜிஆர் 40 வயசுல தானே ஹீரோ ஆனாரு. சுகுமார் நான் நமக்கு ஒரு 6 வருஷம் இருக்கு. அப்படியே 2K கிட்ட இல்ல அது நான் என்ன சொன்னேன்னா, பிரகாஷோட இது வேற. இப்ப இருக்கு அவர் பேசுறாருல, அந்த டைம்லாம் அப்படி இருந்தாருன்னு. இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்காங்க, ஸ்கூல் பசங்க எல்லாம். நமக்கு இன்னும் ஒரு 5-6 வருஷம் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. எதுக்குண்ணா ஸ்கூல் போறதுக்கா? இல்ல இப்ப மாவீரன் சொன்னார்ல. என்னது? கரெக்ட். பரணி ப்ரோ புரியல. புரியல என்னது? அது விடுங்க. பேசல ப்ரோ. அது விடுங்க, பரவாயில்ல. போயிட்டு போகுது. அடுத்தது போவோம். சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ரெடி டு மிங்கிள் ப்ரோ. அவர் தான் ஆல்ரெடி மிங்கிள். நீங்க ஸ்பேஸ் கேளுங்க. நான் ரெக்கார்டட் ஸ்பேஸே கேட்க மாட்டேன் ப்ரோ. நீங்க வேற
ஆமா ப்ரோ, இந்த இதுல இது ஒரு மைனஸ். யாராவது வந்து ஏதாவது டவுட் கேக்குறாங்கல்ல, எங்க ஸ்பேஸ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, நீங்க சொல்ல மாட்டீங்க. இந்த டாக்டருங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி யாராச்சும் ஏதாவது டவுட் கேட்டா தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுன்ற ஒரு வசனத்தை போட்டுருணும். ஐயோ அந்த கியூரியாசிட்டி தாங்காது ப்ரோ எனக்கெல்லாம். பேபி ஜான்ல இந்த வேற பாட்டு வந்திருக்கு, ஆதி என்ன கூட்டு வந்தீங்கன்னா பேசுவோம் அவர்கிட்ட. ஆதி நான் கேட்டேன், இந்த சூக்ஷ்ம தர்ஷினி பாருங்க கிசிக் எப்படி ப்ரோ இருக்கு உங்களுக்கு? கிசிக் நல்லா இருக்கா? உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்கு? சூப்பரா இருக்கு. இல்ல நல்லாவே உங்களுக்கு இல்ல எப்படி ப்ரோ, இருக்கு? நல்லாவே நல்லா இல்ல இல்லையா? சீரியஸா சொல்லணும்னா நல்லா இல்ல. வீடியோஸ் நல்லா தமிழ் இருக்குமா? கேட்டீங்களா இல்ல தெலுங்கு? தமிழ் தான் ப்ரோ, தமிழ் தான் கேட்டேன். தெலுங்கு கேட்கலையா? ஆஹா. சரி, தமிழ் எப்படி இருந்துச்சு? ஏன் பிடிக்கல? அவரே நல்லா இல்லன்னு இருக்காரு, அவரை பஞ்சாபில கேட்கலையா சைனீஸ்ல இல்லங்க, கேட்கலையா? இப்ப தமிழ்ல கேவலமா இருந்துச்சு லிரிக்ஸ், நானே ஒத்துக்கிறேன். ஆனா தெலுங்குல அவ்வளவு கேவலமா ஒண்ணு தெரியல, அதுக்குதான் சொன்னேன். சுகுமார் நான் ஹிந்தில எல்லாம் கேட்டிருக்காரு. ஆனா அந்த பேபி ஜான் பாட்டு கேட்டேன், அது மொக்கையாத்தான் இருந்துச்சு. ஆனா அந்த நெயின் மட்டாக்கான அந்த டைட்டில் வார்த்தை இருக்குல்ல, அந்த போர்ஷன் மட்டும் நல்லா இருந்துச்சு. அது திரும்ப திரும்ப ஆனா வரும். கீர்த்தி சுரேஷ் அவ்வளவு ஒண்ணும் பெருசா எனக்கு இம்ப்ரெசிவா தோணல அந்த பாட்டுல. இவருக்கு ஈக்குவலா பல்கா இருக்காங்க. ஹீரோயின்னா ஹீரோவோட ஒரு சுத்து ஒல்லியா தான் இருப்பாங்க எல்லா படத்துலயும். பாடி ஷேம் பண்றீங்களாமா வீரன்? இல்ல இல்ல சொன்னேன், இதுக்கு பேர் அதுதான் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ கிவ்வே தரீங்க, இந்த படத்தை கொடுக்குறீங்களா ஆர்ஜி பாலாஜி படத்துக்கு? கிவ்வே தரேன்னு சொன்னேனே, ஆனா இந்த வின்னர்ஸே தேர்ந்தெடுக்கலையே நான் இன்னும். இன்னைக்கே போட்டு விட்டுருங்க ப்ரோ, ஸ்பீக்கர்ல ஒரு 4 பேருக்கு போட்டுருங்க, ஒரு 5 பேருக்கு. இல்ல இல்ல ரிசல்ட் வரட்டும். சுகுமார் ப்ரோ போய் இந்த ப்ரெஸ் ஷோ பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாரா அந்த படத்தை கொடுப்போம், இல்ல புஷ்பா 2 கொடுப்போம், இல்ல பொறுமையா கொடுப்போம். கொடுங்க ப்ரோ, புஷ்பா 2 கொடுங்க. நான் தெளிவா சொல்றேன், நான் சொல்றேன் கேளுங்க. இப்பயே ஞாபகம் வச்சுங்க, நான் 20 டிக்கெட்ல இருந்து 30 டிக்கெட் வரைக்கும் கூட தருவேன். ஆனா என்னோட வேல்பாரில இருந்து கதை கேட்பேன், அதுக்கு கரெக்டா நீங்க வந்து கொஸ்டின் கேட்பேன், அதுல பதில் சொன்னா மட்டும் தான் தருவேன். நீங்க வேணா வேல்பாரி போய் ரெக்கார்ட் இருக்கு. நீங்க இப்படி கேள்வி கேட்டீங்கன்னா நான் வந்து வின் பண்ணுவேன். நான் எப்படி தெரியும்? ஆமா 30 எபிசோடு போட்டிருக்கேன், ஓகேவா? 30 எபிசோட்ல இருந்து 30 கேள்வி கேட்பேன். ஒரு எபிசோடுக்கு ஒரு கேள்வி. அதான் இல்ல, அதான் சொல்றேன், 30 எபிசோடுக்கு 30 கேள்வி, 30 கரெக்டா பதில் சொல்றவங்களுக்கு வின்னர். இப்படி கேளுங்கண்ணா, உங்களுக்கு பிடிச்ச 3 கேரக்டர் இல்ல இதுக்கு கிடைக்காதுன்னே ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு போயிருக்கலாமே நினைப்பாரு வினோத் ப்ரோ. வேல்பாரி கேரக்டர் நேம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. வேல்பாரி ஸ்டோரியோட ஹீரோ யாருன்னு கேளுங்க. அப்படி கேளுங்க. இல்ல 3 கேரக்டர், வேல்பாரி, நீலன், கபிலர் அப்படின்னு நாங்க ஈஸியா அந்த மாதிரி சிம்பிள் கேள்வியா கேளுங்க. ஆனா ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இப்ப நம்ம கதை சொல்லிட்டு இருக்கோம் வேல்பாரி, அந்த வேல்பாரி கதையோட பேர் என்னன்னு உங்கள்ட்ட கேள்வி கேட்கறேன். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நான் உங்களுக்கு பரணி டிக்கெட் கிவேன். வேல்பாரி கதையோட பேரா? ஐயோ வேற ஏதோ வீடியோ வந்திருக்கு, அவர் பார்க்க போயிடுவாரு. வேல்பாரி நம்ம சொல்லிட்டு இருக்க கதையோட பேர் என்ன சொல்லுங்க. வேல்பாரி அத சொல்லுங்க. இல்ல தப்பு, ஆன்சர் தப்பு, முடிஞ்சு போச்சு. அடுத்த வினோத் சொல்லுங்க. புக்குக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்கல்ல, புக்குக்கு பேரே வேல்பாரி கிடையாதா? அப்போ நீங்க நல்லா சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. தெரியும் எனக்கும் தெரியும். யாருக்குமே பதில் இல்ல. அப்ப டிக்கெட்டுக்கு இல்ல, டிக்கெட்டுக்கு கேன்சல். அதாவது டிக்கெட் கொடுக்கலாமா வேணாமாங்கிற கேள்வி இது. அந்த கேள்வி யாரும் பதில் சொல்லாதனால டிக்கெட் கேன்சல். நான் சொல்றேன், இப்பதான் கூகுள் பார்த்தேன். நான் சொல்றேன், சொல்லுங்க. கூகுள் பார்த்தேன் அதனால சொல்றேன். கூகுள் பார்த்தாலும் சொல்லக்கூடாது, முடிஞ்சு போச்சு. அவுட். பரவாயில்ல, யாருக்குமே பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க. இருங்களேன். வீரயுக நாயகன் வேல்பாரி. ஆமா, அதுதான் அந்த புக்கோட பேரு, ஓகேவா? வீரயுக நாயகன் வேல்பாரி. ஆமா, ஆனா வீரயுகன் இப்பதான் யுகமா என்ன சொல்லாது யுத்தி தீட்டி வருவாரு. இனி அடுத்து அந்த தம்ப்நெயில்லாம் நான் பார்த்தேன் 2-3 நல்லா இருக்கு, பாருங்க. கதை நல்லா இருக்கும். 2-3 நாள் எனக்கு முன்னாடியே தம்ப்நெயில் இதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருவாரு. அதனால ஆமா, இன்னைக்கு வந்து வேல்பாரி, இன்னைக்கு நாளைக்கு இந்த 2 எபிசோடு மட்டும்தான் உங்களுக்கு மென்மையா போகும். அதுக்கப்புறம் மென்மை அப்படிங்கிற வார்த்தையே வேல்பாரியில் இடம்பெறாது. வேறே பரபரப்பு தான் இன்னைக்கு நாளைக்கு. ஆமா, வெறும் போர் மட்டும்தான். இனிமேல் வந்து முழுக்க போர் மட்டும்தான். அது எப்படின்னா, எப்படி போறோம்னா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், டர்ன் மேல டர்ன் அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட் டர்ன் பயங்கரமா வரும். நிறைய தகவல்கள் வரும். அதே மாதிரி இன்னைக்கு நாளைக்கு மென்மையா போகும்போது கூட அதை மிஸ் பண்ணிடாதீங்க. என்னன்னா இன்னைக்கு நாளைக்கு போற தகவல்கள்ல தான் பின்னாடி வரப்போறதுக்கான நிறைய ட்விஸ்டுக்கான காரணங்கள் இருக்கும். இதுதான் நான் வேல்பாரி இன்னைக்கு ஆரம்பிக்கும்போது சொல்லலாம்னு இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய தகவல்கள் வரும். அதில் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்க உன்னிப்பா கவனிச்சாதான் பின்னாடி வரப்போற ட்விஸ்ட்லாம் உங்களுக்கு புரியும், ஏன் என்ன எதுக்குன்னு. அதை நான் கதை சொல்லும்போது திரும்ப
நீங்க வேணா வேல்பாரி ஓகே ப்ரோ. டைரக்ஷன் பண்ணிருங்க ப்ரோ, மூவியா எடுத்து நீங்க எல்லாரும் காசை போட்டுருங்க ப்ரோ, நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிருங்க பிரதர். பேசியாச்சு. ப்ரொடியூசர் கிடைச்சா அவர் ரெடி தான். ப்ரோ எவனர்கள்னு பிரகாஷ் வெள்ளக்காரங்கள் தான் எனக்கு சொல்றீங்களா? கனவே இல்ல வந்துச்சு, அப்ப நான் சொல்ல அப்ப மறந்துட்டேன். நான் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, சங்கர் உங்களை கூப்பிடுறாருண்ணா ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேல்பாரி எடுக்கிறா. இல்ல அது சொல்லுவாங்கல்ல, இந்த படம் சொல்லுவாங்கல்ல, கனவுனால ஒரு நாயை வேணாமாங்கிற மாதிரி சங்கர் எதுக்கு என்ன கூப்பிடுங்கிற மாதிரி இருக்கு. சரி பரவாயில்ல. மாவீரன் பிரதர் கேட்டீங்க, என்ன கேட்டீங்க? நம்ம கேட்டாரு இப்ப ஒரு இல்ல எவனர்கள்னு வெள்ளக்காரங்களை இல்ல இல்ல தான் சொல்றீங்களா? கிரேக்கர்கள் இருக்கிறாங்கல்ல, பெரும்பாலும் நம்ம வந்து யவனர்கள் சொல்றது கிரேக்கர்கள் தான். ஆனா பெரும்பாலும் வெளிநாட்டவர்கள் தான் யவனர்கள்னு சொல்லுவோம். ஆனா கிரேக்கர்கள் தான் நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் யவனர்கள் அப்படின்னா கிரேக்கர்கள், கிரேக்க நாட்டை சேர்ந்தவர்கள், அந்த நாட்டு வணிகர்கள் தான் யவனர்கள். அது மட்டும் இல்லாம பொதுவா கிரேக்கர்னு சொல்லுவோம். ஆனா கிரேக்கர் சார்பா அது மகன் இன்னொரு 4-5 நாடு இருக்கு. இந்த கிரேக்கர் மட்டும் சொல்லும் போது மட்டும் இல்லாம இன்னொரு 4-5 நாடை சேர்த்ததுதான் வந்து இந்த யவனர்கள்ங்கிற வேர்டு. அந்த 4-5 நாடு என்னங்கிறத நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கோம். இன்னொரு தடவை வேணா நம்ம திரும்ப சொல்றேன். அது ஒரு குறிப்பிட்ட பேர், ஏன்னா அது முக்கியமான இடத்துல வரும். வரும்போது திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அதை. ஆனா இப்போதைக்கு நீங்க எடுத்துங்க கிரேக்க, நம்ம எப்பவும் நம்ம பழைய வரலாற்று புக்கில் படிச்சிருப்போம், கிரேக்கர்கள் உள்ள நுழைந்தனர் அப்படின்னு. அந்த கிரேக்கர்கள் உள்ள நுழையும் போது வணிகர்களாக தான் ஃபர்ஸ்ட் உள்ள நுழைஞ்சாங்க. அதுதான் இது. இந்த கிரேக்கர்கள் பேர் வந்து பல கதைகள்லயும் வரும். இதே ஹிப்பாலஸ்ங்கிற பேர் வந்து இன்னொரு கதையில வரும். இதே கால்பா, பிலிப்பு, இந்த பேர் எல்லாம் மற்ற இதிகாச கதைகள்லயும் வரும். ஏன்னா இதெல்லாம் உண்மையான பெயர்கள், கற்பனை பெயர்கள் கிடையாது. உண்மையான ஆட்கள் இங்க வந்தாங்கல்ல, அவங்க தான் அவங்க. குட் பேட் அக்லி ஆதிக். குட் பேட் அக்ரி வராதுன்னு சொல்றாங்க ப்ரோ, உண்மையா? ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி. அவரு டைட்டில் படிச்சு பார்த்திருப்பாரு திடீர்னு. இல்ல 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 நான் ஒரு போஸ்ட் போட போறேன், அதுக்கு சொன்னேன். என்ன போஸ்ட் ப்ரோ? ஷூட்டிங் இன்ஸ்டால அவர் போட்டோ ஷூட்டிங் ஸ்டில்ஸ் இருந்துச்சு. ஒரு எனக்கு திடீர்னு விடாமுயற்சி ஸ்டில் மாதிரி இருக்கு. எல்லாம் அது குட் பேட் அக்லி பார்த்தா விடாமுயற்சி ஸ்டில் மாதிரி ஹைவேல எடுத்திருக்காங்க. நல்லா கார் பார்க்கிங் அது இதுன்னு ஒரு இதில் கார் பார்க்கிங் இதில் இப்போ ஹைவேஸில் பார்க் பண்ணிடுச்சு. வந்து ஒரு கார் பிளாஸ் ஆகுறது, அப்புறம் வந்து ஒரு ஃபைட்டு ஸ்டண்ட், கார் ஸ்டண்ட் இதெல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு நைட் வருது ப்ரோ அந்த வீடியோ, நீங்க பார்த்த வீடியோ நைட் வருது. என்ன வீடியோ ப்ரோ? அது குட் பேட் அக்லி இந்த வீடியோ ஒன்று வருது. அபிஷியல்லாம் கிடையாது, அதுல ஒருத்தர் ஒர்க் பண்றவர் போடுறாரு. இன்னைக்கு நைட் வரும் வீடியோ. இந்த வாரம் ஓடிடியில் விகடகவி அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் வருது ஜி5ல. அந்த சீரீஸ் ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. அந்த சீரீஸ் பார்க்கலான்னு வெயிட் பண்ணுறேன். அதே மாதிரி எனக்கு மாவீரன் ப்ரோ சொல்லி தான் தெரியும் இந்த வாரம் தேட்டரில் மோனா 2 அந்த படம் வருதுன்னு சொல்லி. ஸோ அந்த படமுமே வந்து தேட்டரில் பார்க்கலான் இருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் வந்து சொர்க்கவாசல். பட்டு இங்கே வந்து ரொம்ப லிமிட்டட் ரிலீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே ரிலீஸ் ஆச்சுனாலும். ஸோ ரிலீஸ் ஆகுமானே எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ரிலீஸ் ஆச்சுன்னா ரொம்ப லிமிட்டட் ரிலீஸ் இருக்கும். ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக பார்ப்பேன். இந்த 2 படம் தான் இப்போதைக்கு என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கிற படங்கள் தேட்டரில் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு ஏதாவது இந்த வாரம்? அதே மாதிரி ராக்கும் கேப்டன் அமெரிக்காவும் நடிச்ச ரெட் ஒன்னு ஒரு படம் 15ஆம் தேதியே ரிலீஸ் ஆயிருக்கு ப்ரோ இந்தியால. இல்ல அந்த படம் அவ்வளவு பெரிய ரிவ்யூஸ்லாம் இல்ல ப்ரோ, அது மொக்க படம்ட்டாங்க. இல்ல இந்தியால ஆச்சா? இல்ல இந்தியால ஆகல. பட் நான் வெளிநாட்டுல ரிவ்யூஸ் பார்த்து சொல்றேன். அது பெருசா அவ்வளவு ஒன்றும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு. ஆமா, நான் அது நெட்ஃபிளிக்ஸ் படம்னு நினைச்சேன். சரி நெட்ஃபிளிக்ஸ்ல வரும் பாத்துக்கலாம். நீங்க இந்த வாரம் எந்தெந்த படம் தியேட்டர்ல போய் பாக்குறீங்கன்னு சொல்லுங்க கேட்கலான்னு வந்தேன். நீங்க ப்ரோ? மோனா தான் நான் பார்ப்பேன். மோனாவா? அவ்வளவுதானா? மோனா 2 மட்டும்தானா? வேற எதுவும் இல்லையே. நான் இங்க மோனா தான் ப்ரோ ரிலீஸ் ஆகும். அதுவும் ரிலீஸ் ஆகுமா? ஆனாலும் 2 நாள் தூக்குனாலும் தூக்கிடும். மிஸ் யூ இங்க ரிலீஸ் ஆகி நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா பாப்பேன். எப்படி ரெட் ஜெயண்ட் தான் ப்ரோ ரிலீஸ் பண்ணுது. அப்ப ரிலீஸ் பண்ணுவாங்கல கேரளால. ஏங்க அவங்க கேரளால ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்றாங்க, புரியுது? கேரளால இல்ல ப்ரோ, ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ணா ஓரளவுக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆகுமான்னு கேக்குறேன். ரிலீஸ் ஆகுமா அவங்க பண்ற படம் தான்?
இல்ல அப்படியெல்லாம் கிடையாது வினோத் ப்ரோ. அந்த ப்ரொடியூசர் கேரளாக்கு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுத்தாதான் அது ரிலீஸ் ஆகும். சரி தர்ணி ப்ரோ, இன்னொரு டவுட். அந்த ஏர் முருகாஸ் ஏன் ப்ரோ ஃபர்ஸ்ட் லுக் ஏப்ரல் வரும்ன்றீங்க? படம் ஷூட்டிங் முடிய போகுது இல்ல? ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் லுக் அது வந்து ஏஆர் முருகதாஸ் ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் லுக்கு நியூ இயர்க்கு வருது. படம் ஏப்ரல் இங்கிலீஷ் நியூ இயரா ப்ரோ? இங்கிலீஷ் நியூ இயர் ஜனவரி 1. இங்கிலீஷ். ஓகே ப்ரோ, நான் தமிழ் நியூ இயர் நினைச்சேன். அதனால அது அவ்வளவு தள்ளி. நியூ இயர்க்கு படமே வந்துரும், கவலைப்படாதீங்க. சரி. மியூசிக் யார்? அனிருத்தா? அது மியூசிக் அனிருத்தா? ஆமா. ஓகே. என்ன கதை ப்ரோ இது? ஆக்ஷன் படமா இல்ல? ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ட்ரிவன் ஃபிலிம். ஓகே. கண்டிப்பா அந்த ஆக்ஷன் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். அது இன்னும் படம் நெருங்க டீடைல்ஸ் மேபி சொல்றேன். லக்கி பாஸ்கர் எப்போ ப்ரோ வருது? லக்கி பாஸ்கர் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நெட்ஃபிளிக்ஸ்ல வருது ப்ரோ. பரணி உங்கள்கிட்ட 28 போட்டிருந்தாங்க. இவங்க கேட்டிருக்காங்களா கௌரி கேள், நீங்க வந்து சரியாக அந்த இது கவனிக்கல இல்லைன்னு. எனக்கு ஒரு ரொம்ப டவுட். இப்ப நம்ம வேல்பாரி கதையை வந்து அவங்க முழுசாவே கேட்கறாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இல்ல அவங்க அதாவது கேட்கறாங்களா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வந்து அவங்க பேரு சரியா ஞாபகம் இல்லைன்னாங்க, நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா எனக்கு அவங்க வந்து முழுசா உண்மையாலுமே இந்த கதையை கேட்கறாங்கிறது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. இல்ல நான் எப்பயுமே வந்து வேல்பாரி ரெக்கார்ட் பண்ணும் போது அவங்க வந்து நீங்க வந்து மத்த டைம்ல ரெகுலரா கேக்குறாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா வேல்பாரினா மட்டும் டக்குன்னு வந்துருவாங்க அவங்க ரெகுலரா கேக்குறாங்க. சரி, அப்ப உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி. ஆதன் அப்படின்னா யாரு? ஆதன் இந்த கதையில ஆதன் ஒருத்தர் இருக்கான், அவன் யாரு? இவ்வளவு ஸ்பீக்கர்ஸ் இருக்கும்போது ஏன்னா என்கிட்ட கேட்க அமைச்சரே இந்த முறை மாட்டுவான். எல்லா முறையும் மாட்டுங்க. ஆதன் தெரியல. நீங்க எனக்கு இப்ப எப்படி தெரியும்? சரி, இப்ப தோராயமா இப்ப இந்த கதையில இது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம்ல, இது வரைக்கும் எத்தனை கேரக்டர், அதாவது முக்கியமான கேரக்டர், ஆளுங்க சும்மா சுத்தி நிக்கிறதெல்லாம் விட்டுருங்க, சுத்தி நிக்கிற கூட்டமா விட்டுருங்க, பெயர் சொன்ன கேரக்டர் மட்டும் இது வரைக்கும் எத்தனை கேரக்டர் சொல்லியிருப்போம் நீங்க நினைக்கிறீங்க இந்த கதையில இது வரைக்குமானா? ஒரு 25 கேரக்டர். சரி, வேற யாராவது சொல்லுங்க பாப்போம், எத்தனை கேரக்டர் தோராயமா இது வரைக்கும் நம்ம சொல்லியிருப்போம்? தோராயமா 25. ஒரு 30 ப்ரோ. வேற நம்பர், கரெக்டான நம்பர். இது வரைக்கும் இந்த கேரக்டர்ல நம்ம வரைக்கும் சொல்லியிருக்கோம், எத்தனை கேரக்டர் கரெக்டா சொல்லியிருக்கோம்? கேரக்டர் பேர் மட்டும் சொன்னது மட்டும், அதாவது சுத்தி நிக்கிற சைடு கேரக்டர்லாம் விட்டுருங்க, மெயின் கேரக்டரா பேர் சொன்னது மட்டும். எனக்கு டவுட், ஆதன் தான் வந்துட்டு இந்த வேல்பாரி பொண்ணோட காதலனா? ஏங்க அவர் உதிரனா? ஓகே. ஆதன்கிறவர் இந்த கதையில முதல்ல வருவார்ல, ஒரு தேரோட்டி, கபிலர் தேர்ல இருந்து கூப்பிட்டு வருவார்ல, இந்த கதை முதல் பேரு ஆதன் தான். அதுக்காக தான் கேட்டேன். ஆதன்கிறவன் செம்பன், அவர்கிட்ட இருந்தா நீலனுக்கு ஆதன்ட்ட இருந்து நாகுங்கிற தேரோட்டிக்கு வந்து காமிப்பாங்க. அதுக்கப்புறம் செம்பன் அவனோட மாளிகையிலிருந்து கிளம்பி ஆதன் வந்து தேரோட்டியை இறக்கி விடுவார், அங்க இருந்து நீலன் பிடிப்பாரு. இல்ல எனக்கு வந்து இந்த நீலன் கேரக்டர், அதுக்கப்புறமே அங்கவை சங்கவை கேரக்டர், பாரி கேரக்டர், கபிலர் கேரக்டர், அதுக்கப்புறம் வந்து சில கேரக்டர் நேம்ஸ் ஞாபகம் இல்லைனா அந்த கேரக்டரைசேஷன் வச்சு ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள், அந்த மொமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல. இப்போ இந்த சேசிங் மொமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா கபிலர் கூட இருந்த பாரி அந்த ஃபர்ஸ்ட் சில அவரை கூட்டிட்டு போறதா இருக்கட்டும், அந்த மாதிரி சில விஷயங்கள், அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. மேபி நான் வந்துட்டு எனக்கு வந்து ஃபுல்லா எனக்கு வந்து மறந்துருமா அப்படின்லாம் இல்லை. ஆனா வந்து இப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா நான் அது ஃபோக்கஸ்டா தான் இருப்பேன், நான் கேட்டுட்டு தான் இருப்பேன், கேட்க மாட்டேன்லாம் இல்லை. பட் எனக்கு வந்து இது வரைக்கும் நேத்து எபிசோட் சொல்லுங்க. மனோஜ்குமார் வர மனோஜ்குமார் வர அவர் நம்பர் சொல்றாரு. தெரிஞ்சு 40 இருந்து 50 கேரக்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பரணி சொன்னது 20, மாவீரன் சொன்னது 30, 25, மாவீரன் சொன்னது 30, நீங்க ஒரு 40 வந்திருக்கீங்க. ஆனா நேத்து வரைக்கும் எபிசோட் வரைக்கும் நம்ம சொன்ன கதையில வந்து 77 கேரக்டர் சொல்லியிருக்கோம் மொத்தம். ஈங்கேயன் கேரக்டர் வரைக்கும் நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கிறோமா? அந்த ஈங்கேயன் கேரக்டர் வரைக்கும் நம்ம அறிவிச்சிருக்கிற கேரக்டர் கதாபாத்திரங்கள் பெயர் மட்டும், முக்கியமான கதாபாத்திரங்கள் மட்டுமே 77 பேர் சொல்லியிருக்கோம். இதை மீறி சைடு போறவங்க வரவங்க கூட்டம், புலனாகினி கூட்டம், அதெல்லாம் நம்ம லிஸ்ட்லயே சேர்க்கல. வெறும் கேரக்டர் நேமா சொன்னது மட்டுமே 77 சொல்லியிருக்கோம். அது தோராயமாச்சு எல்லாம் ஒரு 50க்கு மேலே சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். எல்லாருமே 25, 20, 30 அப்படியே போயிட்டீங்க. 77 கேரக்டர் மெயின் கேரக்டர் 80. அதாவது சொல்ல போனா இன்னும் முக்கியமான கேரக்டர் நிறைய வரும், இனிமேல் தான் வரப்போகுது. என்னன்னா
இப்போ இப்பயே நிறைய பேர் இந்த கேரக்டர் பேர் தெரியல, நிறைய பேர் ஞாபகம் வச்சுக்க முடியலங்கிறீங்க. இருந்தாலும் ஒரு ரீவிசிட் மாதிரி நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் கடைசியா. அதுக்கப்புறம் முக்கியமா நம்ம இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு புது புது கேரக்டர் வரப்போகுது. ஏன்னா இப்பதான் வந்து நம்ம பரம்பு நாட்டை தாண்டி சேரர்களும் சோழர்களும் பாண்டியர்களும் தனியாக பார்க்க ஆரம்பிச்சிடும். இது பாண்டி நாட்டில் நம்ம வந்து மதுரையில் வந்து ஏகப்பட்ட கேரக்டர் பேர் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டோம். சேர நாட்டில் கூட ஒரு 4-5 கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டோம். ஆனால் இந்த சோழ நாட்டில் எதுவுமே கொடுக்கல. அந்த சோழ நாடுகளில் வர கேரக்டரோட இன்ட்ரோ பேர்கள்லாம் சொல்லணும். 2 பேர் சொல்லிருக்கீங்களா? 2 பேரும் சொல்லிருக்கோம். செங்கன சோழனும் சோழவேலன் மட்டும் தான் சொல்லியிருக்கோம். ராஜா அவன் பையன். அதான் செங்கன சோழனும் அவங்க அப்பா சோழவேலனும், அதுக்கப்புறம் இது மட்டும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுக்கு மேலே வேற யாரையும் சொல்லலை. இப்போ கரெக்டாக இப்போ கரண்ட் பேரரசா இருக்கவர் செங்கன சோழன், அது மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனால் அதுக்கு மேலே உள்ள ஆட்கள் இருக்காங்க. அவங்க தளபதி, அப்புறமேட்டு இங்கே உள்ள தளபதி, சேரனோட தளபதிகள், இப்படி பல கேரக்டர் பேர் புதுசாக வரும். அதான் சொல்கிறேன். இன்னைக்கு நாளைக்கு வர எபிசோடு தகவல் எபிசோடு மாதிரி நுண்ணிச்சு கவனிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நாளை மறுநாள்ல இருந்தே கிட்டத்தட்ட வெறும் போர் மட்டும்தான். அந்த போரும் போருக்கான ஆயத்த பணிகளும் ஆயத்தில் முக்கியமாக அறிவு சார்ந்த கடற்பணிகள் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அந்த காலமன் சேசிங் ஈக்குவலான பல சேசிங் காட்சிகள் இனிமேல் உண்டு. இல்ல ப்ரோ, கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும்னு தெரியும். நான் ஏன் 30 சொல்றேன்னா அப்புறம் தெரியும். பேர் கேட்பாங்கன்றத விட எனக்கு முக்கியமான கேரக்டர்ஸ்ன்னு ஒரு சொன்னதுனால முக்கியமான கேரக்டர்ஸே 70 கேரக்டர் இருக்குன்னு எனக்கு மைண்ட் ஒரு தடவை மறுபடியும் திங்க் பண்ணுது. முக்கியமான கேரக்டர் 77 கேரக்டர் இருக்கு. அதாவது கதையில வந்து நம்ம முக்கியமா பேர் படிக்கிறோம்ல. இப்ப செம்பன் ஆரம்பிச்சோம், அவருக்கு அது வருஷமா பேருக்கு தான். அதுக்கப்புறம் ஆதன், நாகு, கபிலர் இருந்து நீலன் கை மாறினது. நீலன் வந்து பழையன் அறிமுகப்படுத்தினது. பழையன், பழைச்சி, கூலையன், முருகர், வள்ளி, பாரி, அதுக்கப்புறம் முடியன், தேக்கன், எவ்வி, கோலூர் சாத்தன், மதங்கன், மதங்கி கூட்டம், ஆதினி, அப்புறம் அங்கவை சங்கவை பொண்ணு, எபிரசு, உதயன் சேரல், அந்துவன் சேரல், மயிலா, குலநாகினி, அகுதை, செம்பாவோட தோழி, கோவன், கிள்ளியோட தந்தை அவரு உறையூர் தலைவர், மூத்த பிடாரன், இளைய பிடாரன், சேரலனு, பதுமனு, பொறையனு, நாகன், உதிரன், இளமருதன், மயூர் கிளாறு, காராளி, செவியன், மறையன், சாகலைவன், அந்துவன், திசைவேலர், பொறுசுவை, பொதிய வெப்பன், முசுகுந்தர்னு ஏகப்பட்ட கேரக்டர் போகும். முக்கியமா வெள்ளிக்கொண்டாரு, அல்லிங்கரன், குலசேகர பாண்டியன். ஆமா, எனக்கு இந்த படத்துல தனுஷ் வேலையில பட்டதாரில வந்து நிக்காம ஒரு டைலாக் சொல்லுவார்ல, ஏண்டா அமுல் பேபி அப்படின்னு ஆரம்பிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஆரம்பிக்கிறாரு, போயிட்டே இருக்காரு. அது இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு இன்னும் கேரக்டர்களுக்கு. இனிமேல் தான் வரப்போகுது கேரக்டர்கள்லாம். பிரகாஷ் ஒரே கேள்வி ப்ரோ, நான் கீழே போயிடுறேன் ப்ரோ. ஓடி போறேன்னு சொல்லுங்க. வேல்பாரி ஆரம்பிக்கலாட்ட ஓடி போறேன்னு சொல்லுங்க. வீரன் தீரன் வருமா ப்ரோ? விக்ரம் படம் வருமா பொங்கலுக்கு? வீரன் தீரன் அதாவது வருமா? குட் பை டே கிளி வரலன்னா வீரதீர சூரன் மட்டும்தான் பொங்கலுக்கு வரும். வீரதீர சூரன் வணங்கான் மட்டும்தான். ஓகேவா? குட் பை டே கிளி வந்துச்சுன்னா குட் பை டே கிளி வணங்கான் மட்டும் வரும். அவ்வளவுதான். குட் பை டே கிளி வரதுக்கான 98% நேற்று சொன்னேன், இன்னைக்கு 95% சொன்னேன், நாளைக்கு 90% கூட மாறலாம். ஏன்னா என்ன ப்ரோ நீங்க போங்க ப்ரோ. இல்ல பாவாஜியார் ப்ரோ, சப்போஸ் குட் பை டே கிளி வரலனா எப்படின்னா பண்ணுங்க ப்ரோ. ஏங்க உண்மையா சொல்லலாம், நம்ம வந்து தகவல் வேணா அங்க கொண்டு போய் கொடுப்போம். அதாவது நம்ம ஆசைப்படுறோம், அது பண்றோம், இது பண்றோம். பட் நடக்கணும்ல, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நேரம்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் எது நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்த இதுலயே வரும் உங்களுக்கு என்னன்னா ஒரு குரலே திருக்குறளே இருக்கு. அது மாதிரி யார்கிட்ட எந்த வேலை முடியுமோ அந்த வேலை தான் முடியும். இங்க வந்து நடக்காது. அவ்வளோதான். நீங்க வந்து நடிகருக்கே தோணணும். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த கதையிலேயே ஒரு கட்டத்தில் வரும். அப்படின்னா வந்து ஒரு போர் படையை வந்து யாராவது நடத்திட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தளபதி முதல் நடத்திப்போம். 2ஆம் கட்ட தளபதி போர் படையை நடத்திட்டு போனா அப்படின்னா அந்த வீரர்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும்ல, அது ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். இதே முதற்கட்ட தளபதி வரான்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா இருக்கும். மெயின் போர்ப்படை தலைமை தளபதி வந்தான்னு வச்சுக்கோங்கன்னா அட்டகாசமா துள்ளும். ஆனா போர்ப்படை தளபதிகள் யாரும் வராம அங்க அரசனே வந்து சண்டை போட வராருன்னு வச்சுக்கோங்க, போர்ப்படையில முன்னாடி நின்று சண்டை போறான்னு வச்சுக்கோங்க, அந்த உற்சாகங்களுக்கு வெற்றிங்கிறது இருக்குல்ல, அந்த வெற்றிங்கிறது வெறியா மாறிடும். அப்ப வெறியா மாறும்போது வெற்றிங்கிறது இலகுவா கிடைக்கக்கூடிய ஒரு பொருளா மாறிடும். அது வந்து உற்சாகம் கொடுக்கறது யாரு? அந்த தலைமையா இருக்க அரசன் கொடுக்கும். அது மாதிரி நடிகருக்கு தோணணும். இதெல்லாம் நமக்கு எந்த ரிலீஸ் டேட் முக்கியம், எது முக்கியம், எது பாசிபிலிட்டிஸ், எது பெஸ்ட் பாசிபிலிட்டிஸ், எது ரெக்கார்டு படிக்கணும், அதெல்லாம் நடிகருக்கு தோணி அவர் இறங்கி இதெல்லாம் செஞ்சா நடக்கும். நம்ம ஏன் மூலையில உட்காந்து பேசிக்கிட்டு உட்காந்து நம்ம ஒண்ணு வேலைக்கு ஆகாது. இது அதை விட்டுருவோம் அப்படியே. சும்மா நான் சும்மா ஒரு நிமிஷம் அப்படி பார்த்து நின்னேன், வேப்பாரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நினைச்சிட்டேன். இப்போ அரசெல்லாம் சொன்னது பார்த்து இனிமேல் தான் ஆரம்பிக்க போறோம். பரணி ரெடியா? வேல்பாரிக்குள்ள போயிடலாமா? ஒரே நிமிஷம்ண்ணா. ஓகே, ரெடி. விஷால் ப்ரோ ரொம்ப நேரமா விஷால் ப்ரோ சொல்லுங்க. அவர் வந்து வேல்பாரிலாம் கேட்கிறாரா இல்ல சும்மா கேட்காம சும்மா இருக்கிறாரான்னு தெரியல. அவர்கிட்ட கேட்கலாம். இல்ல அவர் இவ்வளவு நேரம் அமைதியா இருக்காரு. அநேகமா இல்ல, நான் ஆக்சுவலா
புக்கு படிக்கலான்னு இருக்கேன், அதனால நான் கேட்கல. ரைட். நாங்களோட கையில இந்த டிபியில் வச்சிருக்க போன் அப்படியே வச்சுட்டு போயிட்டீங்க போல நினைச்சேன். சத்தியமா இல்லைண்ணே, இதை பத்தி பேசிட்டு இருந்தீங்க நடுவுல வேற. நம்ம இது தெரியாது, அதனால நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு எதுவும் சொல்லல. சரி ரைட்டு. பரணி ரெடியா? அந்த புக்கு அப்படியே வாங்கி வச்சிருக்கேன், அதை பார்க்கும் போதே ஆசையா இருக்கு, அதனால படிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் தனியா கண்டிப்பா உங்களுதையும் கேட்டுறேன், ஏன்னா உங்க நரேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொன்னியின் செல்வன் நான் ஃபுல்லா கேட்டிருக்கேன் நீங்க பேசினது. கண்டிப்பா நான் வேல்பாரியும் கேட்டுறேன். சரி சரி ரைட். ஓகே ஓகே, ரெடிண்ணா. ரைட்டு. வெல்கம் பேக் டு வேல்பாரி வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம வந்து போகிற எபிசோடு வந்து 31வது எபிசோடு. அந்த 31வது எபிசோடு போகிறதுக்கு முன்னாடி சில பல விளக்கங்களும் சில பல முன்னுரைகளும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த 31வது எபிசோடும் 32வது எபிசோடும் கதையில் கொஞ்சம் மென்மையாக போகும். ஏன்னா வெறும் வந்து வாக்குவாதங்களும் உரையாடல்கள் மட்டுமே கலந்து நிறையா இருக்கும். ஆனால் அந்த உரையாடலுக்குள்ள நிறைய தகவல்கள் கிடைக்கும். அந்த தகவல்கள் வந்து பின்னாடி போகிற கதைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கொஞ்சம் ஒத்து கவனிக்கணும். அதே மாதிரி கற்பனை பண்ணிக்க, நான் சொல்ல வர விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிங்க. இந்த கற்பனை வந்து இந்த கதைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் முக்கியமாக இந்த எபிசோடில் ரொம்ப முக்கியம். இந்த எபிசோட்லையும் நாளைக்கு எபிசோட்லையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் மிஸ் பண்ணாமல் நுண்ணிச்சு கவனிங்க. என்ன கதை அப்படின்னா, நம்ம ஏற்கனவே எதில் விட்டோம் அப்படின்னா, முப்பறைக்கு போயிட்டு வந்து நீலனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முப்பறைக்கு போய் வந்து 3வது நாள் கல்யாணங்கிறத உறுதிப்படுத்தியிருப்பாங்க. கல்யாண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கும். பாரி, கபிலர், காலம்மன் இந்த 3 பேரும் முப்பறைக்கு கிளம்புவாங்க. அதாவது பாரி எப்பவும் கிளம்புறாரு, அவர் கூட கபிலரும் வரேன்பாரு. காலம்மனும் இந்த முறை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. 3 பேரும் ஆளுக்கு ஒரு குதிரையில கிளம்புவாங்க. 4வதா ஒரு குதிரை இருக்கும். அந்த குதிரையில பார்த்தீங்கன்னா ஒரு போர் வீரன் வந்து அவங்களுக்கான உணவு மூட்டையை போற வழியில பயன்படுத்துறதுக்காக கொண்டு வருவான். இப்படி 4 பேர் 4 குதிரையில அங்கிருந்து கிளம்புவாங்க. அங்க கிளம்புன அதே நேரத்துல இன்னொரு சம்பவம் நடக்கும். என்னன்னா, வஞ்சி இருக்குல்ல, அதாவது சேர பேரரசு, அந்த சேர பேரரசு கூட தங்கி இருந்தாலும் ஹிப்பாலஸ், அவன் நான் ஊருக்கு கிளம்புறேங்க, போயிட்டு வரேன், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். எதுக்காக அவன் கிளம்புவான் அப்படின்னா, சோழன் ஏன் பரம்பு நாட்டுக்கு படையெடுத்து போறான், அவன் படையெடுத்து போறதுக்கு தயாரா இருக்கிறதா அவன் சொல்லி அனுப்பிச்சிருப்பான்ல சேரன்னு. அப்பயே அவன் தயாரா இருக்கான் அப்படிங்கிற காரணத்தை அவன் தெரிஞ்சுக்கணும்னு அவன் ஆசைப்படுவான். அதுக்காக சோழ நாட்டுக்கு இப்போதைக்கு கிளம்பி போவோம், நம்ம சோழ பேரரசே கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து நேரடியாக கிளம்புவான். உதயஞ்சேரல் ரொம்ப சந்தோஷம் இருப்பான். அவன் கப்பல் கிளம்புன அடுத்த நிமிஷம் சந்தோஷம் இருப்பான். ஏன்னா பரம்பு நாட்டு மீது யார் போர் தொடுத்து வந்தாலும் இறுதி வெற்றி நமக்காகத்தான் இருக்கணும்னு ஆசைப்படுறான் அவன். அப்படி ஏன்னா நம்ம தான் பக்கத்துல இருக்கோம், அதனால நம்ம ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவான். அந்த நேரத்துல ஹிப்பாலஸ் அவன் வந்து வஞ்சியிலேருந்து புறப்பட்டது வந்து அவனுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா ஹிப்பாலஸ் போகும்போது எபிரசின் கால்பா அப்படிங்கிறவனையும் கூட கூட்டிட்டு போவான். பிரேசியனையும் பிலிப்பையும் மட்டும் தான் இங்க வஞ்சியிலே விட்டுட்டு போவான். ஏதாவது தகவல் வந்தா சொல்லுங்கன்னு. உதயஞ்சேரலுக்கு ஏன் ஹிப்பாலஸ் புறப்பட்டு சந்தோஷமா இருப்போம் அப்படின்னா, சேலனோட படை வந்து போர் தொடுக்க தயாரா இருக்குன்னு மட்டும்தான் ஹிப்பாலஸ் அவன் சொல்லியிருப்பான். ஆனா உண்மையிலே என்னன்னா, சோழனோட படை ஏற்கனவே போருக்கு கிளம்பி போயிடுச்சு அப்படிங்கிறத ஒட்டன்னு கொண்டு வந்த செய்தி. ஆனா அவன் ஹிப்பாலஸ்டா சொல்லியிருக்க மாட்டான். எதுக்காகனா, அப்படி கிளம்பி இருந்தா, அவன் கிளம்பிருச்சுன்னு சொல்லியிருந்தா இவன் கிளம்பியிருக்க மாட்டான். இவனுக்கு எதுக்குன்னா, சோழ நாட்டுக்கு போய் அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கணும் இவன். ஏன்னா இவன் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு அந்த தகவல் தெரியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு அரசரா இருந்து ஒரு தகவலை திரட்டுறதை விட ஒரு யவன வியாபாரி அவனுக்கு தகவலை ஈஸியா சொல்லிடுவாங்க. அவன் வந்து சுலபமா எல்லா இடத்துலயும் தகவலை திரட்ட முடியுங்கிறது இவனுக்கு நம்பிக்கை. அதனால இவன் என்ன பண்ணுவான், ஹிப்பாலஸ் மூலமா அவனை வச்சே காரியம் சாதிக்கணும்னு ஹிப்பாலஸ் அமுத்தி வச்சிருப்பான் சேரன். அந்த பக்கம் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே பார்த்த மாதிரி பாரியும் கபிலரும் காலம்பனும் குதிரையில வந்துகிட்டு இருப்பாங்க. வரும்போது பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே வருவாங்க பாரி. ஏன்னா அங்கேருந்து குதிரையில அவங்க கிளம்பி இதோட 3 நாள் ஆயிடுச்சு. மொத்தம் அங்கேருந்து அவங்க போறதுக்கு மட்டுமே 8 நாள் பயணம். இந்த 8 நாள்ல அகதமலை அப்படிங்கிற மலையில தான் அவங்க போயிட்டு இருப்பாங்க. அந்த மலை வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். 6 குன்றுகளையும் 2 ஆறுகளையும் இப்ப இது வரைக்கும் அவங்க கடந்து வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 ஆறை தாண்டி வந்துட்டாங்க. ஆனா கபிலருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஊர் எவ்வியூருங்கிறது நம்ம ரொம்ப சின்னதா நினைச்சோம். இப்ப எவ்வியூரை தாண்டி இங்கிட்டு ஒரு பாதை இருக்கு. அதாவது இது வரைக்கும் அவர் வந்து தெற்கு திசையில உள்ள பூந்தாரு. இப்ப எவ்வியூர் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு மேல இங்கிட்டு வரும் காடுகள் தான் இருக்குன்னு நினைச்சோம். ஆனா காடுகளுக்குள்ள இவ்வளவு பெரிய பாதை இருக்கா, இவ்வளவு ஊர்கள் இருக்கா இன்னும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அவர் இது வரைக்கும் பார்த்தது காரமலை, நடுமலை, ஆதிமலை, 3 மலை இருக்கிறது மட்டும் தெரியும். இந்த பக்கம் வடக்கு திசை இவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. அதுல நிறைய ஆறுகள் போகும். அப்படி பயங்கரமா போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல தண்ணி குடிக்கலான்னு சொல்லி, ஆத்துல போற தண்ணியை குடிக்கலாம்னு சொல்லி பாரி குதிரையை நிப்பாட்டுவான். நிப்பாட்டும் போது காலம்பனுக்கு தான் அது ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா வந்து கபிலர் வந்து இயற்கையை ரசிச்சுட்டு வருவாரு. அவருக்கு மலைகள்லாம் பயங்கரமா இருக்கும். ஆனா காலம்மனுக்கு என்ன ஆச்சரியமா இருக்கும் அப்படின்னா, இங்க பாதை எங்க இருக்கு, இவன் பாதையே இல்லாம ஆனா கரெக்டா போயிட்டு இருக்கிறானே, பரம்பு நாட்டுல பாதைகளே இல்லையே, எப்படி இவன் பாதை இல்லாம போறான் அப்படிங்கிற ஆச்சரியமா இருக்கு. எல்லா நாட்டிலையுமே எல்லா மலைவாழ் பகுதிகளிலுமே
பாதையை ஒன்று உருவாக்கி வச்சிருப்பாங்க. இவன் பாதையே இல்லாமல் இவன் காட்டு பகுதிகளிலே போயிட்டு இருக்கிறானே, ஆனால் சரியா போறானா இல்லைன்னு சந்தேகம் வரும். அப்படி ஒரு இடத்துல தண்ணியை நிப்பாட்டி குடிச்சிட்டு இருப்பான். குடிக்கும் போதே பாரி சொல்லுவான், இது வந்து கோடை காலம், நம்ம இந்த கோடையில ரொம்ப பயங்கரமா இருக்க போகுது வெக்க, இந்த கோடையில மட்டும் கிட்டத்தட்ட தண்ணிலாம் வந்து வத்தி போக போகுது. முழுசா சொல்ல போனோம் அப்படின்னா இந்த கோடையில கொடூரமான கோடையா இருக்க போகுது அப்படிமா. ஏன் அப்படி சொல்ற பாரி அப்படின்னு கேட்கும்போது கபிலர் கேட்பாரு. அப்படி கேட்கும்போது நம்ம வேணா உப்பரைக்கு போயிட்டு திரும்ப ஊருக்கு போவோம் பார்த்தீங்களா, போகும்போது இப்போ நம்ம தண்ணி குடிக்கிற ஓடையிலே முழுசா ஒரு சொட்டு தண்ணி இருக்காதுங்க, அந்த அளவுக்கு வெயில் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா கோடையோட முதல் மாதத்திலே நீர் சுரப்புங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இங்க தண்ணி வேகமா யாரும் போகல, தண்ணி எப்பவுமே வேகமா போகும். வேகமா போனாதான் தண்ணி ஓட்டத்துக்கு அடிப்படையில் தண்ணி இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப தண்ணி ஓட்டங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. மீன்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியோட வேகத்தை விட மீன் வந்து ரொம்ப கம்மியா போகுதுங்கிறப்பயே நமக்கு தெரிஞ்சிடும். அது போக நம்ம இன்னும் வந்து மலை ஏறணும். இப்போ நம்ம அகத மலை வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த அகத மலையை தாண்டி நம்ம அடுத்த மலைக்கு போறோம். அங்க ஒரு ஊர் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஊர் தான் சூலூர். அந்த சூலூர் பக்கத்துல உங்களுக்கு ஒரு விஷயம், அந்த சூலூருக்கு ஒரு மிகப்பெரிய பெருமைகள், 2 பெருமைகள் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா, அந்த சூலூர் பக்கத்துல தான் குறுங்காது முயல்னு ஒரு முயல் இருக்கு. இது வரைக்கும் நீங்க பெரிய காது வச்ச முயலை பார்த்துருப்பீங்க, நல்லா சைடு சைடு ஆடிக்கிட்டே வரும். ஆனா குறுங்காது முயல் ரொம்ப குட்டிய காது இருக்கும், அந்த முயலை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அது இந்த ஊர்ல தான் இருக்கு. அந்த முயல்ல ரத்தத்தை எடுத்தோம் அப்படின்னா அந்த ரத்தத்துல தான் நாங்கள் பரம்பு நாட்டு வீரர்கள் என்ன பண்ணுவோம், வில்லோட அடிப்பகுதியை அங்கே ஊற வைப்போம். அதாவது நான் அப்படின்னு சொல்லுவோம், அந்த நான் பகுதி அங்கே தான் ஊற வைப்போம். அப்படி ஊற வைக்கும் போது அம்பு விட்டோம் அப்படின்னா அந்த வில்லு ரொம்ப தூரத்துக்கு பறந்து போகும் அப்படின்னு பரம்பு நாட்டு விஷயங்களை சொல்லிக்கிட்டே வருவான் பாரி. அது போக இந்த சூலூர்ல தான் இன்னைக்கு நம்ம இரவு தங்க போறோம் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா எவியூர்ல இருந்து கிளம்பின 3 நாளையில எங்கேயுமே அவங்க தங்கியிருக்க மாட்டாங்க, வெறும் புகைப்பகுதிகளில் மட்டும் தங்கி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்பதான் ஒரு ஊருக்கு தங்க போறோம் அப்படிங்கிறப்ப கபிலருக்கு கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்கும். அப்பாடா ஒரு ஊர்ல தங்கி கொஞ்சம் நிம்மதியா தூங்கிட்டு போலாம் அப்படின்னு. அப்ப கொஞ்சம் தூரத்துல ஒரு படற்பாறை மாதிரி ஒரு பாறை பகுதி இருக்கும். அங்க குதிரையை விட்டு கீழே இறங்கி தள்ளிட்டு வருவான் குதிரையை. இவன் ஏன்டா திடீர்னு குதிரையை தள்ளிட்டு வரான், ஒன்றும் புரியாம இருக்கேன்னு மனசுக்குள்ளே 2 பேர் நினைச்சுக்குவாங்க, கபிலரும் காணப்படும். ஆனா கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போனது திரும்ப குதிரையில ஏறுற மாதிரியே போயிட்டு இங்க சூலூர் இருக்கு பாத்தீங்களா, அந்த சூலூர் தான் நம்ம தளபதி இருக்காருல முடியன், அந்த முடியனோட ஊரு. இங்க அவங்க குடும்பம்லாம் இங்கதான் வாழ்றாங்க. ஏன்னா இந்த ஊர்ல இருந்தா நமக்கு மிகப்பெரிய வீரர்கள் கிடைக்கிறாங்க. முடியன்கிறது பேர் இல்லை, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது ஒரு பட்டம். இன்னொரு விஷயத்தமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த முடியன் குடும்பம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஊர்ல இருந்தா நம்ம அடுத்த முடியன் எப்பவுமே நம்ம தேர்ந்தெடுப்போம். நம்ம தளபதிங்கிறது பரம் நாட்டுக்கு ஏதாவது தேர்ந்தெடுப்போம். இப்போ பரம் நாட்டு விஷயங்கள் ரகசியங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வருவான் பாரி. இன்னொரு விஷயம் சொல்லுவோம். அந்த விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ஆறு பார்த்தோம் பார்த்தீங்களா, வரும்போது தண்ணி குடிச்சோம்ல, அந்த தண்ணி குடிச்ச ஓடையில வந்து ஆறு வந்து சேருது. இந்த ஆறு வந்து கடைசியா முடிகிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். அதாவது சொல்ல போனா குறும்பியூர்னு ஒரு ஊர் சொல்றோம். அந்த குறும்பியூருக்கு முன்னாடி இந்த சூலூர்னு ஒரு ஊர் இருக்கு. இப்போ நம்ம சூலூர்ல நிக்கிறோம். அடுத்து இருக்கிறது குறும்பியூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த குறும்பியூர்ல ஒரு கணவாய் இருக்கு. கணவாய்னா இது உங்களுக்கு தெரியும், கால்வாய் மாதிரி இருக்கும். அந்த கணவாய் இருக்கு. அந்த கணவாய் பக்கம் வந்தோம்னா இந்த ஊருக்கு நம்ம போற பாதை ரொம்ப சுலபம். சொல்ல போனா இந்த ஊர், இந்த ஆறு இருக்குல்ல, இந்த ஆறு பேர் பார்த்தீங்கன்னா எழுவனாறு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆறு பேர் வந்து எழுவனாறு. இந்த எழுவனாறு தண்ணி வத்தி போச்சு அப்படின்னு வச்சுங்களேன், இந்த பாதை வந்து பயங்கரமா இருக்கும். இப்போ இந்த பாதை எப்படின்னா, இந்த ஆறு எங்க போகுதுன்னா நேரா எவ்வியூர் வரைக்கும் போகுது. இந்த ஆறு ஒருவேளை தண்ணி இல்லைன்னு வச்சுக்கங்களேன், நம்ம இது வரைக்கும் பாதை இல்லாம வந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த பாதை வந்து முழுக்க தெரியிற பாதையா மாறிடும். இங்க இருந்து எவ்வியூருக்கு ஊர் அப்படியே சுத்தமா ஊருக்கே காட்டி கொடுக்கும் இந்த பாதை அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்லுவான், நம்மளோட எவ்வியூரை யாராவது தாக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா எதிரிகளுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு இந்த ஆறு தான். இந்த ஆறு வத்தி போச்சுன்னா வெறும் மணலாரும், இந்த மணல்ல அப்படியே நடந்து வந்தாங்கனாலே எவ்வியூருக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவான். சொல்லி முடிச்சோன்னா காலமனும் கபிலரும் அதிர்ச்சி ஆயிடுவாங்க. எனது எவ்வியூரை தாக்குறதுக்கான பாதை இருக்குதா, இது வரைக்கும் பாதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அதான் சொன்னேன், இந்த ஆறு வத்தி போச்சுன்னா நடக்கும். கோடை காலத்துல எப்பவும் ஆறு வத்தி போகும், ரொம்ப வத்தி போகாது. ஆனால் இந்த மாதிரி ரொம்ப வத்தி போற மாதிரி இருக்கு அப்படிமா. அது போக இன்னொன்று சொல்லுவாரு. ஏன்னா காலமனுக்கு ஏற்கனவே சொன்னோம்ல, அவன் வந்து காட்டுல வளர்ந்தவன், பாதை எப்படி உருவாகிட்டு இருக்குன்னு தெரியும். ஆனா இவன் எப்படி பாதையே உருவாகாம, இவன் பாதையே இல்லாம வந்துட்டு இருக்கான் அப்படின்னு இருக்கும்போது பாரிக்கிட்டே சில கேள்வி கேட்க தோணும். சரி அப்புறமேட்டு கேட்டுக்கலாம்னு விட்டுருப்பான். அப்ப பாரியே சொல்லுவாரு, இப்போ இந்த ஊருக்கு போறோம் பார்த்தீங்களா, இந்த எவ்வியூர் வந்து இந்த ஆத்து பாதை வத்தி போச்சுன்னா தான் போக முடியும். அதுக்கே சில நிபந்தனைகள்லாம் இருக்கு. எப்படின்னா, குறும்பியூர்னு ஊர்ல இருந்து கணவாய்க்கு வருதுன்னு சொன்னோம்ல, அந்த கணவாய் வழியா இந்த ஊருக்குள்ள வரணும். வந்து எவ்வியூருக்கு இருக்க குண்டு வரைக்கும் இதில் நடந்தே போகலாம், இல்லை குதிரைகளை பயன்படுத்தி போகலாம், இல்லை எதில் வேணாலும் போகலாம். ஆனால் 3 சிக்கல்கள் இருக்கு அதுல. என்னன்னா, இந்த பாதை பரம்பு நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
இப்படி ஒரு ஆறு இருக்கு, இந்த ஆறு வந்து எவ்வியூர் வரைக்கும் போகும், இந்த ஆறு வத்தி போனா போக முடியும், வெளியாட்களுக்கு தெரியாது. ரெண்டாவது விஷயம், குறும்பியூர் கணவாயிலேருந்து இங்க வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த நடுவில் வெப்பமடைன்னு சொல்றோம். அந்த வெப்பமடையில பல ஆறுகளும் ஓடைகளும் இருக்கு. அதுல எந்த ஆறு வழியா வந்தோம்னா இந்த ஆத்துக்கு வரலாங்கிறத வெளியாட்களுக்கு தெரியாது, நமக்கு மட்டும் தெரியும். எவ்வியூர் ஆட்களுக்கு மட்டும் தெரியும் இங்க இருந்து போனா எவ்வியூருக்கு போலான்னு. ஏன்னா நடுவில் ஆறு பாதை இருக்கு. இந்த ஆறு தப்பான பாதையில போயிட்டாங்கன்னா மிகப்பெரிய வெள்ளத்துல போய் மாட்டிக்குவாங்க. அதனால அது கஷ்டங்கிறேன். அதையும் மீறி இதை கடந்து அங்க வந்துட முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிமா. சரி, இன்னைக்கு நம்ம தங்க போறோம்னு சொன்னோம்ல சூலூர். இந்த சூலூர்ல ஏற்கனவே சொன்னோம் மிகப்பெரிய வீரர்கள்லாம் இங்க வளர்றாங்கன்னு. இந்த வீரர்கள் நமக்கு வந்து அடுத்த கட்ட முடியனா வராங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. இப்ப பாரு ஒரு கேள்வி கேட்பான் கபிலர்ட்டையும் காலமண்டியும். உங்களுக்கு தெரியுமா பரம்பு நாட்டிலே மிகப்பெரிய வில்வித்த வீரன் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாரு. இப்படி ஒரு கேள்வியை இவங்க 2 பேரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒருவேளை நீலனா இருக்குமோ அப்படின்னு கபிலர் யோசிப்பாரு. காலமன் என்ன யோசிப்பாருன்னா ஒருவேளை உதிரனா இருக்குமோ அப்படின்னு யோசிப்பாரு. சரி, நம்ம முடியன் வந்து இது வரைக்கும் நம்ம முடியனோட சண்டை காட்சிகளை பார்த்ததில்ல, முடியனோட திறமையை பார்த்ததில்ல. ஒருவேளை முடியன் தான் இருக்குமோ, ஏன்னா முடியன் ஊருக்கு வந்துட்டு நான் முடியனை பத்தியான கேள்வி கேட்பாரு அப்படின்னு ஆசைப்பட்டு கபிலர் வந்து முடியன்னு சொல்ல வருவாரு. சொல்ல வரக்குள்ளாட்டியுமே பாரி வந்து அதுக்கான விடையை சொல்லிடுவார். என்னன்னா பரம்பு நாட்டிலேயே மாபெரும் வில்வித்தை வீரன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவன் பேர் வந்து இரவாதன். அவன் பேர் இரவாதன். அவன் வேற யாரும் இல்லை, நம்ம முடியனோட ஒரே ஒரு மகன். நம்ம போர்ப்படை தளபதி முடியனோட ஒரே ஒரு மகன் தான் இரவாதன். அவன் தான் இன்னைக்கு நம்ம நைட்டு தங்கறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கிறான். அவங்க ஊருக்கு போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு மூணு பேரும் அந்த ஊருக்கு போவாங்க. அங்கதான் சூலூர்ல இரவு தங்கிட்டு இரவாதனை சந்திச்சு பேசிட்டு அடுத்த நாள் காலையில வேகமா பாரி கிளம்புவாங்க. கிளம்பும்போது சீக்கிரம் கிளம்புங்க, நம்ம இன்னும் வந்து நிறைய ஊர்களை பார்த்துக்கிட்டே போகணும். போற வழியில ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5-6 ஊர்களாச்சும் நம்மளால பார்க்கணும். அப்படி பார்த்து பயணிச்சாதான் 3 நாள் தூரத்துல இருக்க தத்தமுத்தம் அப்படிங்கிற ஊருக்கு போக முடியும். அந்த ஊரோட பேர் வந்து தந்தமுத்தம். தத்தமுத்தம்னு சொல்லுவோம், தந்தமுத்தம்னு சொல்லுவோம். அந்த தந்தமுத்தம் அப்படிங்கிற ஊரை பார்க்க போனோம். அந்த தந்தமுத்தம்ங்கிறவங்க வந்து யாருன்னா அவங்க வந்து இந்த மலைவாழ் மக்கள்லயே யானைகளோட மொழியை பேச தெரிஞ்சவங்க. அவங்களுக்கு இருக்க யானைகளை பற்றி அறிவு வேற யாருக்குமே கிடையாது. இந்த நம்ம பரம்பு நாட்டுல அவங்களுக்கு தான் அந்த யானைகளை பற்றி நிறைய அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவான் பாரி. இப்படி ஒவ்வொரு ஊரா கடந்து போகும்போது அந்த ஊரோட பாதைகளும் அந்த ஊரோட சிறப்புகளும் சொல்லிக்கிட்டே போவான் பாரி. ஆனா இப்படி போயிட்டே இருக்கும்போது காலம் முழுக்க சந்தேகம் ரொம்ப நேரம் மனசுக்குள்ள இருந்துச்சு. சந்தேகத்தை கேட்டே போலான்னு கேட்டுருவான். ஏன் பாரி என்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாமா உன்ட்ட அப்படின்னு கேட்பான். என்னங்க கேளுங்க கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு வரேன், இங்க பாதையே இல்லை, ஆனா நீ பாட்டு குதிரையில போயிட்டே இருக்க, நானும் வழியில பார்த்துக்கிட்டே எங்க பாதை இருக்கு, நீ எங்க போற, நீ சரியா தான் போறியா? ஏன்னா நானும் காட்டுல வாழ்ற மனுஷன், நீயும் காட்டுல வாழ்ற மனுஷன், ஆனா நாங்க பாதை அமைச்சு போறோம், நீ பாதையே இல்லாம போறியே அப்படின்னு கேட்பான். இல்லைங்க, இங்க பாதை வந்து எப்பவுமே வந்து விலங்குகள் உருவாக்குறது தான் பாதை. நாங்க விலங்குகள் பாதையை தான் உருவாக்குறோம், தனிப்பட்ட பாதையை நாங்கள் தேர்ந்தெடுக்கல. எதுக்காகனா எங்களோட பாதுகாப்புக்காக, எங்க ஊருக்கு வேற யாரும் வந்துடக்கூடாதுங்கிற பாதுகாப்பு. அதனால நாங்க வந்து தைரியமா இருக்கோம், யாரும் வர முடியாது எங்களை மீறி. நாங்க வந்து விலங்குகள் உருவாக்குற பாதையை தேர்ந்தெடுப்போம் எல்லாருமே. அப்படி நாங்க தேர்ந்தெடுத்த விலங்குங்கிறது கடமான் விலங்கு, அதாவது மானோட விலங்கு. அந்த மான் பாதையை தான் நாங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த பாதை தான் நெடும் பயணத்துக்கு ரொம்ப ஏற்றது. ஏன்னா வந்து மான் வந்து கொம்புகள்ல அந்த பின்னாடி இருக்க முள்ளு புதர் எல்லாத்தையும் சிக்காம போயிட்டே இருக்கும். அது போகும்போது அதுவே அந்த பாதைகளுக்கு சரிப்படுத்திடும். அந்த சரிபாதைப்படுத்த தான் நாங்க போறோம். இன்னொரு சிக்கல் என்னன்னா அதுல ஆரம்பிச்ச இடத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்பதான் நம்ம எந்த திசையில போறோமோ அந்த திசையில் திரும்ப வர முடியும், இல்லைன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லுவான் பாரி. அதாவது பாதைகளை பற்றி விளக்க சொல்லுவான். இன்னொன்னு, சரி இவ்வளவு கஷ்டமான பாதைகளை தெரியும் எப்படி உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும்னு கபிலரும் கேட்பாரு. அப்ப பாரி சொல்ற விஷயம் என்னன்னா, பரம்போட எல்லா திசையில இருக்க பகுதிகள் வந்து எல்லா திசையில மக்கள் இங்க ஊருக்கு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த பக்கத்துல ஊர்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஊர்களில் உள்ள மக்கள்லாம் ரெகுலரா அந்த பாதையை பயன்படுத்துறாங்க. அதனால அவங்களுக்கு தெரியும். அது போக குதிரையில அவங்க வந்து பயன்படுத்துவாங்க, அந்த குதிரை வழி போறவங்களும் தெரியும். இது போக என்னன்னா, பரம்பு நாட்டிலே மொத்தம் ஒரு 7-8 பேருக்கு தான் இந்த பாதையே தெரியும். யாருன்னா வாரிக்கையன், தேக்கன், கூலையன், முடியன், இது மாதிரி ஒரு 7-8 பேருக்கு தான் இந்த ஒட்டுமொத்த பாதையும் தெரியும். எவ்வியூர்ல இருந்து கடைசி எல்லை வரைக்குமான பாதை தெரியும் அப்படின்னு பேசிக்கிட்டே அந்த இடத்துக்கு வருவாங்க. எங்க வருவாங்கன்னா, அந்த உப்பரைங்கிற சொன்னோம்ல, அந்த உப்பரைங்கிற அவங்க சொன்ன இடத்துக்கு வருவாங்க. மறுபக்கம் சேரன் இருக்கான் பார்த்தீங்களா, உதயஞ்சேரல், அவன் ஹிப்பாலஸ் புறப்பட்டு போன அன்னைக்கே குடநாட்டு வேந்தன், அவனோட சகோதரன் இருக்கான்ல, குடநாட்டு வேந்தனுக்கு ஒரு ஓலை அனுப்பியிருப்பான். அதுக்கப்புறம் குடநாட்டு சார்பா அமைச்சர் கோலூர் சாத்தனும் அவங்களோட தளபதி எக்கல் மாடன், பேர் புது கதாபாத்திரம் பேர் ஞாபகம் வச்சுங்க, அவங்களோட தளபதி எக்கல் மாடன் இப்ப தஞ்சிக்கு வந்திருப்பாங்க.
அவங்க வஞ்சிக்கு வந்த அடுத்த நொடியே வந்து போர் திட்டங்கள் தயாராகிடும். அதாவது நாம முன்னாடி என்ன திட்டம் போட்டோம், நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போலான்னு சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப சொல்றேன் அது வேணான்னு சொல்லி ஆரம்பிப்பான் உதயஞ்சேரல். எல்லாத்துக்கும் அதிர்ச்சியாரு, ஏன் தனியா போக வேணாங்கிறான்னு. இப்ப நம்ம திட்டத்தை மாத்திக்கலாம். அதாவது பாண்டியன் வந்து ஒரு பக்கம் படையோட வந்துட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் சோழன் வந்து படையோட பரம்பத்தாக்க ஏற்கனவே கிளம்பிட்டான். அவன் கிளம்புன தகவல் எனக்கு வந்துருச்சு. அதனால நான் உறுதியா சொல்றேன், அவங்க 2 பேரும் போற தொடங்கட்டும், அவங்க தாக்க தொடங்கட்டும். அவங்க தொடங்கினதுக்கு அப்புறம் அவங்க 2 பேர்த்தையும் சமாளிக்கிறது பாரிக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா அவங்க 2 பேரும் பெரிய படை. ஒரு படை கிழக்கு பக்கத்துல இருந்து வரும், ஒரு படை வடகிழக்கு பக்கத்துல இருந்து வரும். அப்ப வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் இருக்கும்போது பாரியோட படம் என்ன பண்ணா அவங்க 2 பேரையும் தாக்குறதுக்காக குமிஞ்சு நிற்கும். அப்ப நாம ஒரே பக்கமா நம்ம 2 பேரும் சேர்ந்து கடம்புக்குள்ள போயிடுவோம். நம்மளோட திடீர் தாக்குதலை அவங்களால எதிர்பார்க்க முடியாது. அப்படியே தெரிஞ்சாலும் நம்ம கூட சண்டை போடுறதுக்கு அவங்கள்ட்ட வீரர்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பக்கம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்கல்ல. அப்படியே மீறி வீரர்கள் இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் அவங்க நம்மளோட தூக்கி வர முடியாது. ஏன்னா இது நாள் வரைக்கும் மலையை வச்சுதான் அவன் பாதுகாப்பா இருந்தான். மலையில முள்ளும் செடியும் பயங்கரமா இருக்கும். அதனால அவனுக்கு தடையா இருந்துச்சு நம்ம உள்ள போறதுக்கு. அவனும் அங்கிருந்து வெளியே வரதுக்கு தடையா இருக்கும்ல, அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது இல்ல. அப்ப நம்ம அங்கிருந்து நடுமலைக்கு போயிட்டோம் அப்படின்னா, நடுமலைக்கு போனதுக்கு அப்புறம் காடே நமக்கானதா மாறிடும் அப்படின்னு ஒரு புதிய திட்டத்தை சொல்லுவான் உதயஞ்சேரல். இங்க உப்பரைக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் பாரி, கபிலர், காளம்பன் இந்த 3 பேரும் 2 நாள் அங்க தங்கி இருப்பாங்க. அந்த 2 நாள்ல கபிலருக்கு அங்க பார்த்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். இதுவரைக்கும் அவர் கேள்விப்பட்டிராத விஷயங்களா இருக்கும். ஏன்னா பரம்பு மலைக்கு அவர் வந்ததுல இருந்தே பரம்பு நாட்டுல இருந்து எல்லாமே வந்து அவருக்கு அதிசயமா இருந்தாலும் இது உப்பரைங்கிறது இன்னும் கூடுதல் அதிசயமா இருக்கும். ஏன்னா அங்க உப்பரைங்கிற ஊரே என்னன்னா பச்சைமலை தொடர்ல ஒரு மிகப்பெரிய கருவறை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்க மிகப்பெரிய குளம் ஒன்று இருக்கும். அந்த குளத்துல எக்காலத்திலையும் வற்றாத குளம்னு சொல்லுவாங்க. அந்த குளத்தை கோடை காலத்திலயும் வற்றாது. இப்போ இவ்வளவு பெரிய கோடை காலம் இருந்தாலும் அந்த கோடை காலத்திலயும் வற்றாது. ஆனா அந்த குளத்துல வந்து உப்பு தண்ணி தான், அதாவது தண்ணியில வந்து உப்பு ஏறி இருக்கும். குளத்துல எப்பவுமே நல்ல தண்ணி தான் இருக்கும். ஆனா உப்பு தண்ணி ஏறினது வித்தியாசமான குளம். அந்த வித்தியாசமான குளங்கிறது, இந்த குளம்ல வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு பச்சைமலை தொடர்ல இருக்க எல்லா விலங்குகளும் வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் அந்த இடத்துக்கு வந்துடும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்து தண்ணி குடிச்சிட்டு தான் போகுது. அது ஏங்கிற காரணம் எனக்கு தெரியல அப்படிமா பாரி. ஒருவேளை தண்ணியில நோய்க்கான மருந்து எதுவும் இருக்கோ இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு தெரியல. ஆனா விலங்குகள் இதுக்கு வராம இருக்கவே இருக்காது. அப்படிதான் நாங்களும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது இங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்லுவான் பாரி. ஏன்னா இங்க உள்ள மக்கள் வந்து விவசாயத்தை பார்க்குறவங்க, ஆதி காலத்துல இருந்து விவசாயம் செய்யறவங்க. இவங்க வந்து இந்த பரம்பு எல்லைக்கு உட்பட்ட பகுதியா இருக்கு. இங்க வந்து விலங்குகளை வேட்டையாட மாட்டாங்க. ஏன்னா விலங்குகள் இங்க சாமி கும்பிடுறதுக்கு குளங்களை நோக்கி வருது. அதனால அங்க விலங்குகளை வேட்டையாட மாட்டாங்க. 14 குளத்துல வேளிர் குளம் இருக்கு பார்த்தீங்களா. இந்த 14 குளத்துலயும் முக்கியமா வந்து நாங்க வேளிர் குளம் நம்மளோட குளம் இருக்கு அப்படின்னா, பரம்பு நாடு இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த குளம்ங்கிறது நம்மளோட எல்லையில இருக்கனாலதான் அப்படிம்பா பாரி. அப்போ வந்து திடீர்னு சொல்லிட்டு அந்த குளக்கரையில மண்டி போட்டு விலங்குகள் தண்ணி குடிக்கிற மாதிரி நீருக்கு பக்கத்துல முகத்தை கொண்டு போவான். விலங்கு மாதிரி இவனும் தண்ணி குடிக்கிறான் போல இருக்கே அப்படின்னு காளம்பனும் கபிலரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப தண்ணியை குடிக்காம உள்ள ஃபுல்லா முகத்தை விட்டு தொண்டைக்குழியில தண்ணியை எடுத்து அப்படியே மேல வானத்தை பாக்குற மாதிரி பார்த்து உப்பு நீர்ல வாயை கொப்பளிக்கிற மாதிரி அந்த உப்பு நீர்லயே பயங்கரமா ஒரு மிக வித்தியாசமான ஒரு ஓசையை எழுப்போம். அந்த ஓசை வந்து நார்மலா நம்ம போடுற ஓசை மாதிரி இருக்காது. அது வந்து கொஞ்சம் ஒரு பயங்கரமான ஓசை மாதிரி இருக்கும். அந்த ஓசை எப்படின்னா பக்கத்துல இருக்க ஊர்களுக்கே கேட்கற மாதிரி இருக்கும். அப்படி வித்தியாசமா பண்ணது. கபிலருக்கு அது ஒன்றும் புரியாது. ஆனா காளம்பன் ஓரளவுக்கு கடிச்சிருந்தான். ஏன்னா அவனும் இது மாதிரி ஒரு காடுவாசி தானே, காட்டுல வாழ்றவன் தானே. அப்ப அவனுக்கு தெரியும் காட்டோட இனத்தை சேர்ந்தவங்கிறத. என்னன்னா ஒரு விலங்கு வேட்டையாடுவதற்கு முன்னு அது சண்டை போட போறோம்னு தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா அது உள்மூக்குல இருந்து ஒரு உருமல் ஓசை ஒண்ணு கொடுக்கும். பாரி இப்ப அப்படிதான் நமக்கு சுத்தி போர் வர போறதுங்கிறத கணிச்சிட்டான். அதனாலதான் அவன் இது மாதிரி ஒரு போர் ஓசையை ஒரு உருமல் ஓசையை கொடுக்குறான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். உப்பரையில இருந்து 3 பேரும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்ப ஊருக்கு கிளம்புவாங்க. ஊருக்கு கிளம்பி ஊருக்கு எவ்வியூருக்கு வந்துருவாங்க. வந்தபோது அங்க ஊர்ல குலநாயகிகள் மட்டும்தான் இருப்பாங்க. மற்றவங்க எல்லாமே வேட்டுவன் பாறைக்கு போயிருப்பாங்க. எதுக்குன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க ஊருக்கு வந்த 3ஆவது நாள் நீலன் மயிலாக்கான கல்யாணம் இல்லையா, அந்த கல்யாணத்துக்காக எல்லாரும் அந்த வேட்டுவன் பாறைக்கு போயிருப்பாங்க. இவங்களும் இங்க வந்து ஒரு நாள் ஓய்வு எடுத்து தங்கிட்டு அடுத்த நாள் குதிரையை எடுத்துக்கிட்டு வேட்டுவன் பாறைக்கு போவாங்க. அங்க கல்யாண விழா மிக சிறப்பா பயங்கரமா நடைபெறும். அந்த கல்யாணத்தை பத்தியும் அந்த கல்யாணத்துக்கு நடந்துட்டு இருக்கும் போதே மற்ற பக்கம் போர் திட்டங்கள் பத்தியும் நடந்துட்டு இருக்கும். அந்த போர் திட்டங்கள் பத்தியும் பாண்டியர் என்ன பண்ணா, சோழன் ஏற்கனவே போர் தொடுத்து வந்துட்டானா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லிசனர்ல ஸ்பீக்கர்ல உள்ளவங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோடுங்கிறது நீலன் மகிழா கல்யாண எபிசோடு. அந்த கல்யாண எபிசோட்ல மிகப்பெரிய ஒரு டெஸ்டோட முடியும்.
அந்த ட்விஸ்ட்ல இருந்து முழுக்க முழுக்க வெறும் போர் 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 மட்டுமே. பார்ப்போம். நீங்க உங்களோட கமெண்ட்களை எதிர்பார்த்து எப்படி இருக்கு என்னங்கிறத சொல்லுங்க, பார்ப்போம். தர்ணி, இந்த எபிசோட் எப்படி இருந்தது? அதாவது மென்மையான எபிசோடா எப்படி இருந்தது? இல்ல இந்த episode? மென்மையான எபிசோடு தான். பட் ஆனா அந்த எனக்கு அந்த பாதை அந்த இது அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு. பட் அந்த நான் வந்து அடுத்த எபிசோட்ல என்ன சொல்ல, இந்த பிளாட் ட்விஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கிறேன் ஆக்சுவலா. அடுத்த எபிசோடுங்கிறது நீலனுக்கும் மயிலாக்குமான ஒரு கல்யாண எபிசோடு. அந்த கல்யாண எபிசோட்ல ஃபன் இருக்கு, எமோஷன் இருக்கு, கட்ட கடிச்சா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, பிளாட் ட்விஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, கதையே திருப்பி போடுற மாதிரி, அந்த மாதிரி இருக்குமா அந்த ட்விஸ்ட்? ஆமா இருக்கும். கதையே திருப்பி போடுற ட்விஸ்டா இல்லையான்னு தெரியல. பட் கதைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். இது வரைக்கும் எதிர்பார்த்துறாத. நான் புக்கு படிக்கும்போது, ஆரம்ப கட்டத்துல நான் புக்கு படிக்கும்போது அந்த எபிசோட் வந்து நான் வந்து எதிர்பார்க்கல. அடடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கவை சங்கவை ட்வின்ஸா ப்ரோ? இல்ல இல்லையே, நான் தான் உங்களுக்கு ஆரம்பத்தையே சொல்லியிருப்பேனே, அங்கவை சங்கவை. அங்கவைக்கு வந்து பெரிய பொண்ணு, அவளோட விட ஒரு 6 வயது கம்மியானவ ஆனா வந்து வந்து சங்கவை. இந்த சாட் ஜிபிடில ட்வின் ஆஃப் அங்கவேன்னு போட்டிருந்துச்சா, அதனால வந்து மாவீரன் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா ப்ரோ? இல்ல பேர் ரைமிங்கா இல்ல இருக்கு. இந்த இவங்க இப்ப போட்டிருக்காங்க கௌரிகள், அந்த ஃபுல் லிஸ்ட் நேம் லிஸ்ட் போட்டிருக்காங்க. ஃபுல் லிஸ்ட் போட்டிருக்காங்களா? என்ன இப்ப நம்ம இது வரைக்கும் சொன்னதையா? ஆமா, நான் அவங்க சாட் ஜிபிடில போட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அப்பா அதுல வந்து எல்லாமே வந்து கேரக்டர் லிஸ்ட் அப்படியே போட்டு மொத்தமா வந்து போட்டிருக்காங்க. இத படிடா அப்படின்ற மாதிரி என்னையும் டேக் பண்ணி ஸ்டடி அப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுல திருவள்ளுவர் நேம் எல்லாம் வருது. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்து அதை சொல்லுங்க. என்னங்க முத்து ப்ரோ ஏதாவது சொல்றீங்களா? அப்பா இப்ப நம்ம சொன்னது ஆமாங்க. திருவள்ளுவர் இருக்காரா? திருவள்ளுவர் வந்து நான் இப்ப இதுல எங்க இருக்காரு? நான் சும்மா அதுல சொன்னேங்க. நான் இவர உங்களுக்குலாம் யார பரணியா உங்களுக்குலாம் இருக்கா எஸ்கேக்காக சொன்னேங்க. ஓகேண்ணா. ஆனா இன்னைக்கு வந்து ஃபுல்லாவே கான்வர்சேஷனாவே போயிட்டு இருக்கு. மறுபடியும் ஒரு வாட்டி ஆக்சுவலா கேட்கணும். நடுவில் கூட ஒரு நேம் கூட சொன்னீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு, அது கூட இப்போ கரெக்டா மைண்டுக்கு வரல. ஒரு நேம் சொன்னீங்க. 2 பேர் சொன்னேன். ஒண்ணு வந்து இல்ல ரெண்டு பேர் சொன்னேன். ஒண்ணு வந்து சேரனோட தளபதி வரைக்கும் நம்ம பாக்கல. ஆமா, சேரனோட தளபதியில 2 தளபதி இருக்காங்க. ஒண்ணு வந்து ஏற்கனவே நம்ம துடும்பன் ஒருத்தனை பார்த்தோம், அது வந்து உதயஞ்சேரனோட தளபதி. இங்க வந்து கொடவர்கோ இருக்காருல, கொடவர்கோ, அந்த கொடவர்கோக்கு ஒரு தளபதி இருப்பாருல குட்டநாடுக்கு, அந்த தளபதி பாத்தீங்கன்னா அவரோட பேர் வந்து, அதாவது கோலூர் சாத்தன் அமைச்சர் இருக்காருல்ல, அவரோட தளபதி பேர் வந்து எக்கல் மாடன். எக்கல் மாடன் பேரை பார்த்திருக்கோம். இன்னொன்னு வந்து யாருன்னா முடியனோட மகன் இரவாதன். முடியனுக்கு ஒரு மகன் இருப்பதாகவும், அவன் தான் வில்வித்தையிலே பரம்புலே மிகப்பெரிய வில்வித்தையில வீரன்னு பார்த்தோம். அவன் பேர் வந்து இரவாதன். இந்த ஊருக்கு இன்னொரு தனிச்சிறப்பு இருக்கு. எப்படின்னா வந்து பரம்பு நாட்டு வீரர்கள் வந்து இந்த முயலோட ரத்தத்துல வந்து அம்பை ஊற வச்சு அதுக்கப்புறம் விடுறாங்கல்ல ஒரு வேகம். அந்த வேகம் அந்த எவ்வளவு தூரம் போகுதோ அந்த அம்பு போறதை விட இவங்க வந்து சர்வசாதாரணமா ஊற வைக்காம அம்பு விட்டாலும் அவ்வளவு தூரம் போகும். இந்த இரவாதன் குடும்பம், இவங்க ஊர்ல உள்ளவங்க சூலூர் குடும்பம் சேர்ந்தவங்க அவங்க அம்பு விட்டாங்கன்னா அவ்வளவு தூரம் போகக்கூடிய அளவுக்கு இவங்க சிறந்த வீரர்கள். ஓகேண்ணா. அந்த எக்கல் மாடன் சொன்னீங்க, அதுதான் கரெக்டா மைண்ட்ல இருந்தது. ஆனா நேத்து எக்கல் மாடன் இரவாதன் சொல்லுங்க. நேத்து எபிசோடு செம்மையா இருந்துச்சுண்ணா. யூடியூப்ல கேக்குறப்ப நீங்க அந்த அடிமைகளை கரெக்டா கொண்டு வந்து சேர்த்தீங்க இல்லையா, அந்த அவங்க நீலன் இது பண்ணினதுக்கு அப்புறம் அந்த கப்பல்ல இருந்து தூக்கி போட்டு கொண்டு போனாங்க அப்படின்ட்டு, அதுவும் அவங்களால தூக்க முடியாது, கரெக்டா திரையர்கள்னாலதான் தூக்க முடியுங்கும் போதே அது செம்மையா இருந்தது. அதே மாதிரி அந்த கரும்போட ஸ்டோரி சூப்பரா இருந்துச்சு. அது நல்லா செம்ம இன்ட்ரெஸ்டிங். அந்த கரும்பு ஸ்டோரி நேத்தே சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க அப்ப சொல்லிட்டே வரும்போதே யோசிச்சேன், ஒருவேளை கடைசியில கரும்பு தான் அப்படி சொல்றாரான்னு கரெக்டா சொல்லிட்டீங்க. இல்ல எனக்கு கெஸ் பண்ணவே முடியல. ஆனா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சொல்லும் போது கூட அதான் ப்ரோ, அது மெதுவா அதோட பேர் மாறிட்டே வந்துச்சு அப்படின்னு சொன்னார்ல, அப்ப கெஸ் பண்ண நான். இப்ப அந்த ஈங்கையன் கேங் வந்து பாரி அவங்களோட சேர்ந்துட்டாங்களாண்ணா? இந்த திரையர்கள் மாதிரி அவங்களும் போய் சேர்ந்து இருப்பாங்களா?
இல்ல என்னன்னா வந்து நடுவுல வந்து அவருக்கு வந்து ஈங்கையின் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் பாரி போய் அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுவாரு. ஆனா அதுக்கு இவ்வளவு இந்த இது நடந்துருச்சு இல்ல, ஆளை பார்க்கறதுக்கான வேலை நேரம் கிடைக்காது. ஆனா பாரி போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவாரு. உடம்பு சரியாயிடுச்சு, அவங்களுக்கு நம்ம கூட்டத்துக்கு ஒரு தலைவன் வந்து இன்னொரு கூட்டத்துக்கு ஒரு தலைவன் வந்திருக்காங்க, பார்க்கணும்னு ஆசைப்படுவாரு. ஆனா அதுக்காட்டி இந்த இவ்வளவு பிரச்சனை வச்சு இவங்க உப்பரை கிளம்பிட்டாங்க. உப்பரைக்கு போயிட்டு வந்து இப்போ வந்து பார்க்கலாம்னு ஆசைப்பட்டிருப்பாரு. இப்போ வந்து பார்க்கலாம், உப்பரைக்கு போயிட்டு வந்து பார்க்கலாம்னு ஆசைப்பட்டிருப்பாரு. அதை நாளைக்கு நம்ம எபிசோட்ல பார்ப்போம். நாளைக்கு எபிசோட் வந்து இன்னைக்கு எபிசோட் மாதிரி தான், ஒரு பக்கம் மென்மை ஒரு பக்கம் பரபரப்பு, இது ரெண்டும் போகும். நாளைக்கு மட்டும் ஃபைனல் இந்த மென்மை, அதுக்கப்புறம் ஒன்லி பரபரப்பு மட்டுமே. இன்னும் எவ்வளோ எபிசோட்னா இருக்கும்? அது ஃபுல்லாவே பரபரப்பா போகுமா? அதுதான் எனக்கு டவுட்டு. இனிமேல் வர்றது பூராமே கொஞ்சம் நல்லா பரபரன்னு போகும். சண்டை காட்சிகள் தான், ஆனா நிறைய இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. அப்படியா? இல்ல இவ்வளோ நாளைக்கு ஃபுல்லா இந்த மேரேஜ், நாளைக்கு முழுக்க முழுக்க மேரேஜ் மட்டுமே. நீலன் மயிலாக்கான மேரேஜ் தான். ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். மேரேஜ்னா அதுல வந்து நிறைய காமெடி இருக்கும். ஒரு காமெடி சீக்வன்ஸ் பயங்கரமா இருக்கும். அது நான் காமெடி சீக்வன்ஸ் கிட்டத்தட்ட சொல்ல போனா அது வந்து தனியா சொன்னாலே ஒரு 3 எபிசோட பிரிக்கணும் நீலன் மயிலாவோட கல்யாணத்தையே. ஆனா நான் வந்து நாளை மறுநாள் போருக்காக என்ன பண்ணேன், நாளைக்கு ஒரே எபிசோட்ல கொண்டு வரேன். அந்த ஒரு எபிசோட் கொண்டு வரும்போது கொஞ்சம் சுருக்கமா கொண்டு வரேன். ஒரே எபிசோட்ல முடிஞ்ச அளவுக்கு முடிக்கிறேன் அதை. ஆனா தனியா பிரிச்சோம்னா அதை கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் சீக்வன்ஸ் எடுக்கலாம் படமா எடுத்தாலே. ஏன்னா அதில் வந்து வாரிக்கேன்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அவரை வச்சு ஒரு காமெடி இருக்கும். அந்த காமெடி சீக்வன்ஸை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வாரிக்கேனோட பழிவாங்க நிகழ்ச்சி இருக்கும். சுத்தமாக இருக்கும். அது ஒரு காமெடி, ஃபுல் காமெடி சீக்வன்ஸ், ஒரு 1/2 மணி நேரம் சீக்வன்ஸாக நான் உங்களுக்கு முழு கதையுமே, அதாவது அங்கே இருக்கிற எல்லா பொறுத்தையுமே ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள முடிக்க போறேன். எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்போ இவ்வளோ கண்டென்ட் இருக்கிறது எப்படி வந்து அவங்க வந்து ஒரு 2 பார்ட்டாவோ இல்லை 3 பார்ட்டாவோ படமா ஒரு எடுக்க போறாங்கன்றது தான் டவுட்டா இருக்கு. அது வெப் சீரியஸ்னா ஓகே சோல்டு, பட் ஆனா வந்து அது ஒரு படமா பாக்குறப்ப எவ்வளவு கண்டென்ட் ஸ்கிப் பண்ண போறாங்கன்றது தான் எனக்கு டவுட்டா இருக்கு. சூப்பர் சீன்ஸ் பண்ணாலே 2 படம் ஆகும் போல இருக்கு. இல்ல அது புரியுது ப்ரோ, பட் ஆனா இவ்வளவு தூரம் ஒரு கதை சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு 30 பார்ட் சொல்லியிருக்காருன்னா இதுவே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு என்ன சொல்ல ஒரு 3 to 5 hours கண்டென்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு படமா வச்சு பார்த்தா. அதுதான் நான் யோசிக்கிறேன். இல்ல ஆக்சுவலா சொல்ல போனா இதுல நான் வந்து சில பல காதல் காட்சிகளை குறைச்சிருக்கேன். அது போக சில பல விஷயங்களை ஸ்கிப் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது போகவே உங்களுக்கு இவ்வளவு வந்திருக்கு. இன்னும் முக்கியமான சீனை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து என்னன்னா இப்போ வந்து ஒரு சீனை ஸ்கிப் பண்ண வச்சுக்க, ஒரே ஒரு டைலாக் ஸ்கிப் பண்ணாலும் பின்னாடி அந்த டைலாக்ல ஒரு டெஸ்ட் இருக்கு. பின்னாடி ஒரு இடத்துல அது மேட்ச் ஆகும். அதாவது முடிச்சுங்கிறது இங்க போட பின்னாடி அவிழ்க்கப்படும். அந்த அவிழ்க்க பின்னாடி அதுக்கு பின்னாடி திரும்ப போடப்படும். அப்ப நம்ம எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாம தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்காம போகணும் இந்த கதையை பொறுத்த வரைக்கும். புரியுது. சரி, இன்னைக்கு எபிசோட்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, இல்ல நாளைக்கு எபிசோட்ல சந்திப்போம். நாளைக்கு நீலன் மயிலா திருமணம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாள் போவோம், பயங்கரமா போவோம். அதுக்கப்புறம் சொல்லுங்க பிரதர். இல்ல சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை சொல்லுங்க. நான் அதுக்கு அடுத்த நாள் போறது வந்து கலந்துதான் இருக்கும். ஆக்ஷன் எல்லாம் முடிகிற மாதிரி இருக்கு. இந்த டீம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க? திரும்ப ஐபிஎல்லுக்கா? ஐபிஎல் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இது வரைக்கும் ஆன் பேப்பர் அப்படின்னு பார்த்தா RR, MI, இன்னொரு டீம் சொல்றேன் டெல்லி, லக்னோலாம் கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரி நல்லா இருக்க மாதிரி தெரியுது 4 டீமும். பவுலிங்ல மட்டும் SRH நல்லா இருக்க மாதிரி தெரியுது. என்ன பொறுத்து நான் டீமை பார்க்க மாட்டேன். கடைசியா நான் வந்து ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது கடைசியா நான் பார்க்கறது ட்ரீம் 11 தான் பார்ப்பேன். நான் சொல்றேன், நான் எந்த டீமுக்கும் நான் ஃபேன் கிடையாது. நான் ட்ரீம் 11க்கு ஃபேனு. எப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து இந்த ஆர்சிபியும் சரி ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. ஆர்சிபி இந்த வர ஆக்ஷன் பண்ற விதம் சர்ப்ரைஸா இருக்கு. சிஎஸ்கே வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு இந்த டீம்ல பெரிய லெவல் நம்பிக்கை இல்லை. பழைய கோர் டீம் அப்படியே ரிட்டைன் பண்ற மாதிரி தானே இருக்கு. ஒன்னும் எனக்கு பெரிய லெவல்ல எனக்கு பெருசா நம்பிக்கை வரல. ஓகே ப்ரோ, சரி ரைட், இன்னைக்கு இதை முடிச்சிடலாமா? ஒண்ணே சொல்லு. இந்த கிளாடியேட்டர் படம் பார்த்தேன், இப்பதான் பார்த்தேன். ஆக்சுவலா அது நல்லா இருந்தது. அதே மாதிரி ரிலேட்டடா அந்த மாதிரி மூவிஸ் வேற ஏதாவது இருக்கா? இருந்தா நாமளும் பார்க்கலாம். இல்ல அது பரணிக்கு தான் தெரியும். பென் ஹர்னு ஒரு படம் இருக்கு ப்ரோ. என்ன பேர் ப்ரோ? பென் ஹர் அப்படின்னு, பென் போட்டு நடுவுல டேஷ் போட்டு ஹர்னா HER. அதான் ப்ரோ, அது ஜீசஸ் கிரைஸ்ட வச்சு இந்த ஹேராம் எப்படி காந்தி இதெல்லாம் வச்சு எடுத்தாங்க. சாக்கெட் ராம்னு ஒரு கற்பனை கதாபாத்திரம், அது மாதிரி அந்த படம் ஜீசஸ் வாழ்ந்த காலகட்டத்துல நடக்கிற மாதிரி.
ஓகே ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ. சரி, ஓகே, முடிச்சிடலாமாண்ணா? ஓகே ப்ரோ. ஓகே, பாய். பாய் பாய், நாளைக்கு பார்க்கலாம்.